வெயிட் அவங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. வேண்டாம், இதை பிடிச்சிக்கிறியா சார் ப்ளீஸ் இந்த வாட்டியாவது ஒரு ஃபோட்டோ பாடுறவங்களை எடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் அரசு முதன்மைச் செயலாளர் அவர்கள் வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரை வழங்க, திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மருத்துவர் சா உமா அவர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் அவர்களை வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்குரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவையை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த சுகாதார பேரவைக்கு வருகை புரிந்து நன்றியுரை வழங்க உள்ள திட்ட இயக்குனர் அவர்களே, எம்டி என்ஹெச்எம், டிஎம்எஸ், டிஎம்இ, டிபிஹெச், கமிஷனர் ஃபுட் சேஃப்டி, டைரக்டர் டான்சாக்ஸ் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த சுகாதார பேரவைக்கு 16 மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள மாவட்ட பிரதிநிதிகளே, சுகாதாரத்துறை அலுவலர்களே, டீன்ஸ், ஜேடிஸ், டிடிஸ், மருத்துவர்களே மற்றும் இதர துறையை சார்ந்த அலுவலர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ்நாடு மாநில மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள வேர்ல்ட் பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளே, உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை என்பது கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இங்கு அதாவது 30/3/2022 அன்று சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது. இது 2வது தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சுகாதார குறியீடுகளை பொறுத்தவரையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இந்த 2030 நிலையான வளர்ச்சி இலக்கீடுகள், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 வெவ்வேறு துறைகளில் நிலையான வளர்ச்சிக்கான குறியீடுகள், இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையால். அதிலே குறியீடு எண் 3, அதாவது குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் என்பது சுகாதாரத்தினை குறிக்கின்றது. அதில் தமிழ்நாட்டினுடைய நிலையை பார்க்கும்போது IMR, MMR போன்ற குறியீடுகள் தமிழ்நாடு ஆல்ரெடி 2030 எய்த வேண்டிய இலக்கினை எய்துள்ளது. ஆனால் NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ட்ராமா, மென்டல் ஹெல்த் போன்ற பல்வேறு துறைகள் நாம் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டி இருக்கின்றது. அதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக NCDயில் பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டமும், ட்ராமா கேர் பொறுத்தவரை இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டமும், மென்டல் ஹெல்த்தினை மேம்படுத்தும் விதமாக மனம் என்ற திட்டம்
தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதில் இந்த உலக வங்கியில் நம் கடன் பெற்று சுமார் 2855 கோடி அளவிற்கு, அதில் 70% உலக வங்கியின் பங்களிப்பாக இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் குறிப்பாக இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகளில் நம்ம 2030 ஆண்டிற்கு முன்பாக நாம் எய்த வேண்டிய இலக்குகளை விரைவாக எய்திட வேண்டி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் எகைன் நாட்டிலேயே முதன்முறையாக டிஎல்ஐ, அதாவது டிஸ்பர்ஸ்மெண்ட் லிங்க்ட் இண்டிகேட்டர், நம்ம என்ன அவுட்கம் எதிர்பார்க்கின்றோமோ அதை அச்சீவ் பண்ணால் தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு முன்னோடி திட்டமாக இந்த உலக வங்கியினுடைய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் குறிப்பாக இந்த டிஎல்ஐ 8 என்ற குறியீடு சிட்டிசன்ஸ் என்கேஜ்மெண்ட் பற்றி குறிப்பிடுகின்றது. அதில் பார்த்தோம்னா அந்த பெரும்பாலான சுகாதார திட்டங்கள் தேசிய அளவிலோ மாநில அளவிலோ இறுதி செய்யப்பட்டு அந்த திட்டங்கள் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் அந்த நிலையை மாற்ற வேண்டும். ஏன்னா சுகாதாரம் அனைவரையும் பாதிக்கக்கூடியது. எனவே அனைத்து தரப்பு மக்களினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த சுகாதார பேரவை என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இது கடந்த ஆண்டு 14 மாவட்டங்களினுடைய பிரதிநிதிகளுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இங்கு தொடங்கி வைக்கப்பட்டது. இன்று 16 மாவட்டங்களுடன் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதில் கிராம அளவிலும் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் தற்போது மாநில அளவிலும் இந்த பேரவை கூட்டம் நடத்தப்பட்டு கருத்துக்கள் சுகாதாரத்துறை மட்டுமின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு உள்ளாட்சித்துறை அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், ஆர்டி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் போன்ற பல்வேறு துறைகளினுடைய அலுவலர்களினுடைய கருத்துக்களை உள்ளாய்ந்து அதனுடைய ப்ரப்போசல்ஸ் இந்த பேரவையில் இன்று விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பேரவையினுடைய பரிந்துரையின் தொடர்பாக சுமார் 26 அரசாணைகள் வெளியிடப்பட்டு அவை செயலாக்கத்தில் உள்ளன. அதுபோன்று இன்று நடக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை இதே போன்று சீரிய கருத்துக்களை நிச்சயம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த பேரவையினுடைய செயலாக்கத்தினை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் இதை தங்களுடைய மாநிலங்கள் செயல்படுத்த தமிழ்நாட்டினை டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவே இந்த திட்டத்தினுடைய ஒரு வெற்றி என்றே கூற வேண்டும். எனவே இந்த பேரவையினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டிஎன்ஹெச்எஸ்பி மற்றும் அனைத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உலக வங்கி பிரதிநிதி திருமதி ஆருஷி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good morning, Vanakkam. It is a privilege and our pleasure to be long-standing partners of the government of Tamil Nadu, especially for the health sector. We are extremely proud of the health system transformation and the outcomes that have been achieved as a result of this partnership, which I believe now is almost in its 20th year. It has been great to see, especially this new phase of our engagement, the Tamil Nadu Health System Reform Program, which has been focusing on transforming quality of care, strengthening management of non-communicable diseases and trauma care, and of course bringing about an overall change in several governance mechanisms for the health system. One of those is
what we are here for today, providing a platform for additional citizen engagement. This has, of course, been the culture in the state, but we are really happy to see that it's been taken to the next level. It's the only state in India that has been doing this, and we are extremely, extremely happy to see that even in the second year, there has been a lot of enthusiasm. We see that you are receiving adequate feedback from the communities that the health system is catering to, and you're also taking actions to resolve some of the issues that have been raised as a part of the health assemblies, both at the district as well as the last year's state health assembly. We congratulate you once again, and we hope that today is a fruitful discussion where you're able to bring forth some of the concerns that may have come up, but also resolve those that came about over the course of the last 2 years. So thank you once again for inviting us to be a part of this process, and we wish you all the best. Thank you. அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களை மாநில சுகாதார பேரவை 2023 தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவை தொடங்கி வைக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழக அரசின் முதன்மை செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு முனைவர் ப. செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ச. உமா ஐஏஎஸ் அவர்களே, தேசிய நலக் குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே, உணவுத்துறை ஆணையர் பெருமதிப்பிற்குரிய லால்வேனா ஐஏஎஸ் அவர்களே, இந்திய மருத்துவத்துறையின் ஆணையர் பெருமதிப்பிற்குரிய திரு கணேஷ் ஐஏஎஸ் அவர்களே, உலக வங்கியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆருஷி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் திரு பூமிநாதன் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் திரு வெங்கடேசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற டிபிஹெச் அவர்களே, அதேபோல் டிஎம்இ, டிஎம்எஸ் உள்ளிட்ட உயர் அலுவலர்களே, வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கிற முதல்வர் பெருமக்களே, மருத்துவத்துறையைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான மருத்துவத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, கடந்த ஆண்டு இதே நாளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநில சுகாதார பேரவையை அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த போதே அன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அலுவலர்களும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று ஒரு 26 அரசாணைகள் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட 26 அரசாணைகளின்படி 23 கோடி ரூபாய் செலவுக்கான பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
எனவே இது போன்ற ஒரு சுகாதார பேரவை தொடங்குவதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இந்த துறையில் செயல்படுத்தப்படுகிற பெரிய திட்டங்களையும் கடந்து சிறிய அளவிலான அவசிய தேவைகள் என்ன என்பது இன்று ஒரு நாள் முழுவதும் உங்களிடையே கேட்கப்பட்ட கருத்துருக்களை அதன் அடிப்படையில் அரசாணைகளை வெளியிடுவதும் வெளியிடப்பட்ட அரசாணைகளின் மூலம் அந்த பணிகளை செயல்படுத்துவதும் என்பது இன்றைக்கு இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு நாம் நடத்திய அந்த கூட்டத்தில் ஏற்காடு பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் சவக்கிடங்கு அதாவது பிரேத பரிசோதனை கூடம் ஒன்று ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்தது. கடந்த 7-8 ஆண்டு காலமாக அந்த பிரேத பரிசோதனை கூடம் அங்கே இல்லாத நிலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. நானும் ஒரு நாள் அங்கே ஆய்வுக்கு சென்றிருந்தபோது அங்கே இருக்கிற மருத்துவர்கள் பாழடைந்து சிதிலமடைந்து மரங்கள் எல்லாம் கூட அந்த கட்டிடங்களில் வளர்ந்து இருந்த ஒரு மிகப்பெரிய சோக நிலை அந்த கட்டிடத்தில் இருந்தது. பிறகு இங்கே நடைபெற்ற அந்த சுகாதார பேரவையில் வருகை தந்திருந்த மக்கள் பிரதிநிதிகளும் அந்த கோரிக்கையை எடுத்து வைத்ததன் விளைவாக இன்றைக்கு புதிதாக அங்கே பிரேத பரிசோதனை கூடம் ஒன்று அமைய பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பதால் இந்த ஒரு பணியை சொன்னேன். இப்படி 26 அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மலைப்பகுதிகளிலே இருக்கிற மக்கள் மரணம் என்கின்ற போது அது பிரேத பரிசோதனைக்கு கீழே இருக்கிற சேலத்துக்கு வந்து நாள் கணக்கில் காத்திருந்து பிறகு அதை இறுதி அடக்கம் செய்வது என்பதும் அது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இது போன்ற மலைப்பகுதிகளில் பிரேத பரிசோதனை கூடங்கள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறதா என்பதை முழுமையாக இன்றைக்கு கண்காணிக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வின் மூலம் பிறகு தெரிய வந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு புதிதாக மக்களுக்கு கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய குறிக்கோள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார அரசு மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் என்று ஏராளமான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. ஏறத்தாழ 11,300க்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளைப் போல வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கான மருத்துவ கட்டமைப்புகள் இல்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. எனவே அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் நமக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசின் நிதி ஆதாரம், அதேபோல் ஒன்றிய அரசின் NHM என்று சொல்லக்கூடிய தேசிய நலவாழ்வு குழுமம், அதேபோல் ஜைகா நிறுவனம் ஜப்பானில் இருக்கிற பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் மூலம் பெறப்படுகிற கடன் தொகை, உலக வங்கியின் மூலம் பெறப்பட்டு கொண்டிருக்கிற கடன் போன்ற பல்வேறு விஷயங்களின் மூலம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை நாம் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் நானும் மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்களும் NHM MD அதேபோல் நம்முடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்கள் எல்லாம் கூட ஜப்பானுக்கு சென்று ஜப்பானிலே ஜைகா நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவர்களோடு பேசி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு நிதி அளிக்க வேண்டிய அவசியத்தையும் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்களின் நிலை குறித்தும் கூட விவாதித்திருக்கிறோம், சொல்லியும் வந்திருக்கிறோம். இப்படி இந்த வகையில் இன்றைக்கு உலக வங்கி என்பது நமக்கு தொடர்ச்சியாக பல வகைகளில் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த திட்டம் என்பதை இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இதே மாதம் இதே நாளில் இதே நேரத்திலும் கூட இங்கே தொடங்கி வைத்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சுகாதார பேரவை தொடங்கும் பணி என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மகத்தான காரியம். இந்தியாவில் ஒரு 36 மாநிலங்கள் இருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே பேசும்போது சொன்னார். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த சுகாதார அலுவலர்களும் மக்கள் பிரதிநிதிகளும்
தமிழ்நாட்டில் இந்த சுகாதார பேரவை தொடங்கி உலக வங்கியின் நிதி ஆதாரம் பெற்று நாம் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்த அந்த நிகழ்வுகளை அவர்கள் இங்கே வந்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு செல்லுகிற அளவுக்கு இந்த திட்டத்தின் வெற்றி என்பது இன்றைக்கு மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த சுகாதார பேரவை என்பது இன்றைக்கு மாநில சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக இது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் இன்றைக்கு மட்டும் ஒரு 14 ஏற்கனவே தொடங்கப்பட்ட முதல் கட்டமாக தொடங்கப்பட்ட அந்த 14 மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், தருமபுரி, ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தென்காசி, நீலகிரி, விருதுநகர் ஆகிய 14 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் ஒரு 26 சுகாதார நலத்திட்டங்கள் செயல்படுத்தி 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் இதுவரை அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மிக மிக அத்தியாவசிய தேவை, அவசர தேவை என்று ஒரு 16 மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அல்லது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் வந்திருப்பவர்களாக இருந்தாலும் நம்முடைய மருத்துவத்துறையின் சார்பில் வருகை தந்திருக்கிற அலுவலர்களாக இருந்தாலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், பூந்தமல்லி, வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளாகிய நீங்கள் இன்றைக்கு இந்த 16 மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிற பிரதிநிதிகள் இன்று ஒரு நாள் முழுவதும் நடைபெறவிருக்கிற இந்த நிகழ்வின் மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் அவைகள் அரசாணைகளாக வெளியிடப்பட்டு அந்த அரசாணைகள் எல்லாம் செயல் திட்டம் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மொத்த மதிப்பீடு என்பது 2854 கோடியே 74 லட்சம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உலக வங்கியின் பங்களிப்பு என்பது 1998 கோடியே 32 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டின் அரசின் பங்களிப்பு என்பது 856 கோடியே 42 லட்சம் ரூபாய். இதுவரை நமக்கு உலக வங்கி அளித்திருக்கிற நிதி என்பது 1303 கோடியே 56 லட்சம் ரூபாயை நமக்கு தமிழ்நாட்டிற்கு நிதியினை தந்திருக்கிறார்கள். இப்படி தரப்பட்ட நிதியின் மூலம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை 1353 ஊர்திகளின் மூலம் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அண்மையில் கூட பழுதான அல்லது பழமையான வாகனங்களுக்கு மாற்றாக இன்றைக்கு ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட புதிய வாகனங்களை வாங்கி அந்த வாகனங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் அவசர மற்றும் விபத்து கால சிகிச்சை மையங்கள் இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு ஏறத்தாழ 94 மருத்துவமனைகளில் அவசர மற்றும் விபத்து கால சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டு அவைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே இந்த உலக வங்கியின் நிதி ஆதாரத்தின் கீழ் பெறப்பட்ட இந்த தமிழ்நாடு சுகாதார பேரமைப்பு திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிற பெரிய திட்டங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த துறையில் முதுகலை மேற்படிப்புகள், அந்த முதுகலை மேற்படிப்புகள் 22 மருத்துவக் கல்லூரிகளில் 2022 கடந்த ஆண்டு 2022-23 85 மாணவர்கள் ஒரு முதுகலை மேற்படிப்பு, அதுவும் MD எமர்ஜென்சி மெடிசன் என்கின்ற அந்த மேற்படிப்பு தொடங்கப்பட்டு அதற்காக இன்றைக்கு இந்த துறையில் அதுவுமே இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவசர கால அறுவை சிகிச்சைகளில் செயல்திறன் என்பது கடந்த ஆண்டு 23% இன்றைக்கு 77% உயர்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் மகிழத்தக்க ஒன்று. அவசரகால அறுவை சிகிச்சை என்பதுதான் உடனடியாக உயிர் காக்கும் ஒரு விஷயம். அந்த உயிர் காப்பதற்கு இந்த அவசர காலத்தில் செய்யப்படுகிற இந்த அறுவை சிகிச்சைகள் என்பது எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நாம் உணர்வோம். அந்த வகையில் 2022-23 வெறும் 23% இருந்தது. இந்த ஆண்டு நமக்கு அது 77% உயர்ந்திருக்கிறது என்றால் 3 மடங்கு அவசரகால அறுவை சிகிச்சைகள் செய்யும் நிலை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது. எனவே இதன் மூலம் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விலை மதிப்பற்ற உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஏராளமான விஷயங்கள்
263 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்கின்ற வகையில் இந்த உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிற அந்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின் மூலம் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிற இந்த நிதி ஆதாரத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற அந்த திட்டத்தின் மூலம் இறப்பு எண்ணிக்கை ஆண்டுதோறும் இந்த விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை 1.4% குறைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்படி மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டமாக இருந்தாலும், அவசரகால அறுவை சிகிச்சைகள் என்கின்ற அந்த மகத்தான அந்த சிகிச்சை அளிக்கும் திட்டமாக இருந்தாலும், புதிய பட்ட மேற்படிப்புகளை தொடங்கி வைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், இப்படி பல முன்மாதிரியான முயற்சிகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு இது போன்ற ஒரு மாநில சுகாதார பேரவையின் மூலம் ஆண்டுதோறும் நாம் இங்கே ஒருங்கிணைந்து ஒரு சேர சந்தித்து நம்மிடையே அந்த கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவது, மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, திடீரென்று வந்து கொண்டிருக்கிற இந்த பேரிடர்களிலிருந்து மக்களை காப்பது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இது போன்ற பேரவை உறுதுணையாக இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரவையை தொடங்கி வைத்ததன் மூலம் இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் ஒரு சில நாடுகள் மட்டுமே இந்த பேரவை திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கொரியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இந்த பேரவை மிக சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாம் உலக நாடுகளுக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை, மருத்துவத்துறையின் திட்டங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு ஏறத்தாழ 16 மாவட்டங்களிலிருந்து அந்த மாவட்ட அளவிலான அலுவலர்கள் வந்திருக்கிறீர்கள். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களும் வந்திருக்கிறீர்கள். என்றாலும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பின் இந்த பிரதிநிதிகளும் கூட இங்கே ஏராளமான பேர் வீற்றிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நாம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் இன்றைக்கு மனதில் நிறுத்த வேண்டும். நேற்றைக்கு இந்தியா முழுமைக்கும் 2019 இறுதியில் சீனா ஊகானில் தொடங்கிய அந்த கொரோனா பேரிடர் என்பது தொடர்ச்சியாக நம்மை எந்த அளவுக்கு அச்சுறுத்தியது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். 2வது அலை 2021 மே மாதம் இந்த ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரே நாளில் மே 21 மட்டுமே 36,186 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டார்கள். இந்த கொரோனா அலைகளின் போது அதிகபட்சமாக ஒரு நாள் பாதிப்பு என்கின்ற வகையில் இந்த 36,186 என்பது அதிகபட்சமான பாதிப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த மாதம் இறப்புகள் மட்டும் 10,134 இறப்புகள் ஒரே மாதத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் 2021 மே மாதத்தில் இறப்புகள் மட்டுமே 10,000த்திற்கும் மேற்பட்ட இறப்புகள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழலிலிருந்து இன்றைக்கு நாம் மீண்டு வந்திருந்தாலும் மீண்டும் அந்த கொரோனா வைரஸின் தாக்கம் என்பது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதை பல வகைகளில் தொடர்ச்சியாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. கொரோனா என்று தொடங்கி ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் என்று பல வகைகளில் இன்றைக்கு அந்த உருமாற்றம் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒமிக்ரானை பொறுத்தவரை ஏராளமான உருமாற்றங்கள் இன்றைக்கு புதிதாக XBB என்கின்ற ஒரு உருமாற்றம் பெற்ற வைரஸும், அதேபோல் BA2 என்கின்ற வைரஸும் இன்றைக்கு மீண்டும் பரவ தொடங்கி இருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமே பரவி கொண்டிருக்கிற ஒன்று அல்ல, அல்லது இந்தியாவில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிற ஒன்றும் அல்ல. இது உலகம் முழுவதும் இந்த வைரஸின் தாக்கம் என்பது மீண்டும் தாண்டவமாட தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் கடந்த 2 ஆண்டு காலமாகவே இந்த கொரோனா பாதிப்பு தொடங்கியவுடன் வெளிநாடுகளிலிருந்து வருகிற விமானங்களில் ரேண்டமாக 2% பேரை நாம் பரிசோதித்து பார்த்ததில் சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டிலிருந்து வருபவர்களாக இருந்தாலும் 2-3 நாளைக்கு ஒருவருக்கு பாதிப்பு என்கின்ற அளவிலே தான் அந்த 2% RT-PCR பரிசோதனைகளில் தெரிய வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வருகிற விமானங்களில் அந்த 2% பரிசோதனையிலேயே இன்றைக்கு 8-10 பேர் தினந்தோறும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது.
ஆக இது தமிழ்நாட்டில் மட்டுமோ அல்லது இந்தியாவில் மட்டுமோ இல்லை, உலகம் முழுவதும் இந்த பாதிப்பு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, புதிதாக துவங்கியும் இருக்கிறது. எனவே இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது என்பது அவசியமான ஒன்று. சுகாதார பேரவை வந்ததற்கு பிறகு இந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, வருவதற்கு முன்னாலேயே காப்பது என்பது இந்த கொரோனா போன்ற பேரிடர்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது. அதற்கு தற்காத்து கொள்வதற்கான அந்த விதிமுறைகளை நாம் நிச்சயம் கடைபிடித்தாக வேண்டும். அது இன்றைக்கு என்னதான் அமலில் இருந்தாலும் மக்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. விதிமுறைகளை நாம் முழுமையாய் கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது முதலில் நம்மிடத்திலிருந்தே தொடங்கலாம் என்கின்ற வகையில் நானும் துறையின் செயலாளரும் டிபிஹெச் அவர்களும் இப்பொழுது இங்கே பேசி ஒரு முடிவெடுத்தோம். அந்த வகையில் நாளை இன்றையிலிருந்தே நம்முடைய டிபிஹெச் அவர்களின் மூலம் ஒரு சுற்றறிக்கை, ஒரு சர்க்குலர் ஒன்று அனைத்து மருத்துவமனைகளுக்கும் வரவிருக்கிறது. இது என்னவென்றால், நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்ன துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார அரசு மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், அதேபோல் நம்முடைய மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் நோய் சிகிச்சைக்காக வருபவர்களுக்கும், அதேபோல் அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கும், அதே மாதிரி அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற உள்நோயாளிகளுக்கும், தினந்தோறும் வருகிற புறநோயாளிகளுக்கும், இது மட்டுமல்ல சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருமே 100% முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த அவசியத்தை நாளையிலிருந்து நாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம், அதை வலியுறுத்துவோம். காரணம், இன்றைக்கு மருத்துவமனைகளில்தான் இந்த பேரிடர் என்பது பரவல் தொடங்கி இருக்கிறது. இது பெரிய அளவிலான அச்சப்படுகிற ஒன்றாக இல்லை என்றாலும், இந்த XBB BA.2 என்கின்ற இந்த வைரஸ்களின் தாக்கம் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல வேண்டிய அவசியமோ அல்லது பெரிய அளவில் ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற அந்த பதட்டமோ இல்லை என்றாலும் கூட, இது ஒரு 5-10 நாட்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பாடுபடுத்தி விடுகிறது. உடல் வலி, தலைவலி, தொண்டை வலி, சளி, காய்ச்சல் என்று பல வகைகளில் பாதிப்புக்குள்ளாகிறது. எனவே இது இப்போது கிளஸ்டர் போன்ற பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடவில்லை, பெரிய அளவில் ஊருக்கும் வரவில்லை, ஒரே குடும்பத்தில் 8-10 பேருக்கும் பரவவில்லை என்றாலும், இண்டிவிஜுவல் பரவல் என்கின்ற அறிவிலே இருந்தாலும் கூட இது மேலும் பரவாமல் தடுப்பதற்கு இன்றைக்கு நாம் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைக்கு கடந்த 24 மணி நேரங்களில் இந்திய அளவிலான பாதிப்பு 3095 பேருக்கு வந்திருக்கிறது. இதுவே ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னால் இந்திய அளவிலான பாதிப்பு ஒரு 50க்கும் கீழே இருந்தது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே. தமிழ்நாட்டில் ஒரு நாளுக்கான பாதிப்பு 2 என்கின்ற அளவிலும் கூட வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலான பாதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 3905 இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 694, கேரளாவில் 654, குஜராத்தில் 381, டெல்லியில் 295, கர்நாடகாவில் 288, இமாச்சல் பிரதேசத்தில் 124, அதேபோல் ஹரியானாவில் 115, கோவாவில் 108, இப்படி பாதிப்புகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கூட நேற்றைக்கு 123 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் நாம் மக்களை காப்பது, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிற முதலில் நாம் பாதுகாப்பானவர்கள் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும். அதற்காக நாளையிலிருந்து வருகை தந்திருக்கிற கல்லூரி முதல்வர்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளைச் சேர்ந்த அலுவலர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் சென்னையிலிருந்து ஊருக்கு சென்றவுடன் இந்த ஆணையை, இந்த அறிவுறுத்தலை, இந்த விஷயத்தை நாளையிலிருந்தே மருத்துவமனைகளில் செயல்படுத்திட வேண்டும். எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு விளம்பர பலகை வைத்து மருத்துவமனைகளுக்கு வருபவர்களெல்லாம் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும். அது பார்வையாளர்களாக இருந்தாலும், நோயாளிகளாக இருந்தாலும், உட்புற நோயாளிகளாக இருந்தாலும் அல்லது புறநோயாளிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் 2023 மாவட்ட சுகாதார பேரவை நிறைவுற்ற 16 மாவட்ட பிரதிநிதிகளை பாராட்டி கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலாவதாக கோயம்புத்தூர் மாவட்ட பிரதிநிதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.
கோவை மாவட்ட பிரதிநிதிகள் 4 பேரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக ஈரோடு மாவட்ட பிரதிநிதிகள் ஈரோடை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதிகள் ஈரோடு மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கரூர் மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கரூர் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மதுரை மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மதுரை மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சாவூரை தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட பிரதிநிதிகள் திருப்பூர் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்ட பிரதிநிதிகள் திருவள்ளூரை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம், அவர்களை தொடர்ந்து திருச்சி மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்ட பிரதிநிதிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக திருச்சி, அவர்களை தொடர்ந்து வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பிரதிநிதிகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மாவட்ட பிரதிநிதிகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து கேடயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக வேலூர் மாவட்ட பிரதிநிதிகள், அடுத்ததாக விழுப்புரம் மாவட்ட பிரதிநிதிகள்.
அடுத்ததாக விழுப்புரம் மாவட்ட பிரதிநிதிகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமிருந்து கேடயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் இயக்குனர் அவர்களை நன்றியுரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்மிடையே இங்கு வீற்றிருந்து நமக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை கூறி இன்றைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய 16 மாவட்டத்தினுடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருக்கும் நல்ல பல ஆலோசனைகள் கூறி எங்களையெல்லாம் நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகள் கூறி அனைத்து திட்டங்களையும் சீர்பட செயல்படுத்துவதற்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்மளுடைய மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநில அளவிலான அனைத்து துறை தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய உலக வங்கியினுடைய பிரதிநிதி மற்றும் நம்முடைய ப்ரொஃபஸர் சுந்தர்ராமன் சார் மற்றும் நம்மளுடைய NGO சார்ந்தவர்கள், ஐக்கிவியா சங்கத்தை சார்ந்தவர்கள் போன்ற அனைவருக்கும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக குறுகிய காலத்திற்குள் 16 மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான அரசு அதிகாரிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்கள் போன்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब शुभ नामे जाहे दब शुभाशिष माहे जाए जब से गाता जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மேடம் இருக்காங்க பக்கத்துல, மேடம் தலைமையில கிளம்பி போட்டுறாதீங்க அவசரத்துல. இல்ல இல்ல இது வந்து இது பண்ண முடியாது. இது தூக்க முடியாது, அதான் பிரச்சனை. கடைசியில் டாக்டர் தான் சேர் கூப்பிட்றாங்க. சேர் கொஞ்சம்
சொல்லுங்க. ஐயோ சார் பார்த்து யார் மேலே போட்டுறாதீங்க மேடம். இந்த வந்துருச்சு மேடம். ஓட்டாச்சுன்னா வெளியில் வாங்க. விக்னேஷ் சைடு தமிழ்நாடு மாநில சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக மாநில சுகாதார பேரவையை கடந்த ஆண்டு இதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த மாநில சுகாதார பேரவை என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே தொடங்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சுகாதார பேரவையில் 20 வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று 26 அரசாணைகள் வெளியிடப்பட்டது. அந்த 26 அரசாணைகள் குறிப்பாக இங்கே வந்த ஒரு 14 மாவட்டங்களைச் சேர்ந்த சுகாதார பேரவையின் அங்கத்தினர்கள், குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் பொதுநல சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் என்று கடந்த ஆண்டு நடைபெற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த பேரவையில் வைத்த கோரிக்கைகளை ஏற்று 26 சுகாதார நலத்திட்டங்களுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணைகளுக்காக இதுவரை 23 கோடியே 50 லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது. அந்த முதலாண்டில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சேலம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், தருமபுரி, ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தென்காசி, நீலகிரி, விருதுநகர் ஆகிய 14 மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பேரவை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இன்றைக்கு ஒரு 16 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், பூந்தமல்லி, வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இந்த மாநில அளவிலான இந்த பேரவையை தொடர்ந்து மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் செயல் திட்டங்களாக மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த சுகாதார பேரவை திட்டம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்திய அளவிலான மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து இந்த பேரவையை குறித்து அறிந்து தெரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவே இந்த சுகாதார பேரவை தொடங்கியதில் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றிக்கு அறிகுறி. இது உலக அளவில் தென்கொரியா, அதேபோல் தாய்லாந்து போன்ற நாடுகளில் மிக சிறப்பாக இந்த சுகாதார பேரவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பதைப் போலவே தமிழ்நாட்டிலும் இந்த சுகாதார பேரவை இப்பொழுது தொடங்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் இதனுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மொத்த மதிப்பீடு என்பது 2854.74 கோடி. இதில் உலக வங்கியின் பங்களிப்பு 1998.32 கோடி, 70%. தமிழ்நாட்டு அரசின் பங்களிப்பு 856.42 கோடி, 30%. இது இந்த திட்டத்தின்படி உலக வங்கி இதுவரை தமிழ்நாட்டிற்கு 1303 கோடியே 56 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார்கள். இந்த நிதியின் மூலம்தான் ஏற்கனவே 263.09 கோடி செலவில் அரசு மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 2021 தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின்படி அதற்கான செலவினங்களாகவும் அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளாகவும் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பெயரால் காஞ்சிபுரம் அருகில் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்குரிய கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மையில் பெரியார் நகரில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த மருத்துவ கட்டமைப்பை மருத்துவமனையின் மேம்பாடு என்கின்ற வகையில் 71.81 கோடி செலவிலான கட்டிடம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் நடைபெற்ற நிதிநிலை அறிவிப்பின் போது அறிவித்தார்கள், ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒரு 165 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடம் முழு உடற்பரிசோதனை பிரிவு தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நிதி செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் 104 தொலைபேசி மருத்துவ உதவி மையம் இன்றைக்கு பல வகைகளில் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிற மனம் என்கின்ற திட்டத்திற்கும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான இந்த ஒரு கலந்தாலோசனை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு குறிப்பாக பேரிடர் காலங்களில் இந்த 104 தேவை என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அந்த திட்டத்தின் செயல்பாடும் இதன் மூலம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மாநில சுகாதார பேரவையின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டத்தில் ஏற்கனவே கூட 108 ஆம்புலன்ஸுகள், ஏறத்தாழ 1353 ஆம்புலன்ஸுகள் இன்றைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சேவை இந்திய அளவில் எல்லோரும் பாராட்டும்படியாய் அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு இந்த நிதியும் பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவசர மற்றும் விபத்துகால சிகிச்சை மையங்கள் 94, அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 94 இடங்களில் அவசரகால சிகிச்சை விபத்து கால சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அவசரகால விபத்து சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதால் இப்பொழுது அந்த விபத்துகளில் உயிரிழப்பவருடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த துறையின் மூலம் MD எமர்ஜென்சி மெடிசன் என்கின்ற ஒரு புதிய முதுகலை மேற்படிப்பு ஒன்றும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு கூடுதல் சிறப்பு, இந்த துறையின் மூலம் அவசரகால அறுவை சிகிச்சை செயல்திறன் என்பது கடந்த ஆண்டு 23% இருந்தது. அது இந்த ஆண்டு 77% உயர்ந்திருக்கிறது. எனவே அவசரகால அறுவை சிகிச்சைகளின் அளவு ஏறத்தாழ 3 மடங்கு உயர்ந்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் இந்த மருத்துவத்துறையின் மேம்பாடு, மருத்துவத்துறையின் செயல்பாடு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இதை அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஆண்டும் கூட இந்த சுகாதார பேரவையின் கூட்டத்தை தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை கொள்கிறது. நாளை முதல் மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம். எந்த அளவிற்கு யார் யாரெல்லாம் அதை பின்பற்றணும்? இன்றைக்கு இந்த கொரோனா பேரிடர் என்பது 2019 இறுதியில் தொடங்கியது. தொடர்ச்சியாக இதில் நம்ம பல பாதிப்புகளை சந்தித்தோம். முதல் அலை, இரண்டாம் அலை என்று பல பாதிப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறோம். இந்த நிலையில் மீண்டும் கூட இப்பொழுது இந்த கொரோனா தாக்கம், குறிப்பாக ஒமிக்ரானின் உருமாற்றம் என்கின்ற வகையிலான அந்த புதிய பாதிப்பு XBB BA.2 என்கின்ற அளவிலான பாதிப்பு இப்போது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் கூட. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு வருபவர்களுக்கு, குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை ரேண்டமாக பரிசோதிப்பதில் 2% பரிசோதனைகளில் ஒரு 2-3 நாட்டைக்கு 1 என்கின்ற அளவில்தான் அந்த பாதிப்பு இருந்தது, கொரோனா பாதிப்பு இருந்தது. இப்பொழுது சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கே ஒவ்வொரு நாளைக்கும் 8-10 பேருக்கு 2% பரிசோதனையிலேயே 8-10 பேர் கண்டறியப்படுகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் நேற்றைய பாதிப்பு, கடந்த 24 மணி நேரத்திற்கான பாதிப்பு என்பது 123 பேர். தமிழ்நாட்டில் 123 என்றால் இந்திய அளவிலான பாதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 3095 இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 694 பேர், கேரளாவில் 654 பேர், குஜராத்தில் 381 பேர், டெல்லியில் 295 பேர், கர்நாடகாவில் 285 பேர் என்று 300 தொடங்கி 700 வரை
ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 123 என்கின்ற அளவிலான எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்த பாதிப்பும் தொடர்ச்சியாக உயரக்கூடாது என்கின்ற வகையில் நாம் ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பது அவசியம். அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற மாநில அளவிலான இந்த துறையைச் சேர்ந்த அலுவலர்கள், மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிற மாவட்ட அளவிலான அலுவலர்களிடையே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நானும் துறையின் செயலாளர் அவர்களும் மரியாதைக்குரிய டிபிஎச் போன்றவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே இந்த கொரோனா விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தாலும் நாளை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளில் குறிப்பாக துணை சுகாதார நிலையம் தொடங்கி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார அரசு மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், அதேபோல் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற 11,300க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளிகளாக இருந்தாலும் அல்லது பார்வையாளர்களாக இருந்தாலும் உட்புற நோயாளிகள், புறநோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருமே நாளையிலிருந்து முகக்கவசம் அணிவதை 100% உறுதிப்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பொதுவாகவே எந்த நோய் பாதிப்பாக இருந்தாலும் தொற்று என்பது முதலில் மருத்துவமனைகளில்தான் கூட தொடங்குகிறது. எனவே மருத்துவமனையில் இந்த சீர்திருத்தத்தை நாளை தொடங்கவிருக்கிறோம். நாளை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும். அதை அந்தந்த துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். மற்ற கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் அதிகமாக முதல்ல இந்த இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதோட பாதிப்பின் தன்மை குறித்தும், ஏன்னா இந்த பாதிப்பை பொறுத்தவரை பெரிய அளவிலான பதட்டப்பட வேண்டிய அளவுக்கான பாதிப்பில்லை, மிதமான பாதிப்பு என்கின்ற அளவிலே தான் நான் சொன்ன இந்த XBB BA2 இருக்கிறது. ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கோ அல்லது அவசரகால சிகிச்சைக்கோ அல்லது ஆக்சிஜன் வசதி போன்ற அந்த நிலைகளுக்கு செல்லவில்லை. தனிமைப்படுத்தி கொண்டிருந்தால் போதும், ஒரு 5-6 நாட்கள் மருத்துவர்களின் உதவியோடு மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் போதும் என்கின்ற அளவில் தான் இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. கிளஸ்டர் என்கின்ற வகையில் பெரிய அளவில் குழுக்களாக பாதிப்புகளை சந்தித்தவர்கள் என்று இல்லை, இண்டிவிஜுவலுக்கான பாதிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியது இல்லை என்றாலும் நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது அவசியமான ஒன்று. எனவே தான் மருத்துவமனைகளில் இந்த சேவையை முதலில் தொடங்குகிறோம். சட்டமன்றம் Short tea break for 15 minutes. Please assemble here after 15 minutes. Tea will be served this side. There will be a canopy there with chairs there. Please go avail the tea and the snacks provided by our... Yes, ma'am. Yes, ma'am. So this is 9:55 now. So please assemble here by 10:15. Sharp 10:15, we will be starting the program. So please be here by 10:15. The nodal officers in charge for the districts, please take care of the team. Take them to the tea and bring back to the seats by 10:15 sharp. Thank you for the cooperation. A kind announcement. There will be tokens inside the manjapai which is given to you all. Please take the tokens. Morning snacks tokens are inside that manjapai. உங்களோட கொடுத்திருக்க அந்த பைக்குள்ளார ஒரு டோக்கன் இருக்குங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும் அந்த கவுண்டர்ல. So thank you for the cooperation.
கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த அட்மின் ஹியர். உங்களுக்கு கொடுத்துருக்க மஞ்சப்பைக்குள்ளார ஒரு டோக்கன் இருக்கும், மார்னிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் அந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. கரெக்டாக 10:15 இங்கே வந்துடுங்க, சீட்டில் 10:15 வந்துடுங்க. சேம் பிளேஸ் எங்கே உட்காந்தீங்களோ அங்கே வந்துடுங்க. அப்புறம் வி வில் ஆர்கனைஸ். ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் ப்ரொவைடட் அட் போத் த எண்ட்ஸ் நியர் த டீ கார்னர். தேங்க்யூ.
Good morning, everyone. Welcome back. The session will be starting in a few minutes. So the nodal officers in charge, TNHSRP medical officers, please note everyone should be inside the premises the next 5 minutes, please. And then the district nodal officers, medical officers in charge, please make sure your team members be seated in their... So assemble back in the 5 minutes, please. Nodal officers for team 1, Thanjavur and Madurai, Manimodi and Jananapriya, make sure your team is in place. Call to Manimodi and Jananapriya, make sure Thanjavur and Madurai are seated in their place. Medical officers Nitya and Sahana, make sure Coimbatore and Tiruvarur, team 2 is in place. Medical officer Nivedita and Iniyal, please make sure team 3, Kanyakumari and Kanchipuram are seated in their respective places. And the consultant Deepalakshmi and consultant Archana, Erode and Viduppuram are your districts. Please make sure they are seated in their districts. Dr. Akshay and Dr. Ashok, Mr. Ashok, Vellore and Dindigul Palani, please make sure they are seated in their seats. And Dr. Prakyata, consultant Roshini, Tiruchi and Tirupur are your districts. Make sure they are on place. Yogeshwaran and Dr. Gajendran, Karur and Namakkal is your districts. And Surya and Ashika, Tiruvallur, Pundamalli and Krishnagiri are your districts. Kind request, please don't bring your coffee, a tea or snacks inside. Food is not strictly allowed inside the hall, please. I hope like you all will be cooperating with us. Please don't bring coffee, snacks, tea, anything eatable inside the hall, please. This is not allowed here. Please don't bring biscuits, snacks, tea, anything inside the hall, please. Thank you. And request for all the moderators for team 1, this is Dr. Ravi Kumar, team 2, Dr. Gomati and Sudarshini, team 1 is Dr. Ravi Kumar, Sendil Kumar and Malu Mohan, team 2 is Professor Gomati and Dr. Sudarshini. So moderators also please be online. I'll now request, please be seated. Ashika, Priya madam, vaanga. Ange da irukanga. Enga? Adu irukanga madam. You can come to the stage on behalf of DME. Come. So please be seated. Our project director will be addressing you all on the concept note of this health assembly. Over to you, ma'am. Thank you. Priya madam, you can come. Madam, you can move. So good morning everybody. So I think we had the inaugural session in a very big way. So now the second session is going to start. So this session is basically your session. Whatever you have discussed in the District Health Assembly, you should be discussing for 1 more hour. We have moderators to help you from NIE, DME, DMS, DPH, NHM as well. So they will be guiding you how to prepare a very good action plan for your districts.
You might be having so many ideas flowing in your minds, so you can work it out so that it is presentable, and from those priorities we will be able to put up to the government for government orders. So before all this, I would like our distinguished guest on stage to give their deliberations regarding how this concept of State Health Assembly came. What do you mean by a village working group? What do you mean by a block health assembly? What do you mean by a district health assembly? And what is the final outcome which is expected out of this State Health Assembly? So we have very, very distinguished speakers. They all have been guiding us through the principles of this DLIs based on the World Bank's request. So we have Professor Sundar Raman sir. Then we have our leading Amir from Sochara, and also Daman, who is the country director for this agency. And also we have representatives across all our directorates. So first they will be giving you an outline, what is the concept, how this has to be focused, and how it has to be deliberated, so that this one-day consultative meeting ends up in very good decision making for the state. With this short introduction, I request Professor Sundar Raman sir to come forward and give his ideas, because he has been our mentor throughout the World Bank concept, how this evolved and what was the idea which was thought initially and where we are and how to take it forward. Thank you. Thank you for this invitation. எனக்கு இந்த அழைப்புக்கான நன்றி. I'm so happy to be here. When I was first discussing, when this was proposed, and we were discussing it before the grant with the World Bank was approved, I was honestly not very sure that this will take off. I was not at all sure. But now to see actually this having come to this stage and all of you here, my real applause and congratulations to the team who has made it possible. Is really a big step forward. I used to say about Tamil Nadu, நான் தமிழ்நாடு பற்றி பல தடவை என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, very good health system based upon a very capable medical and non-medical bureaucracy, good administrators. But the problem of understanding the importance of the community and the level of community engagement has always been a challenge. There have been past efforts also. And it lands up often in denial of the community's ability to participate, which is not really true. And at some point, we need to energize the movement again and again. And therefore, I think this was a major effort to look at that problem, and a long way this has come. This has shown great success in Thailand, where it goes along with the Right to Healthcare Act. They passed that act in 2002, and now every healthcare service, every service that you can think of, is available as near to you as possible and free. And if necessary, you will be referred to the district hospital or medical college hospital, and that referral is also free. The referral transport may not be free, but you will have free care even for. Is everything covered? Is kidney transplantation covered? Yes, it's covered. Is sex change operation covered? Yes, if medically certified, it's covered. Is Thai massage covered? If medically required, is it a prescription? Even that is covered. Now, it's a very interesting concept, and it is one of the most affordable systems in the world. It's one of the most affordable systems. It's something like 1/5 or 1/6 of the US cost, and they are not spending as proportion of the GDP. Total health expenditure is not much higher than India. Total health expenditure as a proportion of the GDP. And if you think that Tamil Nadu being much better than India, we should be actually be able to provide what Thailand is providing. So it's not an impossible thing. But one process, and there are many things I have been discussing with your officers, one process that has really made the difference is this health assemblies, which they take very seriously.
and which has helped to keep people informing about the gaps and where we need to go. So I think, and we have seen similarly Costa Rica, similarly people's committees in Cuba, wherever right to health has succeeded. Many places have passed a law, it's not succeeded. Some places don't have a law, but they are doing well. It depends a lot upon what we call letting the public back into public health. The public is not the object of public health, it is the subject of public health. Health is something that we need to do to keep ourselves healthy. Health is manufactured. If you look at health as a product, it is manufactured at the level of the family and the community. We come in only to when it goes wrong, when there is disease. So keeping healthy is something that people have to do, and therefore they have to be active participants of healthcare, not passive beneficiaries. This is not like a production-consumer relationship. They are co-producers. You may prescribe the drug, but they have to take it. They have to follow the instructions. They have to understand. So in some sense, this is something that you do cooperatively. And healthcare is a relationship between the doctor and the patient, not a one-time visit that you can finish it off. Almost no disease, except for some skin diseases, can be cured in a one-time visit. You require a constant relationship between the provider and the patient. And similarly, a health system requires a proper relationship between the community and the providers and the community it serves. So, இந்த முயற்சியில் அந்த உறவு, அந்த ஹெல்த் கேர் சமூக சேவையாக இருக்கிறதுனா அந்த ஒரு உறவை கட்ட வேண்டியது மிகவும் அவசியமானது. இதில் கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கல் கான்செப்ட்ஸாக போகிறதுனால எனக்கு தமிழில் அவ்வளோ ஈஸியாக இதுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாதது. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹோப் த ப்ராசஸ் மோஸ்ட் ஆஃப் யூ. அப்போ இந்த ப்ராசஸில் நான் எல்லா அசம்பிளிக்கும் போக முடியறதில்ல. நான் பல வேலைகள் நடுவில் போகல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க. எனக்கு ஒரு 2-3 வேண்டுகோள், 2-3 சஜஷன்ஸ். இது இன்றைக்கும் தமிழ்நாடு மாநில சுகாதார டிபார்ட்மெண்ட் பேரவையாக கொஞ்சம் இருக்குது. இன்னும் பொதுமக்களோட குரல் இதில் வர வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 2 பேரவை நடத்த வேண்டியிருக்கோன்னு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏமா டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த மாதிரி நான் ஒரு பேரவை போயிருக்க டிபார்ட்மெண்ட்லேருந்தே எவ்வளோ பெரிய டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா, அரே டிபார்ட்மெண்ட்டுக்கே தேவை இருக்குது போல இருக்குது இந்த மாதிரி இதுக்கு. நாங்கள் முதல்ல சொன்னது பப்ளிக் வாய்ஸ்க்காக, பட் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையாக இருக்கிறதே நாங்கள் உணர்ந்தோம். ஸோ அதனால் நான் இதில் குறை சொல்லலை. இது நல்லா நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அந்த வாய்ப்பை எல்லா இடத்துலையும் எல்லாரும் பயன்படுத்தினாங்க, அதுக்கு நான் வரவே இருக்கிறேன். ஆனால் மக்களோட குரல், மக்கள் பிரதிநிதிகள் குரலை எப்படி இதில் கொண்டு வருதுன்னு இன்னும் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. இதில் இந்த மாதிரி ஆடியன்ஸில் 75% மக்கள் பிரதிநிதிகள்னால் எலெக்டட் பிரதிநிதிகளாக சொல்ல, பல்வேறு செக்ஷன்ஸு, அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட பிரச்சனைகள், ஒர்க் பண்ணக்கூடிய சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸ், இந்த மாதிரி பல்வேறு பீப்புளோட குரல் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த திசையில் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஒரே நாளில் போய் சேர முடியாது, அந்த திசையில் போக வேண்டியது இருக்குது. அப்போ அங்கங்கே பார்ட்னர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை இன்வால்வ் பண்ண வேண்டியது. 2வது, ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேயே இருக்கிறதுனாலையோ பல இதனால நம்ம ரிப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த்தில் தமிழ்நாடு வெற்றிகரமாக பிரமாதமாக செய்திருக்கு. அதுலேயும் சில குறைகள் இருக்குது. ஆனால் அதில் இந்தியாவில் நம்பர் 1, வெரி வெல். ஒன்று மகாராஷ்டிராவில் கொஞ்சம் இதை கூட அதிகமாக மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை குறைச்சிருக்கலாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு டேக் தட் சீரியஸ்லி. இதெல்லாம் per 1 lakh births. These differences that you make, when you actually come per 1,000, they are insignificant. Statistically, they are insignificant. We are doing as good, and we can do better, but we are. But when you look at things like non-communicable disease, mental health,
ஒரு குழந்தைக்கு எபிலெப்சி இருந்ததுன்னா மெடிக்கல் காலேஜில் தான் போய் மாத்திரை வாங்குறது. அந்த மாத்திரையை திருப்பி அடுத்த வாரம் வாங்கணும், அடுத்த மாதம் வாங்கணும்னா திருப்பி மெடிக்கல் காலேஜுக்கு கிராமத்துலேருந்து போய் வரணும். அங்கே லோக்கலாக கிடைக்காது, சப்சென்டரில் அதுக்கு இல்லை. எபிலெப்சி இன் மெனி கேசஸ் இன் சைல்ட்ஹுட் இஸ் ஈவன் பெட்டர் ட்ரீட்டட் தென் tuberculosis. Why you should not have care for childhood epilepsy? Why you cannot identify many other non-communicable diseases and provide it much better? We have to go out of it. But அந்த டிஸ்கஷன்லேயே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுறது. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்கஷனில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி அவ்வளோ போதுமான பேச்சு வரதில்லை. அதே மாதிரி பல்வேறு இஷ்யூஸில் பல்வேறு பேச்சு வரல. இதெல்லாம் கொடுக்க முடியாமல் இல்லை, கொடுக்க முடியும். ஆனால் அந்த குரலும் கீழேந்து வரணும், மேலேருந்தும் அந்த அதிகாரிகள் சேரணும். அப்போது இன்னும் ஒரு ப்ராடர் ரைட் டு ஹெல்த்தை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடர் ஸ்கீம், எல்லா நோய்களையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி இருந்தால்தான் நம்ம இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். பட் ப்ரைமரி கேரே அங்கே தான் நடக்கிறதுனா எப்படி அவங்க டெர்ஷரி கேர் நீட்ஸை கவனிக்க முடியும்? அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, போகக்கூடாதுன்னு ரூல் போட்டு தடுக்க முடியாது. பட் இங்கே சேவை இருக்குது. அந்த மாத்திரை வாங்கிறதுக்கு நான் போய் ஒரு நாள் பூரா நிற்க வேண்டாம். என் குழந்தைக்கு பையனுக்கு சிசோஃப்ரெனியா இருக்குது, நான் போய் ஒரு நாள் பூரா நின்று வந்தால் வேறு வழியே இல்லைன்னு நிற்க வேண்டாம். என் லோக்கல் ஏரியாவில் கிடைச்சிடுறது. எப்படி டிபி ட்ரக்ஸு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸுக்கும் கிடைக்கிறதோ அதே மாதிரி கிடைச்சிடுதுன்னா நீங்கள் அந்த ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறது மட்டுமல்ல, உங்கள் டெர்ஷரி கேர் சென்டரையும் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட பல்வேறு இஷ்யூஸ் ஏன் வரலை? போதுமான அளவுக்கு வந்தது, வராமல் இல்லை, பட் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ ஐ திங்க் இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு 5-6 வருஷம் ஆகும் ஸ்டெபிலைஸ் ஆக. அதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிடாதுங்க, ஆல்ரெடி ஓஞ்சு போயிடும். சில சமயம் போன வருஷமே நாங்கள் எழுதி போட்டோம், ஒன்றுமே நடக்கலை சார், இந்த வருஷம் திருப்பி எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு டயர்ட் ஆகிடாதுங்க. ரெண்டாவது, நீங்களே பாரத்தை பூரா சுமந்துக்க வேண்டாம், பாக்கி வேறு கூட்டிக்கங்க, அதோட ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே பல செக்ஷன் இது டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி வேலை அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி டிஎன்ஹெச்ஆர்பியும் அலோவ் பண்ண வேண்டாம், பாக்கி வேறும் அதை ஏற்றுக்க வேண்டாம். கொஞ்சம் பாக்கி வேறு டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் இன்வால்வ் பண்ணுங்கள், சமுதாயத்துக்குள்ளேயும் இன்வால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு இதெல்லாம் 3லேருந்து 5 வருஷம் ஆகும் ஸ்டெபிலைஸ் ஆக. நான் தான் நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ரூரல் ஹெல்த் மிஷன் ஆரம்பிக்கிறச்சியும் இருந்தேன். சில பேர் அப்போ இதெல்லாம் பார்த்து தேவர் லாஃபிங் அட் த கான்செப்ட். இதெல்லாம் நடக்கிறக்கூடியதானு நடக்கிறது, பட் இட் டேக் சம் டைம். ஸோ ப்ளீஸ் பர்சிஸ்ட். நல்ல வேலைகள் நடக்கிறது, இன்னும் ஆழப்படுத்த வேண்டியது இருக்குது, இன்னும் அகலப்படுத்த வேண்டியது இருக்குது. இன்னும் சுகாதார சேவைக்கு ஒரு உரிமை என்ற நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. அதை பற்றி கண்டு பயப்பட வேண்டாம் டாக்டர்ஸு. அது ஆக்சுவலாக அது வந்ததுன்னா நமக்கு பல விதத்தில் சாதகமாக இருக்கும். பல இஷ்யூஸ் இருக்குது ராஜஸ்தான் இதிலெல்லாம், அதில் பல வீக்னஸஸ் லாலேயும் இருக்குது, புரிஞ்சுக்கிறதுலேயும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே we can do much better in தமிழ்நாடு. இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருந்திருக்கோம், தொடர்ந்து இருக்க வேண்டிய கடமை இருக்குது. தேங்க்யூ. Thank you so much, sir, for your valuable inputs. I'll now call upon Mr. Amir from Suchara. He's an NGO. He's been participating in so many district health assemblies, and we'll be asking for your inputs, sir. Over to you. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்ஹெச்எஸ்பி டைரக்டர் உமா மேம் அண்ட் மற்ற வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அகைன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுல, பெருமையாகவும் இருக்குது. 2 விஷயத்துக்கு நான் அதை பெருமைப்படுறேன். ஒன்று, காலையிலே மினிஸ்டர் சொன்ன மாதிரி இது இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல்ல இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இது நடக்குது. ஸோ அந்த விதத்தில் இது பெருமையாக இருக்குது. அந்த பெருமையில் உங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது, உங்களுடைய உழைப்பு இதில் இருக்குது. அவ்வளோ பேர் உழைப்பையும் நம்பிக்கையோடும் இந்த ப்ராசஸில் பங்கெடுத்திருக்கீங்க. ஸோ அதற்கு உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து நான் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறேன் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி 2 முக்கியமான விஷயம் இருக்குது இந்த ப்ராசஸ் ஏன் தனித்துவமான ப்ராசஸ்ங்கிறதுக்காக. இதே மாதிரியான ஒரு கம்யூனிட்டி
பார்ட்டிசிபேஷன், மக்களை பங்கெடுப்பதற்கான சில வேலைகளை நம்ம 2007 கூட பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது, நிலைமை மாறி இருக்குது. ஒன்று, நான் பார்த்த மாவட்டங்களில், என்னுடைய கலீக்ஸ் போன மாவட்டங்களில், இந்த அசம்பிளி நடந்த இடங்களில், பிளாக் அசம்பிளிஸில், எங்களுடைய பெரிய நெட்வொர்க்கில் நிறைய பேர் போயிருக்காங்க. ஜலால் மாதிரியான நாட்கள் நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. எல்லா மாவட்ட பேரவையில், அந்த ஒன்றிய பேரவையெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பார்த்தோன்னா, ரொம்ப டெமோக்ராட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. டெமோக்ராட்டிக்னால் இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு கைட்லைன் தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த மாவட்ட சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒன்றியத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க தேவையான மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு அந்த பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். என்னை பொறுத்தவரை ரொம்ப டைவர்ஸ் ப்ராசஸ் அண்ட் டெமோக்ராட்டிக்காக நடந்திருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கைன்னு கூட நம்ம பார்த்துக்கணும், பிரின்சிபலாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, நாங்கள் 2007 பண்ணப்பையும் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ், டாக்டர் கிரிஜா இருந்தாங்க, மிஸ்டர் சுப்புராஜ் சார் இருந்தாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதே மாதிரியான ஒரு கம்யூனிட்டி ப்ராசஸ் பஞ்சாயத்தில் நடக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் சுந்தர் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் வந்து அங்கே பங்கெடுத்துக்கிறப்ப, மாவட்ட பேரவையில் பங்கெடுத்துக்கிறப்ப ஆகட்டும், அல்லது ஸ்டேட்டில் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் இருக்கட்டும், இந்த டிபார்ட்மெண்டல் நீடை தாண்டி, ஒரு எக்யூப்மெண்ட் நீடு அல்லது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடை தாண்டி மக்களுடைய பிரச்சனை என்னென்னு பேசுங்கன்னு திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்ட பேரவையிலையும் சரி, அல்லது கூட்டங்களையும் சரி, அவங்க நடத்தக்கூடிய ரிவ்யூலையும் சரி, மக்கள் சந்திக்கக்கூடிய சர்வீஸ் ரிலேட்டட் பிரச்சனை என்ன இருக்குது அதை பேசுங்க. மக்களுடைய காரணிகளை, நோய்க்கான காரணிகள் கொடுத்து, டிட்டர்மினன்ஸ் பற்றி கொடுத்து பேசுங்க. வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி மட்டும் பேசாதீங்க, ஒரு எக்யூப்மெண்ட் பற்றி பேசாதீங்கன்னு திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பல இடங்கள் சொல்லியிருக்கேன். டாக்டர் மீனாட்சி பற்றிலாம் நான் வந்து என்னோட கலீக்ஸை கூட சொல்லியிருக்கேன். அவங்க திரும்ப இந்த சோஷியல் ஈக்விட்டி பற்றியும், அந்த சோஷியல் வேல்யூஸ் பற்றியும், அல்லது வந்து இந்த சோஷியல் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் பற்றி கொண்டு வாங்கன்னு அவங்க வந்து ஒரு இடத்துல விரக்தியாக கூட பேசினாங்க. நான் கூட அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி நடந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, என்ன சந்தோஷமான விஷயம்னா, அந்த ஒரு கிளாரிட்டி அட் த டாப் லெவல், ஒரு கிளாரிட்டி அண்ட் ஒரு கைடன்ஸ், அதை பண்ணணுங்கிற அந்த முனைப்பு. வெறும் இது வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டியாக இல்லை, இது மக்கள் சார்ந்த ஆக்டிவிட்டி, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரணும்னு நினைக்கிற அந்த நினைப்பு இருக்குது. இப்போ வந்திருக்கான்னா அது இல்லை, ஆனால் அதுக்கான நினைப்பு இருக்குது, அதுக்கான நமக்கு ஒரு மனதிடம் இருக்குது. அது வந்துடும் இனிமேல் வரக்கூடிய காலங்களும். அந்த விதத்திலையும் இது எனக்கு பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு அசம்பிளி அல்லது சிறப்பான ஒரு முயற்சி. தென் 2007, 2010, 12 நாங்கள் பண்ணதை காட்டிலும் இது வந்து வேறு மாதிரியான ஒரு முக்கியமாக இருக்குது பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் அதையும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. 2-3 விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் மேலே போவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2-3 விஷயங்கள் இருக்குது. இன்னும் போக நம்ம இந்த ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த அசம்பிளியில் அட்டன் பண்ண அந்த அடிப்படையில் என்ன வைப்பேன்னு நினைக்கிறேன்னா, இந்த ப்ராசஸை இது ஒரு நம்ம நிறுவனமயப்படுத்தணும், இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும். இது வெறும் டிஎன்ஹெச்எஸ்பி ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா எனி டைம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நடந்துச்சு. போனது 2007, 2012 நடந்தப்போ கூட வந்து பஞ்சாயத்து கமிட்டிகள், பஞ்சாயத்து வில்லேஜ் கமிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணோம், மானிட்டரிங் பண்ணோம். பஞ்சாயத்து லெவலில் பிளானிங் கூட நடந்துச்சு தமிழ்நாட்டில். 446 பஞ்சாயத்தில் அந்த மக்கள் சேர்ந்து உட்காந்து பிளானிங் பண்ணாங்க. இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலை, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதில் நம்மளால் அதை தொடர்ச்சி எடுத்துகிட்டு போக முடியல. அந்த மாதிரி இது ஆயிடக்கூடாது. இது ஒரு நிறுவனமயப்படுத்தணும், இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது டிஎன்ஹெச்எஸ்பியிலேருந்து ஒட்டுமொத்த துறையினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அண்ட் குடும்ப இந்த நலவாழ்வுத்துறை, அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடாக மாற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது கொஞ்சம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேர்ல்டு பேங்க் அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஎன்ஹெச்எஸ்பி இதை முன்னெடுத்தது. அதை தாண்டி ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டியாக மாறினா மட்டும்தான் எல்லாருக்குமான அது ஒரு ஆர்வம் வரும், எல்லாரும் அதை நிலைநிறுத்த முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். மினிஸ்டர் வந்து தொடர்ச்சியாக பங்கெடுத்துக்கிறாரு, நிறைய விஷயங்களில் வந்து மக்கள் பங்கெடுத்துக்கணும், பிரதிநிதிகள் பேசணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடத்துகிறப்ப தான் நம்மளால் இதை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியும். இல்லைனா எங்கே வேணாலும் எந்த பாயிண்ட்ல நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம நிறுவனப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, அடுத்தடுத்த மாவட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த நலவாழ்வு பேரவைகளாகட்டும், அதில் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு கொஞ்சம் சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ வெறும் எக்யூப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பற்றி நிறைய பேசுகிறோம், தேவையான விஷயங்கள் தான். ஆனால் அதை தாண்டி நம்ம மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, ஒர்க்கிங் கமிட்டியில் கூட டாக்டர் மீனாட்சி கூட சொன்னாங்க. அதை பேஷண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, அந்த மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அக்சஸ் பண்ணுறப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, என்ன உணர்வு, எப்படி அவங்க அதில் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, எப்படி நடத்துனாங்க, அவங்கள எந்த மாதிரி பிரச்சனை சந்தித்தாங்க, இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிளியில் பெருசாக வரல. ஆனால் அது தனியாக ஒரு சர்வே வழியாக வரோன்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது, அது நம்மளால் பண்ண முடியல. ஆனால் அதெல்லாம் தான் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில்
நோயாளிகள் அல்லது பயனாளிகள் வச்சுக்க நோயாளிகள் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் சந்திக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிற ஒரு முழு விவரம் நமக்கு தேவை இருக்குது. அப்போது நமக்கு இந்த டாக்டர் சொல்கிற பிரச்சனைகளை தாண்டி போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சர்வீஸில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன சந்திக்கிறாங்க. நாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவங்க ஸ்டான்லியில் எழுதி கொடுக்குறாங்க மருந்து, அதை திரும்ப வாங்க வேண்டிய இடம் வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் தான். அவர் எங்கேயோ இருக்கார், கண்ணங்கோட்டைக்கு தாண்டி இருக்கிறார் அந்த நோயாளி. அவர் திரும்ப அந்த பிஹெச்சில் அந்த மருந்து அவர் கிடைக்கல, திரும்ப திருவள்ளூர் ஜிஹெச் தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் அவரால் போக முடியல. ஸோ மருந்து நிறுத்துறாரு, ஒரு கிட்னி பேஷண்ட். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த அசம்பிளியில் வர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளியில் வர வேண்டியதில்லை, அந்த பஞ்சாயத்து அசம்பிளிலையோ அல்லது பிளாக் அசம்பிளியிலோ வந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை சரி பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை கொஞ்சம் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுவோம். நமக்கு அதற்கான ஆர்வம் இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ அதை நம்ம பண்ணிப்போம். நான் பார்த்தேன் சில இடங்களில் கிளமங்கலம்லாம் வந்துச்சு, கிருஷ்ணகிரியிலலாம் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வச்சாங்க. நான் நினைவிருக்கிறத சொல்கிறேன், நிறைய இடங்களில் வந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது தளர்ந்துட வேண்டாம். நான் ஏன் இதை பர்டிகுலர் சொல்கிறேன்னா, ஒரு கலைப்பு தெரிஞ்சது. 2வது ரவுண்டு நடக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு அயற்சி இருந்துச்சு. என்னென்னா, போன தடவை இவ்வளோ ரெசல்யூஷன் கொண்டு போனோம், எதுவுமே நடக்கலை, திரும்ப ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேச்செலாம் வந்துச்சு. நான் கவனித்தேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அசம்பிளி நடத்துறது 2 நோக்கத்துக்காக. அங்கே வரக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதுங்கிறது ஒன்று, வரக்கூடிய ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி அரசாங்கம் பணம் ஒதுக்கி தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கிறது ஒன்று. ஆனால் அதை தாண்டி நமக்கு என்ன வேணும்னா, இந்த மாநில சுகாதார பேரவை, நான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கேன், இந்த மாநில மக்கள் சுகாதார பேரவைன்னு இருந்திருக்கணும் ஆக்சுவலாகவே. அப்போ மக்கள் சுகாதார பேரவைனா அப்போ மக்கள் பங்கெடுப்பதற்கான ஒரு தளத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதுக்கு பயிற்சியே கிடையாது. ஆஸ் அ டிபார்ட்மெண்ட்டாக மருத்துவர்களாக மக்களை சந்திக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து அதுக்கு பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குமான பயிற்சி இல்லை நம்மக்கிட்ட. இந்த மாதிரி முயற்சிகள் அதற்கான ஒரு வழிகாட்டியாக அமையும். அப்போ அந்த நேரத்தில் இதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், ஏற்றுக்க முடியாது முதல்ல. ஆனால் என்ன பொறுத்தளவில் 2 விஷயத்துக்கு இந்த அசம்பிளி நடக்குது. ஒன்று, பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதில் கூட குறைச்சல் இருக்கலாம், சில இடங்களில் பண்ணலாம், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ ஏற்காட்டில் ஒன்று பண்ணணும், பெண்ணகரம் ஜிஹெச்சை நம்ம தரம் உயர்த்தியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியுது. ஆனால் பல விஷயங்கள் வந்த ரெசல்யூஷன் பண்ண முடியல, பிரச்சனை இல்லை. இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் இது என்னன்னா, இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், மக்களை பங்கெடுத்துக்கிறதுக்கான ஒரு தளம். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ் வந்திருக்காங்க, எம்எல்ஏஸ் வராங்க, எம்பிஸ் வராங்க, பேசுகிறாங்க, மக்கள் விஹெச்டபிள்யூசி மெம்பர்ஸ் பேசுகிறாங்க. அப்போ மக்களும் மருத்துவத்துறையும் அல்லது நலவாழ்வுத்துறையும் சந்திப்பதற்கான ஒரு இடமாகவும் சந்திப்பதற்கான ஒரு தளமாகவும் அதை தான் இதை பார்க்குறோம். அது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வரக்கூடிய அவுட்புட்டு நீங்கள் 2ஆக பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். ஒன்று, சொல்யூஷன்ஸு, தீர்வுகள் கிடைக்கிறது. 2வது, மக்கள் பங்கெடுப்பதற்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். அவங்க நம்மகிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்களா? சுந்தர் சொன்ன மாதிரி டாக்டர்ஸே ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. அதுக்கே இந்த தளம் தேவைப்படுது. 2வது, மக்கள் இன்னும் பேச வைக்கலாம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாங்க. ஊட்டிலலாம் நான் பார்க்குறப்ப, ஊட்டி போனது நடந்தப்பெல்லாம் ரொம்ப டிக்னிஃபைடாக அவங்க அந்த பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க. சண்டைலாம் போடலை அவங்க டிபார்ட்மெண்ட் கூட. எங்களுக்கு இது வேணும், இது இல்லை, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போது அந்த மக்கள் தொடர்ச்சியாக துறையோடு உரையாடுவதற்கான ஒரு தளமாக இதை பார்க்குறோம். இந்த தளம் வெறும் மாவட்ட தளமாக இருக்கக்கூடாது, அது ஒன்றியத்துக்கு போகணும், இன்னும் பஞ்சாயத்து அளவுக்கு போகணும், குறைஞ்சபட்சம் பிஹெச்சி லெவல்லையாவது நம்ம அசம்பிளி நடத்தணும். அது நடத்திருக்கோம் இப்போது. ஆனால் பல இடங்கள் நடந்துச்சு, பல நடக்கல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது பரவாயில்ல, இன்னும் போக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது ஒரு பஞ்சாயத்து அசம்பிளி அல்லது பிஹெச்சி சார்ந்த அசம்பிளி, அப்புறம் ஒன்றிய அசம்பிளி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி, அப்புறம் மாநில அசம்பிளி. இது இந்த இடத்துல இன்னும் மக்களை எப்படி பங்கெடுத்து வைக்க முடியும்னு பார்ப்போம். ஓப்பனாக கால் கொடுப்போம். டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளியில் ஓப்பன் கால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மக்கள் பங்கெடுக்கட்டும், அவங்க பேசட்டும். நம்ம குறை நிறைவேற்றுறோமா இல்லையாங்கிறது 2வது பட்சம். எவ்வளோ மனுக்கள் தராங்க மக்கள், அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் நிறைவேறாதுன்னு. ஆனால் சொல்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான, ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு தளம் எனக்கு இருக்குங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பொறுத்தன அவுட்புட் என்ன பொறுத்தளவில். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் நம்ம அது பாடுபட்டோம். அந்த வேண்டுகோளோட மனம் தளர்ந்துட வேண்டியதில்லை. இன்னும் போக போக இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எல்லாருமே துணை இருப்போம். அண்ட் உங்களுக்கும் அந்த மனசு இருக்குது, நம்பிக்கை இருக்குன்ற அடிப்படையில் மீண்டும் வாழ்த்து கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். வணக்கம். Thank you, sir. As usual, Amir sir, it's a tone of positivity. Thank you so much for being an encouragement to all these officials and all the representatives present here. And next, we'll call upon Mr. Daman Ahuja from AGCA for his inputs, please. Over to you, sir. Thank you. Thank you. First of all, I would like to congratulate the state government and then our state health administration and especially the TNHSRP. We had been discussing this whole concept of community monitoring
In the National Health Mission, we have got a framework of accountability. In that framework, it has always been suggested that the funds that have been transferred to the states, how it is to be made as accountable. So in the national framework, there were 3 things which were being suggested. As you know, the first thing is health management information system, the reporting. Whether the MMR or IMR or immunization or all our national indicators or state indicators are increasing or decreasing. So that is a reporting format. But all of us know that how do we report from the sub-center level to the PHC or PHC to the CHC and then to the district and then to the state. So there came the second part of accountability framework, and that was that we must have some outside agency who could monitor, who could see our progress, whether our health indicators are going down or up. And the third very important accountability framework part was that the community for which the last person to which we all wanted to reach, and that too with the quality health services and zero out-of-pocket expenditure. Why not to involve him, that person, that community? And there came a concept called community-based monitoring. Dr. Sundar Raman was there in Chhattisgarh. He had been there as an executive director of NHSRC, and we had been seeing how this whole concept of community monitoring had evolved in our country. But the technocrats and the bureaucrats had some kind of an problem with this word monitoring. And they said that how can the illiterate people could monitor us? So this word had been removed, and now this is called Community Action for Health. The Community Action for Health primarily means getting the feedback from the people for whom all these services have been made. And I am happy to share with you, as our friend Amir was telling you, in Tamil Nadu also, from 2007 to I think 2011-12, a very structured process of community monitoring had happened in the state. And then came a lull period, because there were aftermaths which not everybody could absorb. When Dr. Uma was there as the joint director in National Health Mission, we had been coming to her and talking to them about the community monitoring part. I am very happy that it has come and it has evolved in Tamil Nadu in the form of this World Bank funded project called the Health Assemblies. I had been the part of some of the health assemblies. Last year also, I participated at Tuticorin. This year I participated at Erode and saw the whole process, how the people are participating. Now there are 2 suggestions that I wanted to share it with you. Mostly, it is our health department people who are participating. There are few public representatives, PRI members, but a lot more participation requires to be done at the village level. When we organize the village health assemblies, when we organize the block health assemblies, when we organize the district health assemblies, more participations is required. I think, as earlier speakers have said, this is a great day, and we are very hopeful that this process will go on, and actually
the people for whom this whole health assembly and people for whom this whole quality health services concept is there would participate. And Tamil Nadu, as always leads with the example, will lead this also. Thank you. Thank you, sir. So, PD madam has suggested we will be next proceeding to the discussion level, sir. Actually, the concept is there are 16 districts present here. It will be like 2 districts will be clubbed together to be forming one group. So, there will be 8 groups. 8 groups will be having moderators. We have put moderators from all the directorates, and it's a mix match, sir. So, the moderators will be there. The group representatives are from all cadre. We have got Anganwadi workers, we have got VHNs, we have got MC. I mean, every other people who has been in the district is in the cadre now. So they will be allowed to discuss on the salient features which they have zeroed down and given us a gist of resolutions. They will be now discussing it again with the state moderators. The state moderators will be having representatives from NGOs and all, and ASTA, like the World Bank. The team will go around having a know-how how this is being done. It will be a 1 hour time given to each group there. And after the resolution has been frozen, we all have our own representatives there to jot down what is the new resolution which is being come here, along with the other old ones. So it will be another remodulated or the frozen one from the districts. So after this, each district will be having given a time slot to present it over to the state. So that is the process. I think உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுவும் 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு குரூப்பாக போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் உட்காந்து நீங்கள் உங்கள் கலந்துரையாடல் இப்போ நீங்கள் பண்ணுவீங்க. இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை வந்து நீங்கள் திரும்ப உட்காந்து நீங்கள் பேசி விவாதித்து இந்த ரெசல்யூஷன்ஸ் தான் நாங்கள் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் திரும்ப முடிவு பண்ணி இந்த குரூப்லேருந்து ஒருத்தர் வந்து, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் வந்து இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அது ஸ்டேட் ரெசல்யூஷனாக திரும்ப கன்சால்டேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். You will be provided with volunteers from TNHSRP with laptops. Laptops இருக்கும். நீங்கள் கொடுத்த ஏற்கனவே ப்ரெசன்டேஷன் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் திரும்ப பார்த்து நீங்கள் டிஸ்கஷன் இதை பண்ணி அதில் நீங்கள் மாடிஃபைட் சேஞ்சஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். அதுதான் அந்த விவாதத்தோட அடிப்படை. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் வந்து ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரோ அந்த பேரையும் நாங்கள் சொல்லிடுங்க. வில் ஃபெசிலிட்டேட் them to present it over to the state assembly. So that is it. We will be breaking now. Ma'am, shall we? We will be breaking now. Nodal officers, please be there near your districts. TNHSRP officers, go along with your laptops, please. அங்கங்கே உட்காந்துருங்க. உங்கள் குரூப்பில் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் அப்படியே நீங்கள் சேரை திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 11 o'clock now. 12 o'clock. ஸோ 12 மணிக்கு ப்ளீஸ் பி ரெடி வித் யோர் solidified resolutions. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ 12 மணிக்கு நாங்கள் திரும்ப கேட்போம் உங்களை. ஸோ அப்போ வந்து உங்களோட ரெசல்யூஷன்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரியலனா ப்ளீஸ் ஆஸ்க் அவர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். எல்லா ப்ளூ கலர் சாரீஸில் இருக்கவங்களாம் TNHSRP ஆஃபீஷியல்ஸ் தான். யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் தெம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். இல்ல மேம், பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க மேடம். அப்படியே திருப்பி உட்கார சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரோட இப்ப யாரு? திண்டுக்கல். கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். தஞ்சாவூர் கன்ஃபியூஸ் மா. அங்க உள்ளவங்க தான் இங்க வரணும். இப்படி தானே ஈக்குவலா அவங்க பண்ண முடியும். அதான் மேடம் பக்கத்துல உட்கார்ந்து அடுத்து உட்கார்ந்துருக்காங்க. சோ ஒன் ஆஃப் யூ ஹெல்ப் பண்ணிடலாம். நீங்க அது திண்டுக்கல், கன்னியாகுமரி and Karur, you will form one team. Yaar is moderator? Who is the moderator for that? Moderator is Shobha ma'am. And next team is Erode, Kanjipuram. Erode and Kanjipuram. You are sitting adjacent. Your moderator will be Dr. Sharmishta, JD DMS. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்ஸ் வேணும்னா எடுத்து போட சொல்லுங்க. Yes ma'am. Next Vellore and Viluppuram.
வெள்ளூர் அண்ட் விழுப்புரம். உங்கள் மாடரேட்டர் டாக்டர் ஜெராத் ஏடி சார். திருவாரூர் அண்ட் திருப்பூர். Your moderator is J.D. Shanmugasundaram. Thiruvarur and Tirupur. You will form a team. Shanmugasundaram. Where is Shanmugasundaram? எல்லாத்தையும் யாரை கேட்டு மாத்துறாங்கன்னு change this. மீனாட்சி மேடம் ஃபுல்லா போட்டு கொடுத்தாங்க. மாத்துவீங்க. Why do you confuse? Because they were sitting together, they need திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. திருவள்ளூர் and திருச்சி டாக்டர் கிருஷ்ணராஜ். திருவள்ளூர் and திருச்சி. Where is திருவள்ளூர்? திருச்சி. மேடம் மாத்தி போடல. பக்கத்துல உட்காருங்க. ஏன்னா அல்ல அந்த லிஸ்ட் முதல்ல ஷேர் பண்ணு.
மணிமொழி, வேர் இஸ் மணிமொழி? எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறமா? ஜனனப்பிரியாவும் நீயும். வேர் இஸ் ஜனனப்பிரியா? நீங்கள் 2 பேரும் இங்கே. ஓகே. நித்யா, வேர் இஸ் நித்யா? சரி, எல்லா டீம்லேயும்
கேமரா ஃபர்ஸ்ட் பார்ட் இனிஷியல் ஸ்லைட்ஸ் மாறாது. அது அதே தானே பேஸ் லைன் வேல்யூஸ் இருக்கும். பின்னாடி உள்ளது மட்டும் மாறும். முதல்ல நீ ரவுண்ட் போய் ஒரு ஒருலையும் யார் ப்ரெசென்ட் பண்ண போறான்னு பேரை கலெக்ட் பண்ண போறோம். அது ஒன்றும் இல்லை. அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்லைட்ஸ். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஆள் தான். மினிமம் 40 to reach the tribal line. ஸோ அது வந்து கிராஸ் ஆகி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த 2-3 ஆம்புலன்ஸ் கிட்ட தேவைப்படுது. அவங்களும் வேலூரா? இது ஃபுல்லா திருப்பூர். திருப்பூர்ல எத்தனை 4 பேர் இருக்கிறீங்கப்பா மாடரேட்டர்? 1 2 3 இந்த 2 நீங்க பாத்துக்கிறீங்களா? அந்த இதுல யார் இருக்காங்க? ஜெரால்ட் இருக்காரு. ஓகே, ஜெரால்ட் இருக்காரு. Don't ask anything first. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் பாப்புலேஷன் யூனிஸ் ரிலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பஸ் வந்து மஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு பஸ்ஸு கொடுக்கலன்னா எப்படி அது பஸ்ஸு வந்து மஸ்ட்டு நம்ம கேட்டால் நர்சிங்
கல்வி ஃபஸ்ட்டு படிக்க எடுக்கணும் அது கூட எழுதிட்டு அது கிடையாது. ஆனால் எழுதின்றது இது சார் அது என்ன பண்ண போகிறீங்க என்ன இருக்குங்க இந்த ப்ரையாரிட்டி அதுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லி வரவே இல்லை. திருவள்ளூர்ல நல்ல பெஸ்ட் கட்ட போதும் நல்லா Okay, so you look at your delivery performance. That satisfies your delivery performance. You ask for it. Okay. எதுவுமே இந்த காலத்தில் கஷ்டம் இல்லாமல் வராது. எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எக்ஸ்ரே இவங்க ஒர்க் அவுட் தான் ஒர்க் ஆகும் ஒர்க்கிங் போதுமா ஒன்று வேணுமா
இதை எடுத்து அப்படியே அங்கே நாங்கள் கொடுப்போம். அதை அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்காக நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். தனி ரூம் வந்து தனியாக தனி ரூம் இருக்கிறதுல ஒரு ரூம் இல்லாத அது வந்து மாணவர்களை வந்து அதுக்கு மட்டுமே அது வச்சுக்கணும். மாணவர்கள் வந்து செக்கிங் அந்த இதுக்கு மட்டுமே தனி வச்சுக்கணும். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல உங்கள் ரெக்கார்டு எல்லாமே வச்சுக்கலாம். அந்த ரூம் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், எல்லாமே அந்த இதுலேயே இருந்துக்கணும். நீங்கள் மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா சாருங்க இப்போ வந்து டெஸ்ட் எடுக்க வராங்கன்னு வச்சுக்கலாம். டெஸ்ட் நடந்துட்டு கிளாஸ் நடந்துட்டுருக்கோம் அல்லது பரிசு நடந்துட்டுருக்கோம். அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிட்டு தான் இவங்களை வந்து நம்ம பையனை செக் பண்ணுற மாதிரி இருக்குது. Anganwadi ICDS department. They want hemoglobin testing for all the children in the Anganwadi centers under 5. அனீமியா இருக்கா, சாம் இருக்கான்னு பார்க்கணும். கிளினிக்கலாக தான் பார்க்குறோம், நாங்கள் பார்க்குறோம். பட் ரெகுலராக ஆர்பிஎஸ்கே டீம்ஸ் எல்லாம் ஆமாம் சார், வேணும் சார். நீங்கள் போகிறப்ப எனக்கு வந்து எங்கப்பா கேட்குறது சார் ஒன்றும் இல்லை சார். ப்ரோக்ராமாக கேளுங்க. மாட்டி இருக்காங்க. ப்ரோக்ராமாக கேளுங்க சார். திருவாரூர் நீங்க ரெண்டு பேர் நிர்மல்சன் கன்சீடர் அவரே ஆசைப்படுறேன். மதர் ரெஃபர் ஆனாலும் ஒரு நிமிஷம் சதீஷ், மதர் ரெஃபர் ஆனாலும் ஈஸியாக இருக்கணும். இப்போ நாங்கள் அனுப்பினோம்னாலும் அங்கே வரலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ரெஃபர் ஆனால் போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இல்லைப்பா, நான் சொல்கிறது அனாமலி கட் பண்ண ஒரு நிமிஷம். அனாமலி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், மெடி ஸ்கேன். இது 2 பேர் தான் இவங்க வெள்ளூர் பட்ஜெட்டில் அவங்க என்ன வேணுமோ அதை ப்ரையாரிட்டைஸ் மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சென்சைட்டில் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரையாரிட்டி பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. இதில் லிஃப்ட்டில் தான் நிறையா
கதவு திறக்கும் எல்லாம் சும்மா தான் மூடி வச்சுக்கிறாங்க.
என்ன சொன்னீங்கன்னா அசட் அப்ளிகேஷன் மாதிரி அது இல்லையா டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையா எங்கேயுமே இல்லை சார் நன்னிலம் அப்படின்ட்டு ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்தாங்க எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸும் வந்துட்டு அதில் கொண்டு வந்துருக்காங்க வாட் இஸ் த சர்வே நம்பர் ஸ்கெட்சு எல்லாம் அதில் இருக்க மாதிரி பட் அது பார்வையில் ஒரு சிங்கிள் பாயிண்ட் இது சிங்கிள் பாயிண்ட் இது வந்து நம்மளோட இந்த மானிட்டரிங் தான் இது கம்யூனிட்டி பாயிண்ட் பட் செக்ரிகேஷன் இஃப் வி ஹேவ் அ ஹெச்எஸ்சி ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும் தே வில் கெட் த ஆக்சஸ் நீங்கள் அசட் மானிட்டரிங் சொன்னீங்க பிஹெச் ஸ்டே பண்ணுறது சொன்னீங்க கிளாரிஃபிகேஷன் சொன்னீங்க என்ன சொன்னீங்க If the VHN is not staying there, the building goes into condemnation without maintenance. So, அந்த மெயின்டெனன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டே இருக்கா இல்லையா அந்த பில்டிங் மெயின்டெனன்ஸில் இருக்கா எப்போ லாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்க பக்கரை வந்து exception to the rule and exception. So, நான் சொல்கிறது என்னென்னா வந்து 1 or 2 times கொடுக்கலாம் அது ப்ரையாரிட்டி எல்லா இடத்துலையும் அது எல்லா இடத்துலையும் சார் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்கஸ் ஸோ வேறு என்ன ரெட் கிராஸ் தவிர வேறு எஜுகேஷன் சார் அதில் நீங்கள் ஸ்கீம் உங்களுக்கு என்ன சார் ப்ரையாரிட்டி ஆக்ஷன் இப்போ சார் சொல்கிறாரு நிறைய கோஆர்டினேட் பண்ணி டீச்சர்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணி எம்எல்சியில் டேட்டா சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணி அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா அதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் சரி கட் பண்ணிக்கங்க இன்சினரேட்டர்லாம் ஆமாண்ணா ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா எவ்வளோ ஜிபி மட்டும் இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ எம்பி இருக்குது அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க அப்படியே காப்பி பண்ணுங்க ப்ளே ஆகும் கழுவுங்க போய் தலை போய்
இப்போ சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் அப்போ அவன் என்ன பண்ணுவான் பெருக்கலாம் வாடை தாங்க அது யார் காரணம் கொஸ்டின் மார்க் பண்ணி நான் வந்து பேட்டரி மாற்றிங்க That's what I'm reaching for. உங்களோட டிஸ்கஸ் இந்த டீமோட என்னென்னலாம் What do you suggest? What do you suggest? ஷிஃப்ட் பண்ணுங்க அண்ட் யூ லாஸ்ட் ஆல் மெயின் திங்ஸ் அதெல்லாம் எசென்ஷியல் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது நீங்கள் எக்ஸஸாக வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆட்டோ எல்லாம் ஆட்டோ ப்ரிஷன் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அதெல்லாம் டிவிக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி வந்து
வரலன்னு சொல்லக்கூடாது. மொபைல் டயக்னோஸ்டிக் யூனிட் பிரைவேட் இல்லை சார். போய் மொபைல் டயக்னோஸ்டிக் எக்ஸ்ரே யூனிட் பிரைவேட். இவர் நம்ம வீட்டில் ஷிஃப்ட் பண்ண டியூட்டி கூட போட்டு நம்ம ஹெல்ப் பெருமாள் பட்டியில் எதுக்கு இந்த ப்ரையாரிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அதை பண்ணோம்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ஹெச்எஸ்சி இருக்கா? பக்கத்தில் பிஎஸ்சி 5 கிலோமீட்டர்ஸ் HSC you can have also, not a thing. HSC 5,000 population. இந்த norms வந்து இந்த இதுக்கு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணணும். 5,000 தான் இன்னொரு போஸ்ட் போயிடும். எல்லா இடத்துலையும் 5,000 பாப்புலேஷன் போடும்போது ஏன்னா மைக்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அர்பனைஸ் மைக்ரேஷன். சரி, இப்போ நீங்கள் டிஎம்இ சைடில் என்ன டாப் 3 என்னென்ன சார்? சார் இதுதான் ப்ரையாரிட்டி சார். நீங்கள் வந்து சார் நீங்கள் என்ன ஏபிஎம் சார் அந்த டிஎம்இ டிஎம்எஸ்ல என்ன சார் இதில் என்ன சார்? அதுலேயே வந்து எக்ஸ்ரே இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில ப்ரையாரிட்டிஸில் எது முக்கியம்? ஓகே, அதில் வந்து எது முக்கியம்? டெஸ்ட் எக்ஸ்ரே முக்கியமாக இல்லை பாய்சன் மேனேஜ்மெண்ட்? அதில் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி நம்ம டிஸ்கஸ் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் பாய்சன் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் டிஸ்ட் எக்ஸ்ரே தான் நம்ம வேறு எதாவது எக்ஸ்ரே வச்சு பண்ணிடலாம். ஆனால் பாய்சன் வந்து பாய்சன் மேனேஜ்மெண்ட்னா எங்கள் மேன் பவரோட வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் தான் தெரியும். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூனிட் அது டிஏயில் வந்து தனியாக டிஏ யூனிட் வந்து எந்த அப்கிரேட் ப்ளஸ். ஆனால் ஸ்னேக் போயிட்டு வந்து ஒரு பிஎஸ்சியில் ஷார்ட்டேஜ் ஆள் இல்லாதனால இன்னொரு இடத்துல போய் இறந்தாங்க. அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஜவஹர் ஒரு பிஎஸ்சியில் ஜவஹர் 1 நல்ல ஆஃபீஸாக மெயின் லொக்கேஷனில் போட்டுருக்காங்க.
இதே ஃப்ரேம் அந்த பக்கத்தில் காணிக்கிறேன். என் ஃப்ரேமில் போடுறேன். என் ஃப்ரேம் நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன் சொல்கிறேன். அந்த இதுக்கு சாரி ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லிக்கிறீங்க. என்ன விதமாக இல்லைங்க, அதை அப்டேட் பண்ண சொல்லிக்கிறேன். ஏன்னா எக்ஸிஸ்டிங் புதுசாக நீங்கள் கேட்குறது எஸ்டிமேஷன்ட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ன ரெக்யர்மெண்ட் கேள்வி. பிஎஸ்சி பேஸ்லேருந்து கேளுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வருது.
pushing. Okay. Basically, I think their office was like, it's too hectic because they were coming for one day and it would have been very hectic. But she's like, it's worth it to take them. So anyway, so we'll get back to you. And this also yesterday Dinesh wrote regarding this midterm review mission. May. Not midterm review. ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா என் பேரே வந்து மேடம் வேணாமா மேடம் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அரசியல் நெச்சுடியில் இருக்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து நான் ஒன்றும் சொல்லல ஏன் வந்து நீங்கள் கேட்டேன் இன்சார்ஜ் பற்றி கேட்டேன் யாரே வந்து சொல்லுங்கள் ஒரு ஃபோன் நார்த்தவன் காட்டில் நல்லா வரணும் நார்த்தவன் காட்டு மற்ற ஊர் வர போக மாட்டாங்க நம்ம பிஎஸ்சி Announcement. I hope all the teams are proposing the resolutions. Please be prepared. We'll be starting the session. So the presenter who is going to present the resolutions of the district, please be prepared. We'll be calling the districts one by one. Announcement again. The teams which have completed the resolutions, please be seated in your original seats. நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் அந்த பிளக்கார்ட் பக்கத்தில் உட்காந்தீங்க இல்லையா, அந்த சீட்ஸில் நீங்கள் வந்து திரும்ப வந்து உட்காந்துருங்க. முடிச்ச டீம்ஸ் மாத்திரம். So I request, because all the districts should be hearing like what is the other districts resolutions are. So please, the finished districts, resume your seats back, which you were being seated in since the morning. Teams, Coimbatore team. The order of presentations will be, first is Coimbatore, the second will be Dindigul and Palani, third team to present will be Erode, fourth will be Kanjipuram, and fifth will be Kanyakumari, sixth will be Karur, seventh Krishnagiri, eighth Madurai, ninth Namakkal, 10th will be Tanjavur, 11th Tirupur, followed by Tiruvallur and Pundamalli, Tiruvarur, Tiruchi, Velur and Vidupuram. So Coimbatore team, please be ready, madam. Please be resuming your previous seats. Coimbatore, Dindigul and Palani,
Dindakal team, Pazhani team, please be in your seats. Moderators and nodal officers in charge from TNHSRP, please make sure your team members are resuming their original seats. Moderators and in charge officers of TNHSRP, kindly note, all the teams after finishing shall resume their seats since morning. Erode team ready ah irkingla? Erode Deepalakshmi, ask them to seat in their original seats ma. Kanjipuram, TNHSRP medical officer Kanjipuram, Nivedita. Ma, ask them to complete and resume their seats ma. We'll be starting the session in the next 10 minutes please. Thiruvarur, Dr. Sahana, your team is ready. Kanyakumari team, Dr. Nivedita, you're ready?
I'll be now calling out the names of the presenters. So please be ready. We'll be resuming in the next 5. Please be seated here. Please be seated. Volunteers from TNHSRP, please ensure everyone is seated. DDHS Coimbatore, Dr. Aruna for her presentation on Coimbatore's resolution. Please, madam. Other districts, please be prepared. The next will be Dindukal and Palani. Dr. Priya Sendil Kumar, Mr. Amir, please. Dr. Gerard, sir. Dr. Gerard Selvam, sir. Dr. Shanmugam Sundaram, sir. Mr. Amir from Sachara. So kindly resume your seats. Dr. Nivedita, Dr. Varsha, please resume your seats. We'll be...
So this is the first presentation from Coimbatore district. This is Dr. Aruna representing Coimbatore district's assembly resolutions. Over to you, madam. அனைவருக்கும் வணக்கம். First of all, I would like to thank MDTNHSRP for giving us this opportunity to present our district's health resolutions in this State Health Assembly. PPT, please. So PPT presentation, please. So our district has a population of about 38 lakhs, out of which nearly 50% is in the rural area and 50% in the urban areas. We have 12 blocks, 11 taluks, 1 big corporation, 7 municipalities, 33 town panchayats, 228 village panchayats, 504 health sub-centers, and 89 PHCs. We have 1 district headquarters hospital and 12 sub-district hospitals. We have 2 government medical college hospitals and 3 private medical college hospitals. Regarding the vital statistics, our birth rate is 13.6, death rate is 5.3, sex ratio at birth is 967, literacy rate is 83.9, live births, total number of live births is around 48,000 per year. And the contribution of government deliveries is about 40% and that of private deliveries is 60%. Our IMR is 7, under 5 mortality rate is 0.6. Our MMR is 76 at present. Our HOB rate is 3%. Our teenage pregnancy rate is 1. The percentage of eligible couples. First slide, first slide. Next, on the picture. First, in the historical photos. So this is our district with the places of importance. We have nearly 2 famous temples in Perur and another in Marudamalai. Our district is located in the foothills of Western Ghats and is enjoying a good climate as well as the second sweetest water in the world. And we also have the world famous Isha Yoga Center and other heritage places in our district. Next. We have around 65% of eligible couples who have adopted a permanent method of contraception and around 17% of eligible couples who have adopted temporary method of contraception. So in total around 75% of our eligible couples are protected against conception. And we have nearly 23% of children under 5 who are stunted, 7% of children under 5 who are wasted, 2.5% of children who are severely wasted, and the percentage of underweight children under 5 is 18.5%. We have nearly 4.2% of children who are overweight for their age. And 13% of people in our district have undergone a test for cancer screening, cervical cancer screening, around 8.4% for breast cancer screening, and around 1.1% for oral cancer screening. Then coming to the district health assembly, we had our district health society meeting on 18/7 under the chairmanship of our district collector, and we had our block working group meeting on 12/7/22. We had our first block health assembly in Karamadai block on 18th of August 22. We had our district working group meeting on 22nd of September, and a district organizing committee meeting on 22nd of September. We had our district health assembly meeting on 1st of January, and now today we are here for the state health assembly meeting. Next. So these are the participants for the block health assembly. These are the photos. And then in district health assembly, the following officials participated. We had representatives from the state, from NGOs, from various departments of our district. It was chaired by our district collector, and
honorable MPs and MLAs presided over the meeting. Next. So these are the resolutions which are passed in our district. We have cut short few resolutions and bringing only the important ones for consideration of the State Health Assembly. First thing is the CRMA quarters, which needs to be renovated or a new building to be constructed at Coimbatore Medical College Hospital. Next thing is that we have a regional cancer center in Coimbatore Medical College Hospital, which caters to the needs of around 7 districts. It needs to be strengthened with additional HR, additional beds, and also provisions for research activities. We had on representation from Honorable MLA of Karamade, stating that there are more number of cancers reported from that particular block. So it will be helpful if this is strengthened further so that we can go about with the preventive measures also. Next, Coimbatore Medical College is situated in the heart of the city with around 25 acres of land. Nearly 95% of this is occupied by buildings, and so a multi-level car parking facility is absolute necessity in Coimbatore Medical College Hospital, ma'am. I kindly request you to consider this. Next, expansion of OP building for all departments. Currently, the available place is insufficient to cater to the expanding needs of the district. So we request you to grant us with additional funds to expand the buildings which are already existing. Next, ma'am, we have a building infrastructure at ESI Medical College, and there is a request from the dean to start a nursing college in that hospital. Of late, previous. This is not working properly, ma'am. Yes, ma'am, facilities already existing, ma'am. Infrastructure is already available. We just need permission to start nursing college at ESI Medical College Hospital. Ma'am, few months back, post-mortem services were started in ESI Medical College Hospital. At present, 12 bodies can be stored there. They request expansion of the mortuary room to save around 30 beds, to accommodate around 30 bodies at a time. Since we are sending bodies from Pollachi GH also to ESI Medical College for a forensic opinion. Next, ma'am, we need a MRI scan, digital mammogram, and blood component separator facility at District Headquarters Hospital, Pollachi. We need a digital mammogram, I think it's a repetition, and a new Thai building at Metupalayam GH. Ma'am, Valparai is a separate hill and takes around 3.5 hours for people to reach from Valparai to Coimbatore Medical College Hospital. In between, we have Pollachi GH, which can be reached at maybe around 2 or 2.5 hours. So if Valparai GH can be strengthened and if the quarters can be repaired, the doctors and staff will be finding it conducive to get accommodated there and serve better, ma'am. Then IEC mobile vehicles and LED scrollings may be provided for all PHCs and government medical college hospitals, government hospitals, so that all government schemes can be displayed in all PHCs and government hospitals, ma'am. And right now we don't have blood storage facility in Coimbatore Corporation, though our blood bank is nearby. If blood storage facility is provided for each zone separately, it will be helpful.
Next, ma'am, of late, a lot of mental health problems are arising. And so we request a rehabilitation center in each block of Coimbatore Corporation. Also, drug addiction is becoming an increasing menace in our district, ma'am. It is easily accessible. Though our police department and health department is taking action, there are a lot of people who are addicted, and so if a rehabilitation center is provided, it will be very useful for our district. And we have one district early intervention center at the CMCH, but our district is a very big district, and it takes around nearly from Valparai to reach CMCH, it will take around 3.5 hours. From Karamadi to reach CMCH, it will take 2 hours. So with the proactive idea of our district collector, we have started block early intervention centers in 2 blocks, ma'am. In a similar fashion, if early intervention centers can be provided, one for each zone, it will be helpful, so that the people need not travel all the way and wait all day long at DEIC for occupational therapy or speech therapy. Then we need a molecular diagnostic and testing center for hemoglobinopathy at Coimbatore Medical College Hospital, ma'am. Ma'am, under Makkalai Thedi Maruthuvam, we have a physiotherapist with a vehicle who can go to the houses of the patients and provide physiotherapy care. But at the district level, at the institution level, we have a full-fledged physiotherapy clinic only at Coimbatore Medical College Hospital, ma'am. Those who are already paralyzed or injured cannot travel long distances every day to get physiotherapy service, ma'am. So if a separate physiotherapy clinic with separate HR is provided in all blocks, it will be really helpful for the people. And this can be expanded to other districts also, ma'am. This is not Madam, only a request for our district. Just 2 points. Please go to 14, molecular diagnostic and testing. அது ஹீமோக்ளோபினோதிக்கு மட்டும் இல்லை, மற்ற இதுக்கும் சேர்த்து தான் 3 இடத்துல வந்து இப்போ நம்ம NHMல சப்போர்ட் பண்ண போகிறோம். ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை, இன்னொன்று ICH இது. It is a molecular diagnostic testing not only for that particular disease, it covers other diseases also. So that I thought I'll answer. Then your physiotherapy வந்து இப்போ existing guidelines நீங்கள் பார்த்தீங்கன்னா block level physiotherapyல வந்து OPD services they provide 2 days in a week. Then they also go for under the MTM. So Thursdays and Saturdays is the, I think if I'm not mistaken, those are 2 days they operate. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த சிஸ்டம் இருக்குது ஆக்சுவலாக. பட் நீங்கள் அது கம்ப்ளீட்டாக அது இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்களே? இல்லை, ஐம் நாட் மீனிங் தட் வே சார். ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அப்படி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மசில் பவர் வந்து கிரேடிங் 0ல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சார், அது ஒரு 2க்கு கொண்டு வரதுக்கே ஒரு 3 to 6 months ஆகும். அந்த இடத்துல வந்து டெய்லியுமே ஃபிசியோதெரப்பி கேர் தேவைப்படும். அப்போ 2 days ஒன்ஸ் வந்து அவங்க பிஹெச்சிக்கு வர்றதும் அவங்களுக்கு நாட் பாசிபிள். ஒரு டாக்ஸியில் தான் அவங்க வர முடியும், பஸ் பிடிச்சி வர முடியாது. சிமிலர்லி வீட்டுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறோன்னா அது ஒரு பேஷண்ட் வீட்டுக்கே டெய்லி அவங்க போக முடியாது சார். வீட்டுக்கு போனாலும் பிஹெச்சிக்கு வந்தாலும் ஃபிசியோதெரப்பிக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், ப்ரைமரி கேர் கிவருக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் நெவர் பாசிபிள் to rely only on that worker, because on a daily basis no physiotherapist can attend to all the patients. அதில் தான் நம்ம ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, குடும்பத்தில் யார் அந்த ப்ரைமரி கேர் கிவர் இருக்காங்களோ அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ண சொல்கிறது. இதுவே வந்து அதுக்கு தான் அவங்களுக்கும் ஸ்கில்ஸ் கொடுங்கன்னு சொல்கிற காரணமே வந்து they will continue with the muscle training. So that can be done once the muscle power improves to 3 plus sir. But initially from 0 to 2 it needs some equipment sir. அது வந்தாச்சா நம்மளுக்கு வந்து அந்த strengthening can be provided. This is just a request for your consideration. Next, we need a PHC at Chinniyambalayam, sir. Our Sulur block has 4 PHCs. It has a population of 287,000, and each PHC is catering to around 50,000 population, sir. And Chinniyambalayam வந்து இந்த சைடு நம்மளுக்கு போகணுன்னா கரும்பத்தம்பட்டிக்கு ஒரு 7-8 kilometer போகணும் சார். இந்த சைடு வந்து கார்ப்பரேஷன் நம்மளுக்கு வரும். கார்ப்பரேஷன்லேயே வந்து we have to either travel to பீலமேடு, இல்லைன்னா இந்த சைடு சிங்காநல்லூர், இல்லைனா விலாங்குறிச்சி. அது எதுவுமே அக்சசபிள் கிடையாது. அதனால் சின்னியம்பாளையம்ங்கிற இடத்துல ஒரு நியூ பிஹெச்சி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூலூர் பிளாக்ல வந்து we have lot of migrants and lot of industries also, sir. So I think this is a top priority from my side, DPH side. Then we need one more PHC at Malayadipalayam, sir. Sulur, I mean it is Sultanpet block actually. We need this is a request, a constant request from the MLA also.
Sultanpet block has 2 PHCs and it has a population of 90,000. So each PHC is covering around 45,000 population. Already there is a dispensary existing, sir. There is space also, and if this can be upgraded to your PHC, it will be helpful for the people. Next, sir, as I said earlier, Sulur block is a very big block. We have 26 HSCs in Sulur block. So we need each HSC is, though the number of HSCs in our district corresponds to the total population, it is skewed, sir. So we need a more number of HSCs in Sulur block. And these are the places which are in absolute need of new HSCs. Ranganathapuram and under Iruhur PHC, Venkitapuram, Muthukaundampudur and Mopiripalayam. And next thing is upgradation of V. Chandrapuram block PHC to GH. Sultanpet block has no GH, sir. In the side Varnona, Sulur GH, people need to travel 20 kilometers. To reach CMCH, they have to travel 40 kilometers. On the side, Pona, the district, Tirupur district, sir. So, இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இட் இஸ் அங்கே இருக்க எல்லாமே வில்லேஜ் பஞ்சாயத்து தான், டவுன் பஞ்சாயத்தும் கிடையாது. அதை வந்து ஒரு ஜிஹெச்சாக அப்கிரேட் பண்ணணும்னா அது பீப்புளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நெக்ஸ்ட்டு பொள்ளாச்சி அண்ட் மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சில் வி நீட் எம்ஆர்ஐ ஸ்கேன் சார். மேட்டுப்பாளையத்துலேருந்து சிஎம்சிஹெச் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். மேட்டுப்பாளையம் ரோடு வந்து இஸ் மோன் ப்ரோ ஃபார் ஆர்டிஏ. சிமிலர்லி அந்த சத்தி ரோட்டில் இருக்கிறதும் அன்னூர் அது பக்கமாக மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சுக்கு தான் வருவாங்க. CT scan is available in both these government hospitals. So if MRI scan can be provided, it will be very helpful for the people. Then there is one request from the medical MMUs. MMU is traveling to remote villages and to tribal and hilly areas. They have to visit 2 places, sir. Morning ponangna evening varaiku varanum. They don't have any place to accommodate. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ நியூ MMU வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இஃப் தட் கேன் பி ஃபேப்ரிகேட்டட் வித் டாய்லெட், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரெக்வஸ்ட் ஃபார் அவர் டிஸ்ட்ரிக்ட், இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. Sir, Pollachi District Headquarters Hospital, already I have told, sir, regarding a requirement of MRI, blood separator and other things. It's of prime importance for us, sir. ஏன்னா நம்மளுக்கு வால்பாறை, பொள்ளாச்சி இந்த ஏரியா எல்லாத்துக்குமே வந்து மக்கள் இங்கே தான் வரணும். வால்பாறை ட்ரைபல் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு சிஎம்சிஹெச் ரீச் ஆகணுன்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஆன் த வே வந்து வி ஆர் லூசிங் மெனி பேஷண்ட்ஸை, பர்டிகுலர்லி இந்த மதர்ஸ், ஆன்டினேட்டல் மதர்ஸ்லாம் பண்ணுறோம். அதில் வந்து அடிஷ்னல் மேன் பவர் அண்ட் எக்யூப்மெண்ட் கொஞ்சம் கொடுத்து we need to strengthen the district headquarters hospital. And then, sir, our district, as I said earlier, it is an industrial hub with a lot of scope for expansion. நமக்கு நிறைய migrants from all over the country வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வராங்க. இவங்க வரும்போது சார் உள்ளே யார் வராங்க, எங்கே ஸ்டே பண்ணுறாங்க, இன்றைக்கி எங்கே இருப்பாங்க, நாளைக்கு எங்கே இருப்பாங்க, அதில் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, யார் இம்யூனைஸ் பண்ணியிருக்கா, இந்த டேட்டா நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த ஆன்டினேட்டல் மதர்ஸும் மற்ற இந்த சில்ட்ரனும் வந்து ஒரு ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்மளால் அடிக்குவேட்டாக அவங்களே ட்ராக் பண்ண முடியல. ட்ராக் பண்ணினாலும் கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுது அதில். அதனால் அதுக்கு ஒரு பாலிசி, ஐ திங்க் தெர் இஸ் ஆல்ரெடி அ பாலிசி. அதில் உள்ள கிளாஸஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி சார், வி ரெக்வெஸ்ட் ஆன் சென்டர் ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் அது கொடுத்திங்கன்னா எங்கள் ரீஜனில் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் காமன். எங்கள் கிளைமேட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனாலையும், பொல்யூஷன் நிறையா இருக்கிறதுனாலையும், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கிறதுனாலையும் சார் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இன்டஸ்டிஷியல் லங் டிசீஸஸும் காமனாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு சென்டர் ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொடுத்திங்கன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வி ஹேவ் ஆல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், பட் கம்யூனிட்டி மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் சிஎம்சிஹெச்சில் இது வரைக்கும் இல்லை. அது பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் திஸ் இஸ் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் அவர் IMA to increase the number of M-panel private hospitals under Nammaikakkum 48 and to reconsider the bed strength for empanelment.
Thank you, ma'am. For their work which has been done from right from the village working group, and they have worked a lot. But still what we would like to emphasize from the state level is Coimbatore, as of today we have 2 government medical colleges, but still the contribution of the government system as far as the insurance is concerned is only 27%. Still the private player is doing a dominant one despite the fact that we have 2 government medical colleges. So whatever resources is given, definitely we have to improve with the full capacity. One more thing which I observed is all are pertaining only to health department. Health is a complex substance which needs inputs from nutrition, education, Anganwadi, so many other factors are also interlinked. We are very much surprised to see that all the resolutions are only pertaining to health department. You did not receive any of the resolutions from your line departments? Anganwadi is asked for new building of all ICD centers, ma'am. Construction of new building for all ICD That centers. also only building you want. That is their requirement. Why it was not reflecting here? It should include all the line departments' proposals which caters, ultimately the outcome should be dependent on health. However, Anganwadi centers are already funded by RD department and they have resources that can be sorted out at collector level, but that should also be come out here. So definitely Valparai, I think it's a hilly area. We have to think over regarding the availability of the quarters and other things. Definitely we'll take care of the other things also. But as far as medical college is concerned, whatever resources already government has given, it has to be utilized to the maximum level. Valparai has given NQS funds also, madam. Yes. Anybody wants to add, madam? This side, anybody wants to add? Like I always Madam was think asking about the these hilly areas, the hospitals in the hilly areas should definitely be developed and strengthened. It should include a blood bank, and the theatre should be available, and basic lab investigations and imaging services should definitely be available, because these people traveling from hills down and going up again, they have to spend a lot, they have to lose days wages doing this. So that way I think provision of quarters and strengthening of all our hospitals in hilly area will surely help us in better performance, helping the public, and also we can have some pride by getting a better ranking for these hospitals also. Thank you. Regarding Dean Madam's request about the MD community medicine seats, we can talk about that, ma'am. That can be done because Madurai has, otherwise only Chennai institutions have. Department is there. Yes, ma'am, but force, I mean, that this we can... Can you consider on increasing of number of seats? As on today, you are unable to find a suitable posting. They are all situated up to the PHC level. Community medicine as of now, at least the district, even the non-service candidates are being accommodated at the district level. The service candidates, they should be in the department. Only then they'll gain the teaching experience. Then they yeah, yes, ma'am. But otherwise, with the new medical colleges coming, it's still not a big bleak situation like in other departments. It's relatively better. ஸோ இந்த சூலூர் பிளாக்கில் நீங்கள் பிஹெச்சி ஹெச்எஸ்சி கேட்டிருக்கீங்க. ஸோ பாப்புலேஷன் அந்த நாம்ஸுக்குள்ளே வந்தது, மற்ற இதுலேயும் சேங்ஷன் பண்ணலைன்னா we will recommend. Thank you. Okay, thank you. Definitely all the genuine requests, we will put it out in the state committee and we will take it up. Okay, thank you. So thank you, Coimbatore team. Thank you for the opportunity. Thank you, ma'am, for your presentation there. The next one to present will be Dr. Anita, the Deputy Director Health Services from Dindigul, for Dindigul and Palani HODs, that's Dindigul district. A small request, let it be very crisp, ma'am. Thank you. You can change the slide by yourself. You can change the slide by yourself.
அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கிறேன் இன் ஸ்டேட் ஹெல்த் அசம்பிளி. திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து 2 ஹெச்ஓடிஸ் இருக்குது, திண்டுக்கல் அண்டு பழனி ஹெச்ஓடி. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் ஃபார் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அஸ் அ ஹோலுங்க. இது வந்து வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே மேம். Birth rate 11.6, death rate 7.4, sex ratio at birth is 931, literacy rate 76.26, total live birth 26,379. Government versus private delivery is higher in the government side. Infant mortality 15, under 5 mortality rate is 14.6, maternal mortality ratio 72. Higher order birth is 6.7%, teenage pregnancy rate is 2.3%, percentage of permanent contraception among eligible couples is 62%, and for temporary contraception in eligible couples is 17.9%. Go back to the previous slide. See, your teenage pregnancy rate as per NFHS 5 survey is how much? 8.6. Then how can you report 2.2 in your HMIS? How can there be a so bigger gap? So definitely it seems that it is underreported. Yes, ma'am. There cannot be huge variation between the NFHS 5 data, which is a very, very recently given data. So you have to ensure that all your teenage pregnancies are getting reflected in your HMIS. Yes, ma'am. So under 5 years, stunting as per NFHS is 27.1, and wasting 21.1, and severely wasting is 8.2. Underweight is 28.4 when compared to HMIS. See, here also you have to see all the data are more than the state average. So Dindigul, as of now, you have to more focus on your nutrition indicators. Health department should work in close liaison with the Anganwadi workers. See, everywhere it is more than the state average. Yes, Dindigul, as of now, we feel that it is not a very BPL district when compared to Tiruvannamalai, Viluppuram, Kadalur, Vellore and all. There are so many industries and there is a scope for the per capita income. So definitely you should go for micro level data. Which block is faring poor, which village panchayat is faring poor, what are the specific interventions you need. So far below the state average, that means that you have to have a specific plan as far as nutrition is concerned. Yes, ma'am. For under 5 and for adolescent girls, under collector's chairmanship, we are having a separate program at a district level, ma'am. We are evaluating the nutritional aspect on under 5, and under the name of Milir Magalir Thittam, we are evaluating anemia in school-going children. So we are having a separate program at district level to improve this, ma'am. The cancer percentage, NFHS 5.8, cervical cancer, breast cancer 2.1, and oral cancer 0.7. Here also you should see it is far below the state average. Yes, ma'am. Already we feel in every meeting we say that Tamil Nadu is far below the Indian average. Now you are very, very far behind the state average. So we say since 2005 we have a robust NCD screening program in TNHSP. We have a dedicated NCD staff nurse across all PHCs, GH and medical college. But still the women or the men who have ever undergone one screening is very, very less, and even it is less than the state average. Yes, so definitely these are the challenges which Dindigul district has to come out with specific plans. Yes, ma'am. Under MTM, we are improving this, ma'am. Now we will improve it soon, ma'am. So preparatory arrangement for State Health Assembly. District Health Society introductory meeting was held on 15/7/22. Block working group meeting 21/7/22. Block Health Assembly first meeting 6/9/22. District working group on 15/7/22. District organizing committee on 30/11/22. District Health Assembly was conducted on 24/1/23. So in block health assemblies, these were the participants who have participated: Child Development Project Officer, Educational Department CEO, Block Development Officers, Block Medical Officers, and Patient Welfare Society members, and Village Health Sanitation Committee members, ASAs,
and other line department participated. Mahalir Thittam, self-help groups participated. NGOs especially, they were also participated in block health also. These are the photos of block health assembly conducted. And in a district health assembly, these were the people who participated. Coming to the resolutions, regarding Kannivadi, we need a OP block there, ma'am. The building was constructed on 1967, old building. Average OP for the PHC is 305 average OP. So, separate building we need in order to avoid the inconvenience to the patients, ma'am. One of the best OP performing block. And when coming to Vattipatti block, maternity ward we need, ma'am. Actually, in Vattipatti, 23 deliveries per month it is happening, and it is catering around 37,700 population. So we need a maternity ward, ma'am. And in Kodaikanal, we need residential quarters for Mannavanur, urban PHC in Kodaikanal and Perumballam. Since staff nurse எல்லாம் வேறு வெளியூர்லேருந்து வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களால போயிட்டு வர முடியாதுன்றதுனால மேக்ஸிமம் அங்கே வர்றதுக்கே இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே ரெசிடென்ஷியல் அங்கே குவார்ட்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் they'll be staying in the quarters and do the duty. அங்கே மொத்தம் 6 அர்பன் பிஹெச்சி, மொத்தம் 6 பிஹெச்சி இருக்குது கொடைக்கானல் பிளாக்ல. இந்த 3 தவிர மற்ற 3லையும் ஆல்ரெடி வி ஹேவ் குவார்ட்டர்ஸ், மேம். ஸோ இந்த 3 குவார்ட்டர்ஸும் அங்கே வந்ததுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், மேம். And regarding mortuary renovation, already Kodaikanal GH la ஒரு mortuary இருக்கு. That is 30 years old building, ma'am, without any basic amenities அங்கே இருக்கு. அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால we used to receive 2 to 5 corpses every day. ஸோ அதுவும் ஹெவி லோடு இன் டைம்ஸ் ஆஃப் மாஸ் கேஷுவாலிட்டி இல்லாட்டி டியூரிங் டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ஸ் லைக் லேண்ட்ஸ்லைட், ட்ரீ ஃபாலிங், லைட்னிங் அட்டாக்ஸ் அப்படின்றப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஹேண்டில். ஸோ வி நீட் அ மார்ச்சுவரி ரெனோவேஷன் ஃபார் கொடைக்கானல் ஜிஹெச், மேம். அண்ட் ரிகார்டிங் பழனி ஜிஹெச் வந்து இப்போது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜிஹெச்சாக கன்வெர்ட் ஆகிருக்கு, மேம். ஸோ அதனால் எங்களுக்கு ஹெட் இன்ஜுரிக்காக ஒரு யூனிட் ஸ்பெஷலாக வித் எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டிஸோடு தேவைப்படுது. ஏன்னா பல்வேறு பிளாக்ஸ்லேருந்து ரெஃபர் ஆகக்கூடிய ஆக்சிடென்டல் கேஸ் லைக் ஹெட் இன்ஜுரி கேசஸ் எல்லாமே இப்போ தற்சமயமாக மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அங்கே ஒரு ஹெட் இன்ஜுரி யூனிட் தேவைப்படுது, மேடம். அதுக்கு அடுத்தது ஆயக்குடி ஜிஹெச், அங்கே வந்து ஒரு பெரிய பில்டிங் விச் வாஸ் ரன்னிங் ஓபி, ஐபி, என்சிடி ஆஃபீஸ் எல்லாமே இருந்தது. இப்போ டைலாபிலேட்டட் சிச்சுவேஷன். வி யூஸ் டு ஹாவ் பப்ளிக் அஜிடேஷன் ஒன்ஸ் இன் அ வீக் அட்லீஸ்ட், அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தற்சமயமாக ஓபி, ஐபிலாம் இருக்கிறதே ஒரு சின்ன பில்டிங்கில் தான் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் நியர்லி 400 to 500 ஓபிஎஸ் வந்து பெர் டே அந்த ஆயக்குடி ஜிஹெச்க்கு வருது. அவங்க எல்லாம் இப்போ அந்த சின்ன பில்டிங் அப்படின்றதுனால தே ஆர் கோயிங் டு பழனி ஜிஹெச் விச் இஸ் ஓவர் க்ரௌடிங் இன் பழனி ஜிஹெச், மேடம். ஸோ அதனால் இதுவும் எங்களுக்கு ஆயக்குடி ஜிஹெச்சில் ஒரு ஓபி பில்டிங் விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஐபி, ஆஃபீஸ், என்சிடி எல்லாத்துக்கும் தேவைப்படுது, மேடம். நிலக்கோட்டை ஜிஹெச்சில் செப்பரேட் சிமாங்க் பிளாக்கும் ஒரு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்டும் தேவைப்படுது, மேடம். சிமாங்க் சர்வீஸ் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அங்கே வந்து செப்பரேட்டாக சிமாங்க் பில்டிங்காகவும் தேவைப்படுது. 35 to 40 டெலிவரிஸ் பெர் மந்த்து ஒரு செப்பரேட் பில்டிங் இல்லாமல் அந்த ஜிஹெச்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் வித் சிமாங்க் பில்டிங் செப்பரேட்டாக ஒன்று நிலக்கோட்டை ஜிஹெச்சுக்கு தேவைப்படுது, மேடம். பழனி ஜிஹெச்சுக்கு வந்து சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படுது. அந்த சிடி வந்து 10 years ஓல்டு சிடி மெஷின் அண்ட் இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஃப்ரீக்வெண்ட் ரிப்பேர்ஸ், மேடம். நியர்லி 120 சிடிஸ் பெர் மந்த் எடுக்கிறதா அவங்க பழனி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு சிடி மெஷின் தேவைப்படுது. பீயிங் இட் இஸ் அப்கிரேடட் டு டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்ன்றதுனால எம்ஆர்ஐயும் இப்போ தேவைப்படுது, மேடம். அங்கே அதே மாதிரி பழனிக்கு வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் தேவைப்படுது. அங்கே இப்போ இருக்கிற பில்டிங் எல்லாமே கம்ப்ளீட்லி டெமாலிஷ், நியூ பில்டிங் கட்டுறாங்க. ஸோ இந்த டைம்லேயே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் சேர்த்து பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த, மேடம். Madam, how much fund is being sanctioned to Palani GH now? 40 crore. Then why don't you include all this? Which is your basic need?
Who will keep on adding on funds? Once a huge amount has been given, nearly 1020 crore is given for district hospital strengthening. It is up to you to sit with the PWD and you have to invest what are all the basic requirements that can be added in the estimate. Okay, madam, we will discuss. You have to, no, you have to ensure, where is JD Dindukal? JD Dindukal is there. Yes, ma'am. You have to ensure that all these basic things are included in the 40 crore building. No additional funds will be given. Already it's a huge amount for Palani. You ensure that STP, ETP, everything is incorporated. Sit with the PWD, review the plan at your level and your CMO level. And as like Palani GHல வந்து ஆர்த்தோபெடிக் ஓட்டி இருக்குது மேடம், ஆர்த்தோபெடிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. 20 மேஜர் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ் வந்து per month நடத்துகிறாங்க. பட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டேக்கிங் ஃப்ரம் பை பர்சனலாக அவங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் தான் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. அதனால் அங்கே ஆர்த்தோபெடிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது மேடம். புதுசாக கட்டுற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் ஹெல்த் செக்ரட்டரி ஹஸ் ப்ராமிஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். As far as the 19 district headquarters hospital that is going to come up, in the amount allotted for infrastructure and electrical works, அது ரெண்டு தான் அதில் inclusive. I particularly asked about equipments because ஒரு district headquartersனா அதுக்கு ஒரு அழகு இருக்குது. We all know, we all worked in district headquarters hospital. அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இஸ் கடலூர் district headquarters hospital. அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஒரு district headquarters hospitalல இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 19 district headquarters hospital plan பண்ணியிருக்கிற JDs and hospital superintendents and supposed to be RMOs, please visit கடலூர் district headquarters where you will come to know ground floorல என்னென்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரணும், எத்தனை தியேட்டர்ஸ் மினிமம் ரிக்குவயர்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் நியூலி கோயிங் டு பி ஸ்டார்டட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். இட் வில் பி ப்ரொவைடட். Okay, ma'am. Thank you, ma'am. And again, digital X-ray we needed for Vattanchitram GH, Papambatti PHC, Vedasandur GH, Nattam, Palani GH. Then coming to medical colleges, equipments, they have requested 64 slice CT machine, 2 anesthesia workstation, 2 multipara monitors with ETC O2 probes, 1 ultrasound equipment, 1 EEG machine, 1 cartridge based arterial blood gas analyzer, 1 C-arm and 1 digital X-ray 800 mA was requested to handle the current load of the hospital easily and to reduce turnaround time and patient waiting period in Medical College, Dindukal, madam. And for Government Medical College, again, radiotherapy unit, stroke unit and cath lab with instruments and technicians were also requested to get into the needs of the patients and to avoid referral for the patients to Madurai Medical College. And one representative, elected representative came here in the morning. He also suggested and he insisted on need of cath lab in medical colleges, since we are referring all cardiac related issues to Madurai Medical College, ma'am. And regarding vehicles in Perumbarai Hills with a population of 3,362, and last year from October 2021 to October 2022, we referred 130 cases from there, including ANKs, newborn, accidental burns, medical emergencies and insect bite-like cases. In transit itself, we lost 4 patients. So nearest ambulance is stationed at Tandikudi GH, which is 15 kilometers away in hilly terrain, and in Sembati, which is 32 kilometers away. So hence requesting for 108 ambulance in that area in Perumbarai area, ma'am. And regarding Vadamadrai is a plain which is also have a hilly area, ma'am, which has a total of 2909 eligible couples, of which 300 plus are 3 plus registered AN mothers, ma'am. Higher order birth, teenage pregnancy, teenage marriage, IMR, which is very high in these areas, ma'am. And community related issues also there. We need to address them through IEC, and they don't have bus facility, and they'll travel to HSC or PHC through a private vehicle only. So for immunization and for AN checkup, they are finding very difficult to travel from the hilly region. Nearly 10 to 12 villages in that area. Even we have given a HSC which is named as Kombai for this area, but this is not placed in the exact place, but it is placed in the plain area. It is not in the hilly area, that HSC.
So MMR is high, IMR is high, and so we need a four-wheel drive for this area, ma'am. Along with the IEC also, if it is possible, that will be very good for having, ma'am. And for, again, Dindikal Medical College, 2 number of buses, 1 SUV and 1 Innova car is needed. 2 number of buses was requested for transport of college students, medical college students from the medical college which is in the corporation area to the hospital which is outside in Odukam area. 1 SUV vehicle requested for taking students to rural and urban health training centers. 1 Innova car was requested for inspection of hospitals and colleges by Dean. And we need an NBSU unit in Mannavannur block, madam, which is in Kodaikanal. Since IMR is very high in Kodaikanal area, we need the sick babies are getting admitted in NICU in Dindikal Medical College and they are getting discharged. And immediately they are exposed to unsterile area. So we need an NBSU for Mannavannur block, madam. Ayalur PHC, we need a separate maternity block because in Palani HUD, Ayalur is the best performing delivery and it caters the hilly areas. They used to come there and deliver. 90% of the delivery is happening in government sector only. So we need a maternity block for Ayalur PHC, ma'am. And we need a... Ma'am, we have, ma'am, if period of emergency we can handle, ma'am. But if NBSU means after discharging from NICU, we can handle those children in NBSU and after they are getting fit, we can discharge them to their home, ma'am. And we need a pregnant mother waiting room with a toilet facility for Papambatti, Amarapundi, Balasamudram and Naikarapatti PHC, which had a high MMR in last year, madam. Pregnant mother waiting. Yes, ma'am. Ultrasound machine we requested for Kosavapatti CHC and Tandikudi GH, ma'am. And we need a trauma care unit in Toppambatti block, ma'am. Since from November 1, 2021 to November 2022, trauma cases we witnessed were 6,251, ma'am. Total number of cases referred due to insufficient infrastructure were 2,054, ma'am. So we need a trauma care unit in Toppambatti block or adjacent area blocks, ma'am. And in Nattam GH, we need a freezing box, laundry room with equipment for that GH. And in Perungudi village, it is a village in Pulatur PHC, ma'am, which is 29 kilometers from Kodaikanal. It is adapted by NGO Rotary. And there were 77 students who are not able to continue their education because no teachers are coming and staying, or they are not coming since the traveling is very hectic and no quarters for them. So in order to have a good education and nutrition and well-being of the children and for the people there, we need a morning meal scheme to be implemented in that area, noon meal scheme, and quarters for the teachers with the toilets so that they can come and stay there and teach the students. And since it is adapted, they have also, from Rotary also, they have spent nearly 6 lakhs. And we need additional building with the toilet for the students also, ma'am. And final is, I don't know where to address this issue, ma'am. Actually, our minister has gifted 2 ambulances. One is registered as in government and one is not registered. When we asked in the RTO, it needs Madam, to it be is very, very easy. It has been in practice for years together. Okay. Your JD should write to TNHSP that I have received 2 ambulances under CSR. Then we will automatically give you instructions to register with G and we will take the fleet under 108 also. But it is already registered in private, ma'am. Even that also we can. GO has to be issued so that the driver cost, fuel cost, everything will be taken care of by the government. Okay. Otherwise, everybody will give you only the vehicle, no driver, no fuel. You will not be able to run the vehicle. Okay, ma'am. I will place the letter, ma'am. Thank you, ma'am. So, congratulations to the entire team of Dindikal for having prepared a meticulous plan.
But again, whatever comment we said for Coimbatore, same for Dindigul. Whatever the money has been invested in the government sector, it is not earning fruits for the government. Still the private sector dominance is very, very high in Dindigul. I have told this repeatedly in many meetings. Even in ortho, which is fully functional in Dindigul, still the referral out and against medical advice upscanned from ED department is very, very high in Dindigul. So definitely cath lab, quarters for the hill areas, all those things we will definitely take a call in the state level meeting. I wish to state that, in fact, I expected one dialysis machine for Kodaikanal. See, you have a huge hilly area. These people, there is only 2 dialysis machines, one for positive and one for ordinary patients. So, one machine is running for 3 cycles. அப்படி இருக்கும்போது I expected the JD to have added one more machine. See, every day dialysis patient cannot come down and do dialysis and go twice a week. So, please kindly add that on my behalf. Okay, ma'am. We will add it, ma'am. Thank you, ma'am. இது ஜென்ரல் சஜஷன் தான். இப்போ வந்து வாட் எவர் லிஸ்டட் அவுட் ஹியர் இஸ் a state resolution, right? Like the state department has to satisfy that, implement that resolution. ஆனால் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம கீழே பாஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்குறோம். சில ரெசல்யூஷன் அங்கேயே முடிஞ்சிருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நான் போன இடத்துங்கலாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் allotted some funds to solve the at district level. I think maybe, I don't know whether it's come in the district report or it will be ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும் நமக்கு. நீங்கள் அதையும் போட்டிங்கன்னா எத்தனை ரெசல்யூஷன் வந்துச்சு டோட்டலாக டிஸ்ட்ரிக்டில், அதில் எவ்வளோ உங்களால் பாஸ் பண்ண, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது, தட் வில் கிவ் அ கைண்ட் ஆஃப் வெரி பாசிட்டிவ் அவுட்லுக் ஃபார் தி என்டையர் அசம்பிளி. அண்ட் தென் சம் ஆஃப் தி ரெசல்யூஷன்ஸ் ஆர் நாட் சால்வ் பை யூ அண்ட் தட் இஸ் கமிங் ஹியர். ஸோ அது வந்ததுன்னா எய்தர் ஹியர் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் ஆர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட், தட் வில் கிவ் அ கைண்ட் ஆஃப் வெரி பாசிட்டிவ் ஃபீலிங். ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, இப்போ இதில் பண்ணியிருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே மக்கள் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் உதவியாக இருக்க போகுது, there's no doubt. பட் மேடம் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் டீனேஜ் ப்ரெக்னன்சி பற்றி பேசுகிறோம். அப்போ டீனேஜ் ப்ரெக்னன்சி ஒன்று நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது அதை பண்ணுறது, அதை வந்து குறைக்கிறதுக்கோ அல்லது அதை கொடுத்துற அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்போம். அது வந்து இங்கே மட்டும் வரல, டிஸ்ட்ரிக்டில் வந்ததுனால தான் இங்கே வந்திருக்கு. யூ மஸ்ட் ஹவ் டேக்கன் சம் மெஷர்ஸ். அதையும் கூட நீங்கள் சேர்த்து பேசுகிறப்போ அதுக்கு என்ன தேவை இருக்குது. இப்போ ஐஇசி பற்றி சொன்னீங்க ஒரு இடத்துல, எம்எம்ஆர் குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி டிபி அதிகமாக இருக்கா, வாட் எவர் ஐம் சேயிங். அப்போது டிசீஸ் ஓரியன்ட், சர்வீஸ் ஓரியன்ட், மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதுக்கு தேவையான அவேர்னஸ் தேவையாக இருக்கா. வெறும் ஃபண்ட்ஸ் மட்டும் ப்ரோக்ராமை பிரச்சனையை சால்வ் பண்ணிடாது இல்லைங்களா மேடம். அப்போது அதுக்கு தேவையான அவேர்னஸ் தேவையாக இருக்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவையாக இருக்கா, வேறு என்ன தேவை இருக்குது to resolve these kind of issues. For example, கோயம்புத்தூர் நல்ல ஞாபகம் இருக்குது, NFHS 3 நினைக்கிறேன், பிரஸ்ட் ஃபீடிங் விதின் த 30 minutes பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கோயம்புத்தூரில் தான் லீஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு காலத்தில். நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பார்த்த NFHS, இப்போ இதில் பார்க்கல, நான் தெரியல. இப்போ அது இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். அப்போது அதுக்கு என்ன மெசேஜ் எடுத்தோம், அந்த மாதிரி இன்னும் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியும் சேர்த்து பேசுகிறப்போ அதுக்கு என்ன ஸ்டேட்டோட ஹெல்ப் வேணும், அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், அதையும் சேர்த்து பேசுகிறப்போ இட் வில் பி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். And the stunting and wasting and malnutrition seems to be at a higher percentage in your district. So you can maybe rethink what best you can do. அதுதான் கலெக்டர் தலைமையில் அதுக்கு இவாலுவேட் பண்ணி நியூட்ரிஷனல் கிட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஸ்டடி பண்ணுற மாதிரி. What you have already done in the resolution and what has been completed already, if you project, then that will also be nice. Yes ma'am, sure. Thank you. Thank you. Sorry. Thank you for that presentation. I had one observation which actually didn't come out in any of the priority resolutions. It seems that the district actually has a very low sex ratio. And I think that's something for the community to reflect on along with the different line departments. So perhaps in your next set of meetings, having people who are coming from either women empowerment groups or other groups that are specifically trying to understand and unpack why this is happening, what could be the reasons, how can it be improved, that may be something to think about as well. Yes ma'am. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஃபார் திஸ் ப்ராசஸ் நம்ம வந்து வெறும் இங்கே ஸ்டேட் அலாட் பண்ணுற ஃபண்டை மட்டும் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மினிஸ்டர் சொன்னாங்க 26 crores பண்ணியிருக்கோன்னு. ஆனால் we know that much more funds has been devoluted through this process. For example, இப்போ போன இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து
அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்க ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஆல் தோஸ் ஃபண்ட்ஸ் ஆர் கலெக்டட் த்ரூ திஸ் ப்ராசஸ். ஸோ தட் வில் கிவ் அ கைண்ட் ஆஃப் அ பிக் வேல்யூ ஃபார் திஸ் என்டையர் அசம்பிளி ப்ராசஸ். இங்கே கொடுக்குற 26 crores 50 crores மட்டும் இல்லை. ஐ எம் சேயிங் programs and the funds mobilize through this process. CSR அங்கே கமிட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதெல்லாம் போடுறப்போ it will be டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு கலெக்டர் சார் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் மொபிலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. that will give a big added value for this entire process. Not only is not 26 crores, definitely 260 crores maybe. So that the other 250 crores we must mobilize from the district level. அதையும் சேர்த்து பேசுறப்போ it will be very enriching. So அடுத்த இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்காக. ஓகே சார். Thank you. Thank you, madam. General observations from the State Health Assembly as we hear two of the districts and their state resolutions. See, the voices of the health providers are being coming up. But what about the people's voices? Are they getting the quality services, whatever you have with that? Are there any issues around water, PHED department? Are there any issues related to adolescent health in the schools with the adolescent girls and adolescent boys, because they are going to be our future parents? Is the PDS system, I mean the food which is being provided, the grains which are being provided of quality, because that is also going to lead with the health issues. Are the vehicles which are meant for the delivery are reaching on time? These are the issues which I find missing. I think we also need to include all these things, these observations, and what alternatives do we have at the district level, and what can we do at the state health assemblies about this? Thank you. Thank you, sir, for your valuable inputs. I think all the officers will be taking note of your point there. And now I call upon the DDHS of Erode district, Dr. Somasundaram sir, for his presentation. Over to you, sir. Thank you. Respected PD madam and all the dignitaries on the dais of the dais, very good afternoon. So regarding our Erode district, next slide. Our district population is around 24 lakhs. So we have 14 blocks, 7 sub-district hospitals and one medical college. Around 375 health sub-centers are there. Our vital statistics, the significant indicator is teenage pregnancy. So our district has a high number of teenage pregnancy. So for that, we have taken steps along with the district collector, implementing the POCSO Act awareness programs. So this is our district's concerned indicator. Doctor, what we would like to say, you are not even aware where your teenage pregnancy is happening. See your HMIS data, it is reporting only 2.5%. That means the real picture itself is not come to your knowledge here. So you have to do meticulous planning. Yes, madam. We have done last 10 months with the help of the district collector. We have taken the data. Now the pregnancies are increasing, madam, because of yes, madam. So far 7 meetings has been conducted by district collector, and apart from that, all district level officers, interdepartmental coordination has been conducted, around 15 meetings, and around 72 awareness programs has been conducted in last 10 months. And we have challenges also. Because of this teenage pregnancy, we are making AR entry compulsory in GH, so that many teenage pregnancy, they move to the neighbor districts, madam. So these are the few challenges. And private delivery rate is also very high. yes, madam. Around yes, madam.
So these are the two issues, madam. Next. So around 326 resolutions we had in the Compare the nutrition slides. Why did you skip those slides? Go back. Go back. Yes, madam. Go back. Great. Yes. So, right. Next. Next. Yes. Keep. Wait. So our district has malnutrition problem also, madam. So, No, doctor. Your yes. district everywhere your reporting is very, very poor. Look at the NFHS survey data. It shows 15 or 19, that is. 19. But your HMIS is showing only 2.43. So everywhere your reporting itself is very, very low when compared to the standard NFHS data. We'll improve that. So somebody is trying to cover up. Then you have a comparison with the state average. State விட உங்களுடைய இது எல்லாமே rates are very high. Under 5 who is severely wasted, state itself is reporting only 5.5, whereas your NFHS is 11.2, twice the average of state. Then underweight percentage is also higher when compared to the state average. So definitely I think your reporting is somewhere missing down the line. Second one, all the parameters wherever you do bad when compared to the state average, you need to do a meticulous planning at all levels with the line departments. Yes, ma'am. So we had 326 resolutions from the district, madam. Out of that, 76 we have taken to State Health Assembly. Again, we filtered it and are bringing on around 8 resolutions, madam. That is, first is in our ART Perundurai Medical College. We have ENT department with 4 surgeons, and we have verbal therapy, speech therapist for follow-up of all the cochlear implantation surgery patients. We request an high-end operating microscope for cochlear implant surgery. So we have also planned for a training with the help of MERF Institute. So the following are the equipments we request. That is high-end operating microscope, cochlear implant surgical setup instruments, and micrometer set, then skeeter drill, diagnostic autoacoustic emission audiometry, BERA, and ASSR diagnostic equipments. So this is one of the request, madam. Next. Okay. Next is Satyamangalam GH. It is a CMONG center. We have a blood storage unit over there. Now we request a blood bank. Since the patients from Talavadi Hills and Kadambur Hills, they straight away land into the Satyamangalam area. If there is no blood bank, we have to refer those cases to the Coimbatore Medical College or Gobi GH. So if we have a blood bank over there, that will be useful. Next is blood storage unit at Andiur GH. Andiur GH also we had Bargur Hills. So we are having 60 to 100 OP patients, increasing now. So one request, in that area we don't have any, including upgraded BSc, we don't have any blood storage center. So I request on blood storage unit and Andiur GH. Then next is upgradation of a kitchen in IRT Perundurai Medical College. So around 1080 bedded hospitals, around 500 to 600 patients require
food daily. It's a 60-year-old building. It is almost in a condemned stage. So we request a modular kitchen for that, which comes to around 2 crores. Next is we carry CM in Bhavani GH. So we have it's a Thai. We have an ortho surgeon who does 10 major surgeries per month and around 40 minor surgeries. So we require CM. The next is one ultrasound machine, madam. This is for Ukkaram block. We already have a license for that, and we have a machine that is already condemned. So we request a new portable, new ultrasound machine for that. Then next is accident and emergency ward for Nambiyur PHC, which is a designated poison center, madam. We don't have separate building for that. Next. Next is staff nurse quarters. We have many buildings. Again, we filtered it in Kanjikoil PHC and Mailambadi, Chenna Samutram. So we have deliveries being conducted. There is no extra building, so we need quarters for that area. That's all, ma'am. Thank you. Don't have any specific plans to improve your nutrition status, other things? All are only buildings and equipments you want. With this, how are you going to correct your teenage pregnancy and all your nutrition status? No program, no plan for it? No, madam. Regarding teenage pregnancy, we had a program with the district collector. We have all the meticulous planning for that. For nutritional, from ICDS, now they have given nutrition kits for mothers, madam. Next, we have to plan accordingly. Next. வந்துருச்சு ஓகே. One observation is like since your Hero district has got a clear-cut tribal belt, from the tribal blocks, what are the health assembly issues which really came up, which directly reflect the tribal needs? Actually, in Talavadi, we need a post-mortem unit, sir. As per the request of the public, we already given to madam, and it has been sanctioned now. Because we have many animal bites and deaths over the hills. They have to take it to Coimbatore Medical College. So they requested a post-mortem unit that has been given. And we asked for an X-ray unit. That also madam accepted and sanctioned. So these are the two things which are done. For all the districts, my one common observation is in the tribal belt, we have cross-cutting common issues prevailing, including your teenage pregnancy, sexually transmitted diseases, there are nutrition problem, anemia problem. These are cross-cutting in many tribal areas in Tamil Nadu. But we have to do that dissection of the analysis of the community in terms of these important parameters. Then we will be able to bring more interventions. Actually, when we, as madam said, the HMAS report what is under-reporting, we cannot go by that at all. We have to go more serious. We have to go more into serious considerations of the statistics. Only then something good will happen. See, it gives you a false belief that you are very well ahead and you are very in a secured position. So only we always take up the baseline survey data, which is more authenticated. It has been done meticulously, but unfortunately we don't get block level data from it. You will get only up to the district level. So it is up to you to generate reports and do some verification by means of some external agency who are willing to do. Even if there is a medical college, you can utilize the community medicine students. You have to sit with the community medicine HOD. So definitely some serious repercussions you should do at your level. Noted. Thank you, ma'am. And the disaggregated data is also important, as madam said. Otherwise, it will be kind of a average data of the district will not going to help. I think Salem collector has beautifully put it up in the district assembly to instruct all the staff of the district to collect the data from each block and each village so that they can have a kind of deeper intervention. So I think that has to be followed. Thank you, sir, for your presentation and all the comments from all the experts here. We'll be breaking for lunch now.
The next presenter will be Kanchipuram after lunch. So please, in the Manjapai which we have given you in the morning, there is a lunch token. So please make use of the token. Lunch is being served in 2 counters of non-vegetarian and 1 counter of exclusively vegetarians, and there will be a dessert counter separate. And one more thing, wait. So all the nodal officers from TNHSRP, please ensure the TADA forms are collected. So TADA form is also present in your Manjapai packet. So during lunchtime, please fill up the packet, that particular form, and give it to your nodal officer. Consultants and medical officers, you are responsible for collection of all your team members' TADA form. So thank you so much. We'll be regrouping in 2:15 sharp. 45 minutes break for lunch. Correcta 2:15 inga vandrunga room kulla vandrunga. So thank you so much for cooperation. So please kindly cooperate. Tokens are put inside the manjapai. உங்க கையில கொடுத்த காலையில மஞ்சப்பைக்குள்ளார ஒரு லஞ்ச் டோக்கன் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் எடுத்துட்டு போய் கவுண்டர்ல கொடுத்து நீங்க லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். Thank you so much. Request from the admin desk, TNHSRP volunteers and all the office
Hello. So welcome back. It's exactly 2:15 now. Hope you all had a tongue-loving food there. So please be seated. Please be seated in your respective places. I will be asking all the TNHSRP medical officers to ensure that your concerned district officials are being in the seats, please. So volunteers and medical officers from TNHSRP. Check. Hello. Check. Hello. Check. Hello. Listening. Hello. Check. Hello. See, all the TNHSRP medical officers and consultants, please ensure you have collected the TADA forms from the concerned teams. So you are responsible for collecting the TADA forms from the concerned teams. So concerned medical officer and consultant, please coordinate. Who is the nodal officer for Kanjipuram? Who is the medical officer? Who is the medical officer for Kanjipuram? No statistician is available here. You start. Sir, it is not connected here. A very good afternoon to the respected PD Madam and all the dignitaries of and on the dais. This is regarding the District Health Assembly and all the resolutions which has been passed in Kanjipuram district, the golden city of 1,000 temples. The general district profile, we have a population of 12,62,335 with around 28 PHCs, 3 sub-district hospital, 1 district hospital and 4 private medical college. So coming to the vital statistics, our birth rate is 13.4, our death rate is 6.1, the sex ratio is 940, though it is 940 ma'am, we have a sex ratio of 798 in Gurumanjeri PHC and 1246 in Padur PHC ma'am.
and the literacy rate 82%. The government-private deliveries, as we are contributing 68% through government institution, with PHCs around 12%, ma'am. The infant mortality rate is 8.8. The under 5 mortality rate is 8.9. The maternal mortality ratio is 50.3. And the HOB is 4.7, but we have the HOB high as in Uttaramerur and Padur and all, ma'am, 7 to 8, ma'am. And the teenage pregnancy, it shows 1 as per HMIS, and NFH is 5, it is 2.5, ma'am. And the highest if teenage pregnancy is in Gurumanjeri PHC, ma'am, 3.8%, and Panjipete, which is urban, 2%, and Uttaramerur for 1.8%, ma'am. Next is the under 5 children who are stunted. With the NFHS 5 data, ma'am, we found out that more than 20% and 50% of children are even anemic, ma'am. Hence, we started a program in April 2022, ma'am, where 12,540 children who were underweight were screened by pediatricians from private NGOs and IMAs, ma'am. And then after screening, it was found that 1,400 had severe malnutrition, and 4,100 had moderate. This was done along with the ICDS department, ma'am. Once we screened, we gave the list to them, and the collector madam was kind enough to give us kit, which contained all protein and iron-rich foods, which was supplied to them. And out of that 1,400 severe, now only 442 are there in the severe background, ma'am. Everybody has got reverted, and this is all done with the help of PO ICDS and their team, ma'am. And next, the testing for cervical cancer, we are on the lower side, ma'am, 6.8 as compared to the state. This we ensure that we will do it better along with the women health volunteers and all the MTM staffs, ma'am. And breast cancer, it is 6.8. Though it is more than state, we are far more ahead, ma'am. We have a lot of things to do in that. The preparatory arrangements, the district health society introductory meeting, the working group, everything was sticked on to the timeline which was given by the state, ma'am, except the district health assembly, which was got postponed 2 times, ma'am. And this is just the example of all the departments which got involved in the block health assembly, ma'am. Block health assembly photos. The number of participants, ma'am. The district health assembly. We had Shobana ma'am from TNHSRP who had guided us, ma'am, all through. So coming to the resolutions, ma'am, we first started with the block PHC, Manamadi, ma'am, with a population of 1,53,000, ma'am. We need a block public health unit, ma'am, as because of any fever or any dengue, the samples has to be transported either to Chengalpattu Medical College or Tirupukuli PHC, ma'am. Both the institutes are around 38 kilometers from Manamadi, ma'am. So, and this caters to all the villages in and around the THC, ma'am. And around the testings are around 2,300 tests are done per month, ma'am. And the average OP is 300, ma'am, 200 to 300. The next is the new PHC requisition, ma'am. We would like to ask for a PHC in Sengadu, ma'am. Sengadu village comes under Molachur PHC, ma'am, with a population of 78,000, ma'am. And it has around 7 HSCs, ma'am. So 4 HSCs can be divided for Sengadu and 3 HSCs for the existing Molachur PHC, ma'am. In 2021, MMC had done a survey in Sengadu, ma'am, and they found out 93 people to be having a chronic kidney disease, out of which 10 of them had required dialysis, ma'am. The study was conducted through them, and the conclusion of the study was to constantly follow up the patients there and give them sodium bicarbonate every month, and then to test them for creatinine and urine protein, ma'am. So it will be of much use, as the HSC is 30 kilometers from Molachur PHC, ma'am, and 15 kilometers from Sri Perumbudur GH. And in 2022, when Honorable CM Sir had come there for Grama Sabha also, this was their priority request, ma'am, for a PHC there. And this has become a social stigma there, ma'am. Nobody gets to get married to the girls there because of such issues. Once we have a PHC there, we can have a constant monitoring with them, ma'am. Next is the HSC buildings, ma'am. We have asked for 17 HSC buildings, all of which is condemned, ma'am. Out of 169, 33 HSC buildings are condemned, ma'am. We have requested for the same. And even Magalit Thittam PO had come the morning, ma'am. They had also requested for the 17 buildings which we have occupied their VPRC buildings, ma'am. And they want to renovate, and these are the requirements for the health sub-center in various places, ma'am. Next is the twin staff nurse quarters, ma'am.
Manamati PHC is an upgraded PHC, ma'am, with an average delivery of 20 with a maximum of 26, ma'am, last year. LSCS is also being done and PS is also being done, ma'am. And there is no staff nurse quarters there, which makes it very difficult for the people. And Kuram is also one such PHC, which has a population of 35, but the delivery performance is very poor, ma'am, because nobody stays there. And for them to commute from the bus stop to the PHC itself, they have to walk for around 8 kilometers, ma'am. There is no mini bus or something, ma'am. So we'll be happy if there is a staff nurse quarter sanctioned in that, ma'am. Next is the Siddha buildings, ma'am. Maduramangalam PHC, upgraded PHC, and Manamadi Padur. They both are performing very well in Siddha, ma'am. This is a request from the Siddha wing because the average OP in Maduramangalam is out of 300, 120 is for the Siddha itself, ma'am. They come there. The Siddha doctor is also very active, and in Padur around 50 to 80 people are there for Siddha, ma'am. So, and the place constraint, it would be better if they have a separate unit, ma'am. And the labor ward complex, ma'am. Tirupukuli is an upgraded PHC with 30 deliveries, ma'am. It is NQA certified PHC, but the delivery room is just a partition from the postnatal ward, ma'am. So there is a lot of difficulty for the patient as well as the others, ma'am. So we would please request for a labor ward complex in that. And then also in KP Nallur, ma'am. KP Nallur, the delivery is very poor, ma'am, due to space constraint. The whole PHC is around 1,500 to 2,000 square feet only, ma'am. Lot of congestion. Please, ma'am. Next is for the upgraded PHCs, ma'am. We would like a multi-purpose hall, ma'am. Now, in case of any meeting, any trainings, or even for an antenatal OP, there is a little bit congestion of space, ma'am. So once this multi-purpose hall is sanctioned, it can be used for all the purposes, ma'am. Antenatal clinic, antenatal self-education, women health volunteers training, or any meetings or anything as such, ma'am. All these 3 PHCs have space. Next is for the family welfare side, ma'am. We would like to ask for equipments, ma'am. Laparoscopic. The laparoscopy equipment is not working as of now, ma'am, not functional. Last year, around with that one machine, around 440 cases were mobilized, ma'am. And lots of cases are getting cancelled, ma'am, because not due to hiring, we had to ask for the people logicians from JD side, ma'am. So please, we request you that from family welfare side, ma'am. And this is regarding education side, ma'am. We need an infirmary or a sick room with the first aid kit in all higher secondary or high schools, wherever there is an extra room, ma'am. We have requested them. We thought we'll go through this also, ma'am. So this is a urban side, ma'am. Urban side, due to space constraint, we will just want storeroom and patient waiting room, ma'am. Storerooms, because there is no storeroom there, all the things are being dumped in other some wards or in the pathway itself, ma'am, for both Nathapete and Sevilimede, ma'am. Next, coming to the requisition from all the JD side, ma'am. Valajabad GH does not have a blood storage unit, ma'am. So we would request for the same, ma'am. Though the deliveries are low, RTI cases come there, ma'am. So we thought we can have that there, ma'am. And Uttarameru GH, there is one orthopedician who's posted now, ma'am. So once any ortho table with CM and all the instruments are there, he has promised that he can start taking up cases there, ma'am. And strengthening of the ophthalmic unit, ma'am. Kanchipuram is topping in the cataract surgeries, ma'am. We have a very active ophthalmic team there in our GH. So they need a specular microscope, ma'am, for them to get a HOTA license. So that that will be beneficial. The estimated number of cataract beneficiaries, corneal transplant beneficiaries is around 130 cases per year, ma'am. Now we are taking the cases, we are harvesting the cornea and we are giving it to private NGOs only, ma'am. Once this is set up, then they have promised that we can do it here. Yes. And auto refractometer, we have asked 2, ma'am, one for GH and one is for a mobile unit, ma'am, because we have a PMOAs with the 246 schools they are screening, ma'am, 73,000 children, but 3 PMOAs are vacant and 3 are there, ma'am. So once they complete their block only, they are coming next, ma'am, for urban also. So once there is a mobile or portable auto refractometer, it will be for the at least higher strength schools, we can be able to screen them at a stretch, ma'am, because the last order for last year, we placed in just 1 month ago, ma'am. So there is a lacking of 10 months and more, ma'am. So this is one more laparoscope, ma'am. They have asked for one laparoscope here in GH also, ma'am, and upper GI endoscope with monitor for ERCP, ma'am, because medical gastroenterologist is present in GH, ma'am, and around 30 OPs are seen per day.
and urethroScope with monitor, cystoscope with monitor also, ma'am, because they come from, urologists come from CMCH on Wednesdays and Fridays, ma'am. And they see around 100 OPs, and for such procedures, their patients are asked to come to Chengalpattu Medical College, ma'am. And these units, audiogram, OAE, and echocardiogram, they do not have echocardiogram, ma'am, but one cardiologist available. He is using ultrasound machine for doing echo, ma'am, as of now. And last slide was the priority slide, ma'am. So, top priority slides, ma'am. Laparoscopic unit will be of much use, ma'am. And then strengthening the ophthalmic wing, ma'am. Next is the maternity block in Tirupukuli, ma'am. UGI endoscopy with monitor, Sengadu PHC, twin staff quarters, urethroScope with or cystoscope, and the new HSC buildings, ma'am, for whichever is available. Ma'am, and I would like to just finish off with the total resolutions passed in block was 127, ma'am. And then we had solved at block level around 25, ma'am. And district level 55 was solved, ma'am. So resolutions which we have escalated here is around 47, ma'am. Out of which all toilet constructions which was asked was covered by DRDA, ma'am. Medical rooms, biomedical room segregation and all was asked, ma'am. That was taken care by Gap Closure Fund and CSR, ma'am. Inverters and computers were asked for PHCs, which was taken care and sponsored by the district chairman, ma'am. He had sponsored during the district. And HSC building, one building, and all inverters in HSCs and chairs and equipments were given through Mines Fund, ma'am, collector, madam. And NGOs who had come for the district meeting, they had promised and got us benches, chairs, and all that, ma'am. 2 CSR companies gave us a labor room, ma'am, and patient waiting hall, and also through CSR, ma'am. Thank you, ma'am. வாழ்த்துக்கள். இவ்வளோ ரெசல்யூஷன் வந்து அங்கேயே சால்வ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ கூட டாக்டர் நந்தா சொன்னாங்க மற்ற மாவட்டங்களும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெல் அப்ரிஷியேட்டட் ஒன். நம்ம இங்கே ஸ்டேட்டில் ரிப்போர்ட் பண்ணுறப்போ ஐ திங்க் வி ஷுட் ரிப்போர்ட் இட் ஆல் திஸ். அதுக்காக கன்சல்டேட் பண்ணிடலாம். ஐ திங்க் குட் ஜாப். Thank you, ma'am. So thank you, Kanjipuram DDHS madam. It was a presentation. Like I think we'll be taking note of all the points there. The next will be by Dr. Meenakshi, Deputy Director Health Services from Kanyakumari District, please. This presentation will be followed by DD Dr. Santosh Kumar from Karur District. Respected madams, respected sirs, good afternoon. Kanyakumari district. So our population is around 20 lakhs. We have 9 blocks, 6 taluks, 1 corporation, 4 municipalities, 51 town panchayats and 95 village panchayats, 307 HSCs, 47 PHCs, 8 sub-district hospitals, 1 district headquarters hospital, 1 government medical college and 1 private medical college. Vital statistics, our birth rate, death rate, sex ratio at birth, everything is better than the state average. Of course, the IMR, under-5 mortality rate, maternal mortality rate, higher order birth percentage also. And also teenage pregnancy rate also around 4%. And percentage of permanent contraception is above state average and temporary contraception is below state average. So stunting, wasting, somewhat lower than state average, but we can have much better indicators. Why it is captured very low? Go back to the previous slide.
See, when the NFHS survey says 17.3% of your children under 5 are stunted, your Poshan tracker is able to detect only 11.6, 11.1, that is 50% of whatever is by the survey you are able to capture in your Poshan tracker. That means still some missing link is there. Ma'am, the Anganwadi workers, they, along with the RBSK MOs, they conducted the survey, ma'am. No, this is a regular ongoing work only. Every PO ICDS will have a list Yes, of ma'am. children who are stunted, who are wasted. Yes, Because ma'am. this is one indicator which Honorable CM himself reviews in the zonal review meeting. So anyway, please. But this is the data available. Yeah, that is what I am telling. So please have a look at the survey data as well as your available data. Yes, ma'am. You should find out the veracity of the data, and in turn you should go for block-wise, panchayat-wise, so that you can do some interventions at all levels so that you are able to improve your nutrition status. Yes, ma'am. Regarding our resolutions, the first resolution I want to put forth is we need school health mental teams, ma'am. School mental health teams, ma'am. Because in our district, the problem for school children what we are facing is lot of children are having behavioral problems and substance abuse problem is there prevalently. Already இருக்கிற opportunity வந்து we are trying to use. I have a labor MMU vehicle. அது fuel இல்லாம நின்னுட்டு இருக்குது. Madam, school health la you have one RBSK for male and one RBSK for female at all blocks. But they are not able to cater to the mental health problems, ma'am. Why? What way? The RBSK module covers the mental health training also for he is a MBBS qualified doctor. But practically they are not able to help. That means we have to review our doctors and we have to ensure that all the services listed in the RBSK module are being implemented. What value addition you are going to add by adding one more person to the team? Existing team itself is fairly a good team. You have MBBS doctor, you have a staff nurse, you have a pharmacist, and one team you have a SHN who is very close to the community. Ma'am, recently we got a psychiatrist posted in PHC, ma'am. I diverted her in labor MMU vehicle, ma'am, and she has screened 2 schools. In 2 schools, 74 high school students she screened, ma'am, and among them 21 are using substance, ma'am. And yes, ma'am. So now only we have started just 1 week back, ma'am. The problem is labor MMU vehicle, இப்போதைக்கு fuel இல்லாததனால we are using with the district mobility support fund. But அந்த labor MMU-க்கான work வரும்போது அந்த vehicle போயிடும். அதே மாதிரி இந்த psychiatrist-ம் anytime she may go from us. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர இவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இது வந்து ப்ரொபோஸ்டு பை தம் மேம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 2 எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நாகர்கோயிலில் ஒன்று, மார்த்தாண்டத்தில் ஒன்று. ஸோ இஃப் தே ஹாவ் அ செட்டப் அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ப்ராப்ளம் வந்து ஃபோக்கஸாக அட்ரஸ் ஆகும் அப்படின்றது எஜுகேஷன் அஃபிஷியல்ஸோட ரெப்ரசன்டேஷன் மேம். இல்லை, good thing that whatever is the present priority that has come out, but please make use of the psychiatrist before she leaves to a district hospital or to a medical college. You train all your RBSK doctors. That is one way how it can be sustainable for a longer time. At present, ma'am, the labor MMU doctor is going with there, and also TCC counselor is going with there, and these people are getting trained. But along with every RBSK team, I am not able to send there, ma'am, because of logistic issues. And also, ma'am, we need a separate de-addiction center at Kanyakumari district, ma'am. We don't have any de-addiction centers there, not only for students, but for adults also. This is a felt need, ma'am. Wherever, in any village if we go, we can see some 5 to 10 people sitting and abusing, taking alcohol in front of everyone without any hesitancy, something like that. So these 2 things are the district priority problems, ma'am. And the next one is boat ambulance in Thotamalli, Tachamali areas of Pechipare PHC, ma'am. The topography is like for them, if they want to go approach the road, they have to cross the dam. ஸோ அந்த பர்பஸ்க்கு இப்போ ஈவன் அவங்களோட
ஒரு மெடிக்கல் நீடுக்காக அவங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னா அங்கே போட்டு ஓட்டுறவங்கள அந்த டைமில் அவங்கள கூப்பிட்டு, ஸோ இப்போ ராத்திரி நேரத்தில் கூப்பிட்றோன்னா அவங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே people get into a lot of troubles, and also they charge enormously. So poor people are not able to give that. So ஒரு boat ambulance இருந்தது அப்படின்னா till approaching the road that can be utilized, ma'am. So this was proposed by those area people and NGO who are working there, ma'am. The next one is provision of insulin under MTM scheme, ma'am. Ma'am, in our district nearly 2,15,000 line list we are having under MTM scheme. In above 45 years age group, we have around 1,80,000 line list, and among them around 90,000 people are getting medicine from us, ma'am. We have some 3,600 uncontrolled diabetes mellitus people and 266 TB patients with diabetes mellitus, ma'am. They need insulin, ma'am. Some months before, I think previous year, June, July, August, we were providing insulin from our regular funds, which is given for the PHC, ma'am. So for some days we were able to support that. We thought that if we exhaust our funds, we will get funds. But it didn't happen that way, ma'am. At the end, our PHCs entered into a phase of drug shortage, and we met a lot of problems. So nowadays, we don't provide insulin to anyone, and we don't intend insulin for this purpose. But our district people, they feel if we are able to provide insulin in the MTM scheme, our beneficiaries will stay with us, ma'am. Two things I want to answer. Number one, insulin. இன்சுலினில் வந்து நமக்கு 2 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து டைப் 1 இந்த சில்ட்ரன், இன்னொன்று வந்து டைப் 2 பேஷண்ட்ஸ். தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஒன்லி வென் த எமர்ஜென்சி இண்டிகேட்ஸ் இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன் தே கோ ஃபார் இன்சுலின். ஸோ டைப் 1 தான் வந்து நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. இதுக்கு சம்மந்தமாக வந்த ஜிஓ வந்து 1996 வந்த ஜிஓ தான் நம்ம இருக்குது. லைக் வி ஹேவ் அன் ஓல்டஸ்ட் ஜிஓ விச் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் நவ் ஃபார் அ கரண்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ அதனால் வந்து வி ஹவ் கால்ட் ஃபார் அன் எக்ஸ்பர்ட் மீட்டிங் இன் NHM ஆல்சோ டு என்ஷூர் தட் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி இது எப்படி பண்ணணும்னு. இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் என்ன வந்ததுன்னா, ஹானரபிள் மினிஸ்டரோட ரிவ்யூவில் கூட மதுரையில் என்ன நடந்ததுன்னா, இந்த ஈவன் தட் பென் விச் தே யூஸ், அந்த ஈவன் தட் பென் வந்து லைக் அடல்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார் சில்ட்ரன், விச் இஸ் வெரி ரஃப் அண்ட் ஹார்ஷ் ஃபார் தெம். அதனால் அந்த ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த சில்ட்ரன் பேஸ்ட், இன்சுலின் பேஸ்ட், diabetes type 1 based requirements, we are calling for an expert group and meeting. இன்னொன்று நீங்கள் கேட்டது வந்து மென்டல் ஹெல்த்தில் வந்து யூ ஷுட் பி அவேர் தெர் இஸ் மனநலம் நல்லாதரவு மன்றம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு DMHP கீழே கொண்டு வரோம். we are covering all the schools and colleges. அதுக்கு வேண்டி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து இந்த 14466 அந்த ஃபோன் நம்பர் ஒன்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி DMHP கூட நம்மளோட இங்கே டெலி கன்சல்டேஷன் சர்வீஸ் நம்மளுடைய HSRP கீழே அந்த 108லேயே வந்து டெலி கன்சல்டேஷன் சர்வீஸ் ஃபார் மென்டல் ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சீட்டர்ஸ் போட்டிருக்கோம், கவுன்சிலர்ஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வி ஆல்சோ ஹேவ் த ப்ரீ நீட் போஸ்ட் நீட் இன்டர்வென்ஷன்ஸ், ப்ரீ நீட் கான்டாக்டிங் த சில்ட்ரன், போஸ்ட் நீட், நிறைய இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கீமோடு தான் நம்ம அந்த ஸ்கூல்ஸை இப்போ கனெக்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மனநலம் நல்லாதரவு மன்றம், அதில் வந்து ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அம்பாசிடர், 2 தான், ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் அண்ட் ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டேட்டர்ன்ற கான்செப்டில் ஸ்டார்டிங் வித் த மெடிக்கல் காலேஜஸ் we are extending to other schools and colleges. ஸோ அந்த ஸ்கீம் அந்த இதில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெனிஃபிட் வரும்னு நான் நினைக்கிறேன். Okay, sir. But regarding the insulin for type 2 diabetes mellitus, nearly around 1 lakh, among 1 lakh patients, we need only 3,600 patients are in need of this. Yes, sir. And also my humble suggestion is the school mental health program, rather than if it is based on medical college, அவங்க எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த ஸ்கூல் ப்ரையாரிட்டியோ அந்த ஸ்கூல் பார்த்து போவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு ATP போடுவோம், ஸோ அதுபடி தான் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ
எஜுகேஷன் இஎம்ஐஎஸ்னு ஒன்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அதில் அவங்க வந்து டீச்சர்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராமோட டீம்லாம் வந்து நோபடி இஸ் கோயிங் டு பி தேர் எவ்ரி டே. த டீச்சர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் வித் த ஸ்டூடெண்ட் ஆல் த டைம். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் ஸ்க்ரீனிங்கில் அவங்க தான் க்ளோஸாக ஸ்டூடெண்ட்டை வாட்ச் பண்ணுறாங்க. இட் கேன் பி a physical problem or a mental problem means like some issues with the mind. So அவங்களுடைய இஎம்ஐஸ்லேயே there are certain things, modules and other things which they are deploying now to spot the children and refer to the RBSK team. So adu or intervention which is also now under development. And as you say that school children oda closest friend, guide, philosopher yarna, it is a teacher, and that is the channel you should also use the most. So the next one is this is the first slide is our priority slide. So I have put the 4D Doppler scan for Kulithuri GH here just because our district does not have any anomaly scan facility both in government as well as private. So if we have a 4D Doppler scan, it is said that anomaly scan can be done. In Kanyakumari Medical College, they say that they are in the process of getting a 4D Doppler scan. But all our whole district population will not come to Kanyakumari Medical College. So if we have one facility there at Kulithuri GH, it would be useful. See, regarding government delivery percentage, Tamil Nadu is 66-34 means Kanyakumari is ulta 34-66. So if we are provided with such a facility, we may be able to attract aid mothers to the government system. Madam, what is your Mukhalakshmi Reddy allotment per year? Is it proportional to your delivery? No. You are getting proportional to your AN mother. Already we are giving huge money, 18,000. For that itself, Kanyakumari people did not come forward. But anyway, it's a good try. Kanyakumari people will not come for money, ma'am. Kanyakumari people will come for better facility with respect, ma'am. They will not come for money, ma'am. See, wherever, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்கிறத விட எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஓபி கம்மி தான் மேம். எல்லா ஃபெசிலிட்டிஸ்லையுமே ஓபி கம்மியாக இருக்கும். இந்த லாஜிக் பிஹைண்ட் இஸ், ஒரு நாள் அவங்களோட வேலைக்கு போனாங்கன்னா 1000 rupees கிடைக்கும் மேம். அதை வச்சு அவங்களால ஒரு 200 செலவு பண்ணாங்கன்னா ப்ரைவேட் கேர் பண்ணிக்கலாம். பட் காலையில் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் வந்து அவங்க ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் லூசிங் மணி. ஸோ அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மணி கொடுத்துட்டா நம்ம ஃபெசிலிட்டிக்கு வந்துடுவாங்கன்றது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நடக்காது மேம். மேம் இப்போ ப்ரைவேட்டில் கூட இல்லாமல் பீப்புள் ஆர் கோயிங் தேர் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மேம். ஸோ இட் மே ஹெல்ப் அவர் ஏஎன் மதர்ஸ் மேம். தட்ஸ் வாட். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற ஓபிடி வந்து ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அக்கார்டிங் டு த பீப்புள்ஸ் நீட் அந்த டைமுக்கு வந்த மாதிரி நம்ம ஓபிடி பண்ணுறது இல்லையா? ஏன் அவங்க ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க? ஸோ தட் த கன்வீனியன்ட் டைம் ஃபார் தெம் இஸ் ஈவினிங். ஸோ ஆர் வி நாட் ரன்னிங் ஓபிடி இந்த ஈவினிங் பிஹெச்சிஸில்? ஏன் இங்கே வர மாட்டாங்க? ஏன் இங்கே போகிறாங்க? கரெக்ட் மேம். அதுக்கப்புறம் அதான் சார் ஸ்டாஃப் நர்ஸ் ஓபி பார்க்குறதுக்கெல்லாம் கன்னியாகுமரி பீப்புள் வர மாட்டாங்க சார். தே வாண்ட் டாக்டர்ஸ். Yes, sir. Some of the PHC proposals, இந்த இதில் போட்டிருக்கிற PHC proposals சரி, upgradation proposals சரி, they were proposed by public representatives and public. நாங்களாம் எதுவுமே போடல. அந்த சுசீந்திரம் PHC proposal பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக்ல இருக்கிற ஒவ்வொரு PHCயுமே வந்து 45,000 வரைக்கும் அவங்களுக்கு பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம இதுக்கு பாப்புலேஷன் எடுக்கும்போது சுசீந்திரம் கேன் பி ஸ்டார்டட் வித் 28,000 பாப்புலேஷன். அண்ட் சுசீந்திரம் பிஹெச்சி கிடைக்கிற பட்சத்தில் வந்து கட்டுறதுக்கு இடமும் இருக்குது. இதை ப்ரப்போஸ் பண்ண பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஹேஸ் அஷ்யூர்டு ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் திங்கள் நகர்லேயும் அதே மாதிரி தான். அந்த பிளாக்கோட பாப்புலேஷனில் அங்கே ஒவ்வொரு பிஹெச்சியும் கேட்டர் பண்ணக்கூடிய மோர் தென் 40,000 பாப்புலேஷன்லேருந்து எடுத்து திங்கள் நகர் பிஹெச்சி கேன் பி கன்ஸ்டியூட்டட். அண்ட் இந்த அடுத்த ப்ரப்போசல் அந்த டிஸ்பென்சரி ஆர் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வித் மெடிக்கல் ஆஃபீஸர், இது ஏன் இப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து அவங்க கேட்டது பிஹெச்சின்ற மாதிரி தான் கேட்டாங்க. பட் பிஹெச்சிக்கு வந்து அங்கே பாப்புலேஷன் கிடையாது. அந்த பிளாக் பொறுத்த வரைக்கும் 1,25,000 பாப்புலேஷன். ஃபுல்லாகவுமே வந்து 5 பிஹெச்சி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பாப்புலேஷன் வைஸ்
பிஹெச்சி வந்து போதுமான அளவு இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தே ஹேட் அ மினி கிளினிக் விச் வாஸ் ரன்னிங் வெரி வெல் அண்ட் இட் வாஸ் ஹேவிங் நியர்லி எவ்ரிடே 40 ஓபி கிட்ட வந்துட்டு இருந்ததா ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த இடத்துல வந்து தே வாண்ட் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு சி ஓபி. ஸோ அதனால தான் இந்த டிஸ்பென்சரி அல்லது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் மாடலில் வித் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இட்ஸ் பீயிங் ப்ரப்போஸ்ட். அதே மாதிரி மோதிரமலை அதுவும் வந்து தே ஆஸ்ட் ஃபார் அ பிஹெச்சி. பட் பிஹெச்சிக்கான பாப்புலேஷன் எல்லாமே அங்கே இல்லை. பட் மோதிரமலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு டிஸ்பென்சரி அல்லது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற பீப்புள் வந்து வில் ரியலி கெட் பெனிஃபிட்டட். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரைபல் ஏரியா, ஸோ இட் கேன் பி கன்சிடர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூ பிஹெச்சி, நியூ அர்பன் பிஹெச்சி அட் சிடிஎம்புரம். So the Vattavali urban PHC is having 1 lakh population and அந்த நமக்கு இன்னொரு பிஹெச்சி இருக்கிறது ஓபி சர்வீசஸ்க்கும் பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கும் இட் would be a better platform. And other 3 upgradation proposals, they were proposed by the public representatives with the intent that upgraded PHCனா 24 hours மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணினது. ஸோ அந்த ஆர்தேசம் பிஹெச்சி பொறுத்த வரைக்கும் ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்திருந்தப்போ சாரை நேர்லேயே பார்த்து நியர்லி 100 people தே ஆஸ்ட் ஃபார் திஸ் அப்கிரேடேஷன் ஆஃப் ஆர்தேசம் பிஹெச்சி. அண்ட் பேச்சிப்பாறை அண்ட் பத்துக்காணி இது ரெண்டுமே வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் கேட்டர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ ஓபி எவ்வளோ இருக்குது அப்படிலாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். பட் தேர் இன்டென்ஷன் இஸ் தே வாண்ட் டு ஹாவ் மெடிக்கல் ஆஃபீஸர் 24 hours. ஸோ வித் தட் இன்டென்ஷன் தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் பேச்சிப்பாறை அண்ட் பத்துக்காணி பிஹெச்சி. So this is and another thing is IP ward for Kottaram PHC. So the PHC is having very less space for IP ward. We are able to have only 2-3 beds, but people are frequently using this facility. So if we have a IP ward extension, it would be better. And new biomedical waste room for Alagappuram PHC. It would be better if we have this facility for handling the biomedical waste. And regarding Kollankod PHC, we need a separate OP room for a female medical officer, a new pharmacy room and separate building for Ayurveda section. At present, the PHC is having a very space constraints. And also we need a staff nurse quarters for Kollankod PHC. Because in Kollankod area, we frequently have staff nurses from other districts or other areas. So they find it difficult to get accommodation in that area. So if we have a staff nurse quarters, it will be helpful. And regarding review hall for the Kodanallur PHC, so after the MTM program, the number to be reviewed has become enormously increased. But that PHC is not having any good ambience to conduct a review. So if we start conducting a review there, in some time அந்த வெயில் அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலேயே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவ்யூ வந்து ஷார்ட் பீரியட் தான் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ a review hall is needed for Kodanallur PHC. And in Tadikarankonam PHC, பேஷண்ட்ஸோட யூஸ்க்கு வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. அதில் அங்கே தான் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இஃப் செப்பரேட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இட் would be யூஸ்ஃபுல். அண்ட் எங்களுக்கு ஹெச்எஸ்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஹெச்எஸ்சிஸ்லேயே நீடு ஃபார் நியூ பில்டிங்கெல்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே போட்டிருக்கிறது ஃபுல்லாகவுமே பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க எந்த ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். நியூ பில்டிங் ஃபார் கலியல் ஹெச்எஸ்சி, 0 பாயிண்ட் ஹெச்எஸ்சி, அருக்காணி ஹெச்எஸ்சி, சிவலோகம் ஹெச்எஸ்சி அண்ட் செம்மன்காலை ஹெச்எஸ்சி ஆஃப் மேல்புரம் பிளாக். அண்ட் ஆல்சோ அம்பலக்கடை ஹெச்எஸ்சி, ஆளுவிலை ஹெச்எஸ்சி, ஆர்வீச்சரை ஹெச்எஸ்சி அண்ட் கருமனூர் ஹெச்எஸ்சி. Killiyur block, Perumankuli HSC is running in a private building. So that particular public representative has come to this meeting also. Today also she confirmed with me whether this facility has been included or not. And another one is Akkare HSC.
in Agasthiswaram block. For this also, the Union Secretary has come here and he confirmed for this building. And also for the Alagapuram electrical wiring and Kottaram PHC IP ward. And also Susindram new PHC proposal. And new Anganwadi building at Konan Kovil. So this has been requested by the ICDS representative. And maintenance of damaged labor room. So actually Agasthiswaram PHC, we used to have something around some 10 to 20 deliveries. Maybe for the other districts it may be less. But for Kanyakumari district, it's a good delivery performance in upgraded PHC. But we have need for maintenance at labor room. And also Alagapuram PHC electrical wiring. And North Tamarikulam HSC, Liburam HSC, Ramapuram HSC, they need maintenance and repair work. And from ICDS representation, they require floor maintenance work at Kanjarathukonam ICDS Center of Thakalai block. Regarding equipment needs, we need new ultrasonogram machine for Kottaram PHC. In Agasthiswaram block, Kottaram PHC is additional PHC. It is catering to the needs of AN mothers in a very good manner. So if we are able to give a new ultrasonogram machine, they have an ultrasonogram machine which frequently goes for repair. So if we have a new ultrasonogram machine, the service delivery will be better. And we need generators for Kodanallur PHC and Kollankodu PHC, and fetal Doppler at Olavale PHC. And regarding to strengthen the supervision of BMO, we need a four-wheeler vehicle at Kodanallur block and Killur block. And the next proposal is the Madhavalayam HSC is having more than 11,000 people. So there we have one HSC, but people think that this proposal was from Block Health Assembly. Actually, they want to have one more HSC, and they even have identified a site for constructing the new HSC. So these are all the resolutions from JD Health side. They request for a solar water heating system at GH Pudupandi, and they need 100 MA X-ray machine at Armani GH, and they need theatre table and OT lamp at Kolachal GH, and they need ultrasound machine at Karangal GH. That Karangal area public representative has come, and she's very particular about this particular demand. And in our TB unit, there are 50 functional DMCs, but there are only 11 fluorescent microscopes. So if 20 LED microscopes are provided, the service delivery will be better. These are the requirements of our medical college. So, the connecting roads between hospital buildings, it is 6 kilometers in length, but in 6 kilometers, 4 kilometers are damaged. The road was made during the year 2004. After that, there was no work. So this is the felt need of Kanyakumari Medical College. And in Kanyakumari Medical College, we need a sewage treatment plant and effluent treatment plant. And regarding food delivery services to the patients who are admitted at medical college, we need to have modular kitchen equipment and motorized food transporters, 4 in numbers. And de-addiction center I have already talked about. So, thank you, madam. The next will be Dr. Santosh Kumar from Karur. From Karur district, Dr. Santosh Kumar, please. Thank you. The next one following Karur will be Krishnagiri. That will be Dr. Ramesh Kumar, DDHS.
Good afternoon, respected Madam and all the officials. I am submitting Karur District State Health Assembly resolutions. So important landmarks in Karur. So general information, around 11.5 lakhs population. We are having one medical college, 7 GH and 37 PSCs, 5 urban PSCs and 32 rural PSCs. 194 HSCs and 157 village panchayat. Next. Regarding vital statistics, birth rate is 11.6, death rate 6.8, sex ratio 929, literacy rate 84.7, live birth 13.5, 13,500 and delivery 45% government delivery, madam. The infant mortality rate 15.3. We are capturing all the infant mortality and under 5 mortality also, madam. Maternal mortality is 103. It is last year 21-22, madam. Now it is drastically reduced. Now it is 65, I think, madam. And under 5 years wasted and underweight is very much high in our district, madam. We totally aware of it. Our district collector launched a special program, special nutrition kit we are giving to the low birth weight children. That mothers we are giving special nutrition kit, madam. We are following it, collaboration with our ICDS department. Based on this timeline, we have completed all the meetings. Next. List of participants. A few photographs from Block Health Assembly, District Health Assembly participant list. So few photos, madam. Meenachi, madam, came from TNHRP to our district, guided. So in our district, madam, 230 resolutions we have passed in District Health Assembly. Out of 230, 91 only we are submitting here, madam. The rest of the resolutions is solved out in our district level. In this 30 HSCs need of water supply, madam. In Jal Jeevan Mission, Rural Development Department, Jal Jeevan Mission and the 30 HSC water supply கொடுத்துட்டோம், madam. அதே மாதிரி ரோடு கேட்டிருந்தோம், அது TNSTCக்கு கொடுத்துருக்கோம், madam. அதே மாதிரி நமக்கு வந்து இபியில் கேட்டிருந்தாங்க, தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 2 பிளாக் பிசி கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு, மேடம். அதெல்லாம் இங்கே நம்ம கொண்டு வரலைங்க, மேடம். இங்கே ஸ்டேட்டில் உள்ளது மட்டும் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து நிறைய நமக்கு இந்த ஓபி பில்டிங், மெட்டர்னிட்டி பிளாக் இதெல்லாம் கேட்டிருந்தோம், அதெல்லாம் நமக்கு நாம திட்டத்தில் எடுத்திருக்கோம், மேடம். இந்த வருஷத்தில் எடுத்திருக்கோம். அது இதெல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சால்வ் பண்ணிட்டோம், மேடம். இப்போ நம்ம எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஸ்டேட் லெவல் இது மட்டும் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கோம், மேடம். இதில் வந்து நமக்கு வீரனம்பட்டிங்கிற பிஎஸ்சி நம்ம கேட்டிருக்கோம். வீரனம்பட்டிங்கிறது கடவுர் பிளாக்ல எடுத்துக்கிட்டோம், மேடம். நமக்கு 57,000 பாப்புலேஷன் இப்போ வந்திருக்கு, மேடம். நியர்லி 30,000 தான் நம்ம பிஎஸ்சி சொல்லுவோம். இப்போ 57க்கு தான் அந்த பிஎஸ்சி இருக்குது. அந்த பிளாக்லேயே 2 பிஎஸ்சி தான், மேடம், இருக்குது. வீரனம்பட்டி எடுத்துட்டோம்னா அதில் வந்து அடிஷ்னல் பிஎஸ்சியும் பிளாக் பிஎஸ்சி மட்டும்தான் இருக்குது, மேடம், அந்த கடவுர் பிளாக்ல. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு அந்த வீரனம்பட்டியில் ஒரு பிஎஸ்சி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க, மேடம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது மிஸ் பண்ணிட்டோம்னா அது பழைய ஜெயங்கொண்டம், அதுவும் அதே மாதிரி தான், மேடம். நமக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு அந்த மெயின் அடிஷ்னல் பிஎஸ்சியிலேருந்து அந்த ஏரியாவில். நம்ம பாப்புலேஷன் வந்து 50,000 மேலே கிராஸ் ஆகிடுச்சு, மேடம். ஸோ டெஃபினட்டாக இது ரெண்டுமே வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், நியூ பிஎஸ்சிக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், மேடம். அடுத்தது நியூ பிஎஸ்சி பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கருப்பமலைங்கிற அடிஷ்னல் பிஎஸ்சியில் டோட்டலாக அந்த ரூஃப் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு, மேடம். ஒவ்வொரு இந்த ரெய்னி சீசன் எல்லாமே சீப்பேஜ் ஆகி ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க ஓபி கூட வெளியே மரத்தடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, மேடம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நியூ பிஎஸ்சி பில்டிங் இருந்தால் டெஃபினட்டாக நல்லா இருக்கும், மேடம். அது 1995 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. நம்ம சின்ன சின்ன எம்என்ஆர் பண்ணி இப்போ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம், மேடம். ஸோ இது பிஎஸ்சியில் இந்த 3, மேடம். அடுத்து ஹெச்எஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெச்எஸ்சி வந்து அரௌண்ட் 40 ஹெச்எஸ்சிஸ்க்கு வந்து நமக்கு பில்டிங் ஓன் பில்டிங் இல்லைங்க, மேடம். அந்த 40 ஹெச்எஸ்சி பில்டிங்குமே இதில் நம்ம சொல்லியிருக்கோம், மேடம். இந்த 40ல் நமக்கு வந்து 25 வந்து கண்டம்ட்டு அது சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கிட்டோம், மேடம். அதில் 8 வந்து ரெண்டல் பில்டிங்கில் இருக்குங்க, மேடம். 2 வந்து இப்போ ஃபண்டுக்காக வெயிட்டிங், மேடம். ஸோ நமக்கு அந்த 40 அதில் வந்து ஒரு அர்பன் பிஎஸ்சிக்கு வந்து நமக்கு ஹெச்எஸ்சி கிடையாது. அதில் அர்பன் ஹெல்த் சென்டர் கொடுக்கறதுக்காக அதுவும் கேட்டிருக்கோம், மேடம். ஸோ நியர்லி 40 ஹெச்எஸ்சி பில்டிங் நம்ம ரெக்யூர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம், மேடம். அடுத்தது வந்து நம்ம அதர் பில்டிங்ஸ், அதர் அடிஷ்னல் பில்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஓபி பிளாக், சித்தா இந்த மாதிரி ஒரு 2 இதில் கேட்டிருக்கோம், மேடம்.
அடுத்து வந்து எம்ஓ குவார்ட்டர்ஸ் எடுத்துன்னா 5 பிளாக் பிஇசியில் எம்ஓ குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்கு மேடம். இதெல்லாம் ரொம்ப முன்னாடி கட்டி இப்போ எல்லாமே அது கண்டெம்ட் ஆகிட்டு அதில் நம்ம இடிச்சிட்டோம் மேடம். இப்போ வந்து நமக்கு 5 பிளாக் பிஇசியில் எம்ஓ குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்கோம் மேடம். அடுத்தது ஒரு 12 அடிஷ்னல் பிஇசி பிளாக் பிஇசி ப்ளஸ் அடிஷ்னல் பிஇசி சேர்த்து நமக்கு ஒரு 12 இடங்களில் ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் கேட்குறேன் மேடம். டெஃபினட்டாக வந்து நமக்கு இந்த ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸும் எம்ஓ குவார்ட்டர்ஸும் இருந்ததுன்னா டெலிவரி நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் மேடம். இப்போ நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். ஸோ அவங்க எல்லாமே வெளியூரில் இருந்தும் கொஞ்சம் வரவங்களும் இருக்காங்க. நம்ம குவார்ட்டர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேடம். அடுத்து ஜிஹெச் சைடு எடுத்துக்கிட்டோம் மேடம். இப்போ ஜிஹெச்சில் எடுத்துகிட்டோம். இதில் ஜிஹெச்சில் வந்து நமக்கு 2 ஜிஹெச் வந்து நமக்கு அப்கிரேடட் பிஇசியாக இருந்து ஜிஹெச்சாக மாறினது மேடம், மயிலம்பட்டி அண்டு கிருஷ்ணாபுரம். அதனால் அந்த இடங்களில் வந்து நம்ம இந்த நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லேக்காக இருக்குது மேடம். இப்போ 5 இயர்ஸ் முன்னாடி தான் இதெல்லாம் அப்கிரேட் பிஇசியாக இருந்து ஜிஹெச்சாக மாறினதுனால இந்த இடங்களில் நமக்கு இந்த ஓவராலாக இந்த பேட்டர்னில் நமக்கு பில்டிங் தேவைப்படுதுங்க மேடம். ஸோ அதில் வந்து பரமத்தி எடுத்துட்டோம், வேலாயுதம்பாளையம் எடுத்துட்டோம், நியூ அது ஹெச்எஸ்சி எடுத்துட்டோம். ஸ்டாஃப் நர்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்து அரவக்குறிச்சியில் கேட்டிருக்காங்க. மயிலம்பட்டியில் நம்ம பிஎஸ்சியாக இருந்து மாறினதுனால ஃபுல் செட்டப்லேயே நமக்கு இந்த பில்டிங்ஸ் தேவைப்படுது மேடம். கிருஷ்ணாபுரம் சேம் அதே மாதிரி தான் மேடம். அடுத்து வேலாயுதம்பாளையம் அதில் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் தேவைப்படுறதா இருக்குங்க மேடம். நெக்ஸ்ட் ஸோ இது பாலிசி. இதில் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம கேட்டிருக்கோம் மேடம், அது தனியாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எழுதிடும் மேடம். மார்ச்சுரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா இது மெயின் ரோட்டில் இருக்குது. நமக்கு மண்மங்கலத்துலேருந்து அவங்க வேலாயுதம்பாளையத்துக்கு ஒவ்வொரு தடவையும் போகிற மாதிரி இருக்குது மேடம். அதனால் மண்மங்கலத்திலே வந்து நம்ம மார்ச்சுரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த செட்டப் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் மேடம். அடுத்து எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு 3 அதாவது 2 பிளாக்கில் வந்து நமக்கு தேட்டர் திங்ஸ் இல்லைங்க மேடம். நம்ம அதனால் பிஎஸ்ஓ நம்ம தேட்டர் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அந்த 2 பிளாக்கில் இருந்த திங்ஸ் தான் அந்த நியர்பை இந்த ஜிஹெச்சாக கன்வெர்ட் ஆனதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது நம்ம ரிப்பீட்டடாக அவங்க ஃபேமிலி வெல்ஃபேர்லாம் எழுதணும் மேடம். ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 2 பிஎஸ்சி மேடம். தோகமலையில் ஏற்கனவே இருக்குது. நம்ம அடிஷ்னல் திங்ஸ் கொஞ்சம் தேட்டருக்கு தேவைப்படுது மேடம். இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அங்கே தேட்டர் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. காணியாலம்பட்டி, கடவுர் அண்டு வாங்கல் மேடம். இது 2லேயும் வந்து தேட்டர் செட்டப்புக்கு தேவையான அனைத்து திங்ஸும் நம்ம ஃபுல் செட்டப்பில் கொஞ்சம் தேவைப்படுது. இருந்தால் தேட்டரை கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ அடுத்தது திங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேடம், இப்போ ஒரு 3 அர்பன் பிஎஸ்சி இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க மேடம். அது வந்து எப்படியும் 2-3 மந்த்ஸில் முடிஞ்சிடும் கரூர் கார்பரேஷனில். இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுன்னா டெலிவரி ஆரம்பிப்போம். ரெண்டட் பில்டிங்கிறனால டெலிவரி பண்ணல. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம டெலிவரிக்கு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அந்த திங்ஸும் கொஞ்சம் கேட்டிருக்கோங்க மேடம். அடுத்தது ஜிஹெச்சில் ரெக்யூர்மெண்ட் எடுத்துக்கோங்க. குளித்தலை ஜிஹெச்சில் அவங்க சியாம் கேட்டிருக்காங்க மேடம். கூடுதலாக வந்து அவங்க லாண்ட்ரி, டாய்லெட்ஸு, அந்த ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது இப்போ 40 crores இப்போ அலர்ட் ஆகிருக்குங்க மேடம். அதில் அவங்க கொஞ்சம் எடுத்துக்க முடியும் மேடம். அதில் அடுத்து அரவக்குறிச்சி ஜிஹெச் அரவக்குறிச்சிலையும் அதே மாதிரி ஓடி, டென்டல் சேர், லாண்ட்ரி, அந்த பிளட் ஸ்டோரேஜ், ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜிஹெச் மண்மங்கலம் அதுலேயும் சியாம் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் லேபர், அந்த லேபர் ரூம், அந்த போர்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேடம். ரேடியன்ட் வார்மர் எல்லாம். நெக்ஸ்ட் மயிலம்பட்டி அதான் மேடம் சொன்ன மாதிரி இது இவங்க இப்போ கன்வெர்ட் ஆனது மேடம். அதனால் அங்கேயும் வந்து திங்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. கால்பாஸ்கோப்பி மெயினாக கேட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற பேசிக் திங்ஸ் கேட்டிருக்காங்க மேடம். ஓடி, டேபிள், பாயில்ஸ் அப்பரட்டஸ் இதெல்லாம் வந்து பள்ளப்பட்டி ஜிஹெச்சில் கேட்டிருக்காங்க மேடம். கிருஷ்ணாபுரம் சேம் அதே செட்டப் எல்லாமே கொஞ்சம் தேவை. கால்பாஸ்கோப்பி எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே பேசிக் திங்ஸ், ஓடி, டேபிள் அண்ட் லேபர் திங்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க மேடம். வேலாயுதம்பாளையம் ஜிஹெச் அதே மாதிரி மேடம். அடுத்து ஃபைனலாக எடுத்துட்டோம்னா மெடிக்கல் காலேஜில் இப்போ அந்த புது நியூ பில்டிங்னால அதில் பில்டிங் வைஸோ அந்த எக்யூப்மெண்ட் வைஸோ பெருசாக நீட் இல்லை மேடம். அவங்க இப்போதைக்கு அவங்க கேட்டுக்கிறது வந்து மொபைல் பிளட் பேங்க் மட்டும் கேட்டிருக்காங்க மேடம். இதான் சோஃபார் நம்ம இது மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தா தங்குவாங்களாண்ணா? இல்லைங்க மேடம், பிளாக் பிஎஸ்சி தான் மேடம். ஹில் ஏரியாவில் ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ்னால் ஸ்டாஃப் தங்குவாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் தங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சார். 24 hours இருக்கும்போது அவங்க ஷிஃப்ட் டியூட்டி போடும்போது கொஞ்சம் இருந்தால் பெட்டர் சார். எஸ் மேடம். அப்கிரேடட் பிஹெச்சில் ரூம் இருக்குங்களா? அங்கே இருக்கணும். அங்கேருந்து வேலை பழசு இருந்துங்க சார். ஸோ அந்த இடங்களில் கேட்டுருங்க சார். இருந்தால் ஓகே. தேங்க்யூ. Thank you, madam. Thank you. So, thank you, sir. The next will be Dr. Ramesh Kumar from Krishnagiri. This is the 7th district which is on now. We have still more districts to cover.
So the DDHS or the presenter who is presenting, please take note of that. Good afternoon, ma'am. Good afternoon to all. Krishnagiri district population is 21 lakhs, ma'am. Twenty-one. 21 lakh, total PEC is 61, madam, including 5 urban PECs and also 5 GH and 1 district headquarter hospital, 1 government medical college and 1 including 1 private medical college, madam. Syed Basa Hills is the trademark for the Krishnagiri district and KRP Dam, madam. Its population 21 lakh. So our birth rate is 12.8 and death rate is 6.5. And sex race is 930. Last 2 years back is around 917. So IMR is 12, previous is 13, now 12, and MMR is reduced to last year 90 to 36 now. So IRR birth is more than 10, is more than state average. Teenage pregnancy is 1%. And malnutrition children is around 25% in the district. District compared to state is higher than it's particularly in hilly block. Kelamangalam and Tali is more than 28. Next. Stunted is more than 25%, but according to the ICDS data, it's more in Kelamangalam and Tali blocks, madam. Particularly after that CM scheme, we provide more than 30,000 children through RUTF. Even though we provide that nutrition, it's hilly areas, more number of malnutrition children. Next. So, District Health Assembly dates, Block Health Assembly, District Health and State Health dates. Next. So, list of participants from the Block Health Assembly. Next. So, photos of Block Health Assembly. Next. List of participants District Health Assembly. Some representative from the state NGO and also the members from the State Planning Commission also participated in the District Health Assembly. Next. So photos of District Health Assembly. Even though we submitted 584 resolutions to the state for State Health Assembly, we finalized at least 8 topmost priority to be presented here. We need nutrition rehabilitation for improve the malnutrition children to improve it and also reduce the IMR. And also is near 100 kilometers from the tribal areas to the nearby nutrition rehabilitation. It's placed in Dharmaburi. So we see very need for that Krishnagiri to improve the malnutrition children and also the Krishnagiri district. And also the 2 tribal birth waiting room for Kelamangalam block and Sulagiri block. So both PECs are conducted more than 20 to 25 deliveries per month. And also we recorded more than 10 to 11 home deliveries in that 3 blocks, Kelamangalam, Sulagiri and Vepanapalli blocks. So we need birth waiting room at least 20 per PEC for the 2 PECs, Kelamangalam and Sulagiri. And also we need Vetamagalam PEC, it's a tribal area. So under the Unnichetty PEC, it's more than 40,000 population. It's 18 kilometers away from the Unnichetty PEC, across the reserved forest. And also the wild animals also passes by the route. It's very difficult. Last year, even Honorable Minister also visited that area. He also suggested for a new creation of new PEC in that area. Next one. You say that go back. Previous. You say only 10% deliveries are conducted in government institutions.
Yes, madam. Yes, over 65% from the government institution, madam. 10 from the PEC side, madam. 35% to rural private center, madam. 10% to the PEC, madam. So this 10% is Only PEC, madam. 65% from the government delivery, madam. PEC. Next. So, another one PEC created in the Nadupatti, so Uthangarai block, very remote block near border of the Krishnagiri district. So more than 10 kilometers from that nearby PEC Singampettai. So we need that place is represented by the local people for that need of PEC. And also we need another one HSC creation in Kodagarai. Kodagarai is HSC is a hamlet of Dottamanji HSC. So one part is an Tali block, this belong to the Tali block. One hamlet to another hamlet is more than 100 kilometers. One Dottamanji to Anjeti, Anjeti to Denganikotai, Kelamangalam. Then through Unicity we reach that Kodagarai HSC hamlet area. So more than 2,500 population. So we need separate HSC for that Kodagarai HSC. It's near to the Bettamigalam village. And also we need to upgrade two premises, Rayakote and Singarapettai. This Rayakote belongs to Kelamangalam block. It's more than 40 kilometers away from that upgraded PEC Kelamangalam. And also the previously it is running as a GH. Now they converted to the PEC. So we need to upgrade that representation from the local people and also the elected representatives. And also the Singarapettai is 20 kilometers from the Uthangarai GH. So the representative has asked to involve the NGOs in ICDS activities, like they are very much interested to work with government for the anemia prevention and other aspects, madam. Thank you, madam. Thank you, madam. Yes. So thank you, sir. Thank you, sir. The next I will be inviting Dr. Prabhakaran, DDHS from Namakkal for his presentation, followed by Dr. Namasivayam, DDHS, Thanjavur. So Thanjavur DDHS, sir, please be ready for your presentation next. Thank you. திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பிரசன்டேஷன். எனது பெயர் டாக்டர் பிரபாகரன். துணை இயக்குனர் சுகாதார பணிகள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனது குழுவின் சார்பாக இந்த ப்ரெசன்டேஷன் நான் இங்கே பண்ணுறேன். இங்கே பாப்புலேஷன் 18 lakhs அண்ட் ஆட். எங்களுக்கு வந்து 15 பிளாக் பிஹெச்சி, 40 ரூரல் அடிஷ்னல் பிஹெச்சி, ரூரல் பிஹெச்சி அண்டு 8 அர்பன் பிஹெச்சி இருக்குது. எங்களுக்கு 5 தாலுக் ஹாஸ்பிட்டல் அண்ட் 3 நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், 2 கவர்மெண்ட் 2 மெடிக்கல் காலேஜஸ், 1 கவர்மெண்ட் அண்ட் 1 ப்ரைவேட். ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பர்த் ரேட் 10.3, டெத் ரேட் 5.2, செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து 953. இது கடந்த 5 வருடங்கள்லேயே இதுதான் அதிகமான ஒரு பர்த் ரேட். இதனால் இதுக்கு எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதலமைச்சரிடம் 3வது பரிசு பெற்றிருக்கிறார். டோட்டல் லைவ் பர்த் எங்கள் மாவட்டத்தில் வந்து ப்ரைவேட் டெலிவரி ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எங்களுடைய வீக்னஸ். இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் 9.4, அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் 11.2, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் 35.5. இந்த மெட்டர்னல் மார்ட்டால் 3 ரேட்டுமே கடந்த 5 வருடத்தில் இதுதான் இருக்கிறதுலே கம்மியான விகிதாச்சாரமாக இருக்குது. ஹையர் ஆர்டர் பர்த் 8.4, டீனேஜ் ப்ரெக்னென்சி ரேட் 3.4. மேடம் சொன்ன மாதிரி இது சர்வேவோட எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. வி வில் நோட் இட் டவுன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் சர்வேலன்ஸ்.
permanent contraception 51%, temporary contraception வந்து 11.3%. ஸோ இது போஷன் அபியான்லேருந்து நாங்கள் அண்டர் 5 சில்ட்ரனுடைய டேட்டாஸ் எடுத்திருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ICDS டிபார்ட்மெண்ட். இதில் எங்களுக்கு வந்து அண்டர் 5 சில்ட்ரனில் ஸ்டண்டட் வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 25 அண்ட் wasted பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 10, சிவியர்லி wasted 4, அண்டர் வெயிட் வந்து 16, ஓவர் வெயிட் வந்து 6. ஸோ இது எங்களோட டைம்லைன். எங்கள் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் பிளாக் ஹெல்த் அசம்பிளியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட், ஃபோட்டோஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அசம்பிளி. ஸோ நாங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து 484 ரெசல்யூஷன்ஸோடு வந்தோம். வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஹெச்எஸ்பி அஃபிஷியல்ஸ் நாங்கள் அவங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் அதை ஒரு 59 ரெசல்யூஷன்ஸாக அதை கன்சைஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 23 ரெசல்யூஷன்ஸை அதை கன்சைஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தோம்னா எங்களது RTA ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது G3 நம்ம குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கில் வருது. HIV ப்ரிவிலன்ஸும் G3யில் எங்களது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. G2 0 ஹங்கரில் பார்த்தோம்னா நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டண்டிங் லெஸ் தேன் அண்டர் 5ல் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது. 15 to 19 இயர்ஸ் அண்ட் 15 to 49 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஃபீமேலில் பர்சன்டேஜ் ஆஃப் அனிமியாவும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. 15 to 19ல் 50.3% அனிமிக்காக இருக்காங்க. 15 to 49 இயர்ஸில் 51.9% வந்து அனிமிக்காக இருக்காங்க. ஸோ இந்த எங்கள் ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்தோம்னா எங்களோட வீக்னஸ் மெயினாக டீனேஜ் ப்ரெக்னன்சி, ஹை இன்சிடென்ஸு, அதுலேயும் வந்து இல்லை இது நான் பேக்ரவுண்ட் மட்டும். ஸோ மெயினாக அதில் கொல்லி ஹில்ஸ் பிளாக்கில் நமக்கு டீனேஜ் ப்ரெக்னன்சி அதிகமாக இருக்குது. லோ பர்த் வெயிட், சைல்ட் மால் நியூட்ரிஷன், லெஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங், அப்புறம் HOB, அனிமியா அண்டு HIV ப்ரிவிலன்ஸ். இந்த பேக்ரவுண்டில் தான் நாங்கள் வந்து இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மெயினாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வர்றது வந்து மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு HPLC, அதாவது நமக்கு ஹீமோக்ளோபினோபதிஸ் கொல்லி ஹில்ஸில் வந்து ப்ரிவிலன்ஸ் 13.9% இருக்குது. இதில் 150 சாம்பிள் பர் மந்த் வந்து நாங்கள் சேலம் மெடிக்கல் காலேஜுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு எங்கள் மெடிக்கல் காலேஜ்லேயே இருந்ததுன்னா ஈஸியாக எங்களுக்கு இருக்கும். இன்னொன்று அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா ANC வந்து 979 ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் கொல்லி ஹில்ஸில் மட்டும். அதில் 197 பாசிட்டிவ் வந்திருக்கு. அதில் ஸ்பௌஸ் டெஸ்ட் பண்ணது 146, அதில் ஸ்பௌஸ் டர்ன் பாசிட்டிவ் 41, அதில் 20 மதர்ஸ்க்கு வந்து ஆம்னியோசென்டிசிஸ் 16th வீக்கில் வந்து நம்ம IOGக்கு அனுப்பிச்சி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் 6 பேரை கவுன்சிலிங் பண்ணி ப்ரெக்னன்சி டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த HPCL மெஷினரி எங்களுக்கு எங்களுடைய மெடிக்கல் காலேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணால் வி வில் டூ பெட்டர். ரெண்டாவது, இதுவும் கொல்லி ஹில்ஸ் பேஸ்லேயே தான் நாங்கள் சொல்கிறோம். சீமாங் சென்டராக எங்களுடைய GH சேந்தமங்கலத்தை கொஞ்சம் தரம் உயர்த்தி தந்தால் மொத்தமாக வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து நாமக்கலுக்கு போகிறதுக்கு 55 கிலோமீட்டர் ஆகுது. அதில் கொல்லி ஹில்ஸில் 72 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ சேந்தமங்கலம்ங்கிறது எங்களுக்கு கொல்லி ஹில்ஸ்னுடைய ஃபுட்டில்லாக கிட்டத்தட்ட இருக்கும். அதனால் எங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் குறையும், ஒரு ½ hour ட்ராவல் குறையும். அதனால் we can reduce the maternal mortality and infant mortality. அடுத்தது குவார்ட்டர்ஸ் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் இன் கொல்லி ஹில்ஸ். அது இல்லாமல் கொல்லி ஹில்ஸ் GHனுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலும் தேவைப்படுது. அடுத்து லேப்ராஸ்கோப், எண்டோஸ்கோப். இதில் பார்த்தோம்னா நமக்கு எங்களுடைய டார்கெட் வந்து 7,000
446 ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் எங்களுக்கு டார்கெட்டு. நாங்கள் வந்து 5533 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், 73%. ஏன்னா இது லெஸ் அக்செப்டன்ஸ் இருக்குது நம்ம பப்ளிக் நடுவில். ஸோ எங்களுக்கு லேப்ராஸ்கோபிக் அண்ட் எண்டோஸ்கோபிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால், மெயினாக குமாரம்பாளையம் ஜிஹெச் அண்ட் பள்ளிப்பாளையம் ஜிஹெச், திருச்செங்கோடு ஜிஹெச், அப்புறம் எர்ணாபுரம் பிஹெச்சி, நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் சென்டர், இந்த மெடிக்கல் காலேஜ், இந்த 3க்கு ப்ரொவைட் பண்ணால் we can improve the female sterilization. மதுரை டிடி சொன்ன மாதிரியே எங்களுக்கு எங்கள் டிடிடிவியும் எல்இடி மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ப்ரிவலன்ஸை வந்து குறைக்கிறதுல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து அடுத்து சில்வர் மெடல் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2% நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னா சில்வர் மெடல் நாங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு எல்இடி மைக்ரோஸ்கோப்பும் கொடுத்து ப்ரொவைட் பண்ணால் டிபி எலிமினேஷன் 2020-25க்கு வந்து இன்னும் நாங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இருக்கிறதுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், மெயினாக வந்து எங்களுக்கு நியூரோ அண்டு யூரோ ரெண்டுமே வந்து எங்களுக்கு தேவைப்படுது. மெயினாக இது ஹெச்ஆர் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டுமே தேவைப்படுது. நாங்கள் வந்து 60 to 70 பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் சேலம் மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணுறோம் பர் மந்த்து. ஸோ எங்களுக்குன்னே இந்த யூனிட்ஸ் இங்கே டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா we can serve the people better. அதுவும் இல்லாமல் 19 டயாலிசிஸ் மெஷின்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் நாங்கள் வந்து சேலத்துக்கு தான் அனுப்பிச்சி அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஷண்ட்டு பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து சேலத்துக்கு அனுப்பிச்சி தான் பண்ண வேண்டியிருக்கு. பேலுக்குறிச்சி, காலப்பநாயக்கம்பட்டி, கொல்லி ஹில்ஸ் ஜிஹெச், பொம்மசமுத்திரம், இதெல்லாம் கொல்லி ஹில்ஸ் அண்டு கொல்லி ஹில்ஸோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய பிஹெச்சி அண்ட் ஜிஹெச்எஸ். இதில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு குவார்ட்டர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு 4 ட்ரூநாட் இருக்குது. இன்னும் ஒரு 6 இடங்களில் மாலிகுலர் டெஸ்டிங் சென்டர்ஸ் ட்ரூநாட் ஃபெசிலிட்டியோடு ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் ஏர்லியராக டிபியை டயக்னோஸ் பண்ணி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபியும் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி எலிமினேஷனுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸ்னோட ஃபுட்டில்ஸான வேலுக்குறிச்சி, காலப்பநாயக்கம்பட்டி, பொம்மசமுத்திரம், கல்லாங்குளம், இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மிஷின் வித் அனாமலி ஸ்கேன் பார்க்குற மாதிரி அல்ட்ராசவுண்ட் மிஷின் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு போஸ்ட் பிஜியில் கான்ட்ராக்டில் வந்திருக்கிற ஒரு 2 எம்டி ரேடியாலஜி பிஜிஸ் இருக்காங்க. அவங்கள நாங்கள் டிஸ்ட்ரிக்டை 2ஆக பிரித்து 2 பேர்த்தையும் வந்து ஒரு ரொட்டேஷனில் நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருக்கிற எல்லா ஹெச்ஆர் மதர்ஸையும் நாங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஸ்கேன் மெஷின் அனாமலி பார்க்குற மாதிரி இருக்க மாதிரி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெச்எஸ்சி பில்டிங்ஸ் எங்களுக்கு ஒரு 51 பில்டிங் வந்து கண்டம் பில்டிங் இருக்குது. அதில் 4 பில்டிங் கண்டம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இந்த எல்லா பில்டிங்குமே எங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ ஹெச்எஸ்சி பில்டிங் ப்ரொவைட் பண்ணால் எம்சிஹெச் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இம்யூனைசேஷன் ஆக்டிவிட்டீஸும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஃப்ராக்டோமீட்டர் வந்து எங்களுக்கு எல்லா பிளாக்லேயும் இருந்ததுன்னா we can improve the cataract surgeries. அப்புறம் அது இல்லாமல் ஆர்பிஎஸ்கேயில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி இன்னும் ஃபாஸ்டன் பண்ண முடியும். டாக்டர், உங்களுக்கு விஷன் சென்டர் எந்த பிளாக்ல இருக்குது? கொல்லி ஹில்ஸ் மேடம். அந்த பிளாக்ல ஏற்கனவே கொடுத்த ரிஃப்ராக்டோமீட்டரை வச்சு நீங்கள் எத்தனை கேஸ் கண்டுபிடிச்சிங்க? எல்லாரும் கொடுத்தாங்கன்னு எழுதாதீங்க. கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சரி. ஸோ இந்த பிஹெச்சிஸ்லாம் சித்தா விங்கோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கொஞ்சம் தேவைப்படுதுங்க மேடம். ஸோ நம்ம பிளாக் ஹெல்த் அசம்பிளிஸில் பண்ணதில் வந்த இது நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் கொஞ்சம் நாப்கின் இன்சினரேட்டர் தேவைப்படுதுங்க மேடம். இன்சினரேட்டர் வந்து அலௌடா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் படி ஆல்ரெடி யூ ஆர் பெர்மிட்டட் டு யூஸ் இன்சினரேட்டர். Does pollution control board allow to use incinerator? There's a debate going on, sir. Actually, incinerators are not encouraged, sir, because of the after the smoke irukku illaya.
ஸ்மோக் அது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ரெம்னண்ட் ஆஷ் தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே மேடம், நான் ரிவிஷன் பண்ணிடுறோம் மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 15 to 19 இயர்ஸ் அண்ட் 15 to 49 இயர்ஸில் எங்களுக்கு அனிமியா ப்ரிவலன்ஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு எல்லா பிஹெச்லேயும் சிபிசி பார்க்குற மாதிரி மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் மேடம். ஸோ இங்கே அங்கன்வாடி சென்டர்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பில்டிங்ஸ் இத்தனை அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கும் பில்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க மேடம். அதையும் நாங்கள் புட்டப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அங்கன்வாடி சென்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறையா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது மேடம். அதனால் அதையும் இல்லை சொல்லியிருக்கோங்க மேடம். இருந்தாலும் ஸோ இந்த மாணிக்கம்பாளையம், நாமேரிப்பேட்டை அண்ட் கபிலர்மலை இதுக்கு எக்ஸ்ரே பில்டிங்ஸ் நமக்கு தேவைப்படுது மேடம். இப்போ நம்ம என்குவாஸ்லேயும் 4 பிஹெச்சிக்கு நம்ம என்குவாஸ் வாங்கியிருக்கோங்க மேடம். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க மேடம். ஸோ இசிஜி மெஷின்ஸ் இந்த பிஹெச்சிஸில் எல்லாம் தேவைப்படுதுங்க மேடம். மல்டிபேரா மேனிட்டர்ஸ் வந்து நமக்கு ஓட்டி இருக்கக்கூடிய 15 இதுலேயும் கொஞ்சம் புது மல்டிபேரா மேனிட்டர்ஸ் தேவைப்படுதுங்க மேடம். ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா கேர் வந்து பள்ளிப்பாளையம் ஜிஹெச்சில் ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா கேர் யூனிட் இருந்ததுன்னா அந்த ஹைவேஸ்க்குள்ள நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நமக்கு எங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து எங்களுக்கு இப்போ ஹை ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி இருக்குங்க மேடம். ஸோ ஐசிடிசியில் இந்த இடங்களில் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனி ஜிஹெச் சேந்தமங்கலம், எர்ணாபுரம் அப்கிரேடட் பிஹெச்சி, பள்ளிப்பாளையம் அர்பன் பிஹெச்சி, இந்த 3லேயும் பில்டிங்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்க மேடம். கொல்லி ஹில்ஸில் வந்து கடந்த இந்த வருஷம் மெட்டர்னல் டெத்து நில் பண்ணியிருக்கோம் மேடம். இன்ஃபென்ட் டெத்தும் வந்து நமக்கு 13% இருக்குங்க மேடம். ஸோ எங்களுக்கு அங்கே என்னென்னா ஃபீமேல் லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அவங்க சோஷியோ கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஐஇசி பண்ணோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். ஸோ எல்இடி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஐஇசி வெஹிக்கிள் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் மேடம். இப்போ நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கூல்ஸில் போய் விசிட் பண்ணுறப்போ நமக்கு ஸ்கூல்ஸில் ஏதாவது ஒரு ரூம் மாதிரி இருந்து அதை நம்ம ஏர்மார்க் பண்ணி அதில் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் ஹெல்த்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் சைட்லேருந்து நமக்கு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க மேடம். அதையும் நம்ம இந்த இதில் வச்சுருக்கோங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். Thank you for your presentation. The next will be Dr. Namasivayam, DDHS from Tanjavur district. டாக்டர் ஒரே நிமிஷம். இந்த டேட்டாவை பார்த்ததில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது கவர்மெண்ட்டில் இன்ஸ்டியூஷனில் டெலிவரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60லேருந்து 46 குறைஞ்சிருக்கு. என்எஃப்ஹெச்எஸ் 5க்கும் நீங்கள் கொடுக்குற டேட்டாக்கும் ஆல்மோஸ்ட் 30% குறைஞ்சிருக்கு. ஸோ இது நாட் இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி நான் பேச வரல. ஆனால் இது ஷோயிங் சம் ட்ரெண்ட் ஆஃப் ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள் டுவர்ட்ஸ் த ஹெல்த் சிஸ்டம், கவர்மெண்ட் ஹெல்த் சிஸ்டம். அதுதான் எனக்கு ஒரியாக இருக்குது ஆக்சுவலாகவே. ஏன்னா அது ஏன் மக்கள் வந்து திடீர்னு அவ்வளோ அக்சஸ் பண்ணிட்டு இருந்த மக்கள் திடீர்னு ஏன் குறைய ஆரம்பிக்கிறாங்க? அதே இடத்துல ப்ரைவேட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே 30% ப்ரைவேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏதோ ரீசன் இருக்காங்க. எய்தர் தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் தேர் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் தேர். அதை நம்ம கண்டுபிடிக்க இல்லைன்னா அடுத்தடுத்த சர்வீசஸ்க்கு இது போகும். ஏன்னா எம்சிஹெச் சர்வீசஸ் அக்சஸ் பண்ண தயங்குறாங்கன்னா அதர் சர்வீஸ் அக்சஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிரும் மக்களுக்கு. ஐ திங்க் மேபி யூ ஹேவ் டு டூ அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஆர் அ கைண்ட் ஆஃப் அ ஓப்பன் போல். நாங்கள் ஒரு தடவை பண்ணோம், லைக் ஒரு ஜஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு அதில் சாட்டிஸ்ஃபைடாக நாட் சாட்டிஸ்ஃபைடாக போடுவாங்க. அதை அவங்க சொல்லுவாங்க ஏன் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு. ஐ திங்க் சம்வேர் வி ஹேவ் டு அசஸ் த பீப்புள்ஸ் சாய்ஸ். ஏன் வந்து அவங்க விலகி போகிறாங்கங்கிறது ஐ திங்க் இதை பொறுத்தவரை சீரியஸான இஷ்யூ. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் இண்டிகேஷன் ஃபார் மீ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இன்னொரு சீரியஸான இஷ்யூ வந்து இப்போ ஐசிடிஎஸ் சென்டர்ஸில் எல்லா ஐசிடிஎஸ் சென்டர்ஸ்லையும் வேயிங் மிஷின் வந்து ரிப்பேர்னு போட்டிங்கன்னா டேட்டா கம்ப்ளீட்லி நம்மளால் நம்பவே முடியாது. அது எய்தர் இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனில் எல்லா மெஷினும் கேட்குறதா இருக்கலாம், அல்லது நிஜமாக மெஷின் ஒர்க் ஆகலைன்னா தென் சரி சம்திங் சீரியஸ்லி ராங். அப்போ எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறது ஐசிடி சென்டர், எப்படி வந்து நம்புறது டேட்டா எப்படி நம்புறது, எப்படி குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும்? அது சம்வேர் தெர் இஸ் a mismatch. அது ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பேர் ஆகுதுங்கிறது இஷ்யூ சார். அதனால தான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க.
So thank you, sir. And this is the call for Dr. Namasivayam, DDHS Tanjavur, for his presentation. The next will be Tirupur. That will be Dr. Jagadish, DDHS. So Tirupur, kindly be prepared. Thank you. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் இனிதாக துவக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த மாநில சுகாதார பேரவைக்கு தற்போது நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் அவர்களையும் பொது சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குநர்களையும் மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். தஞ்சாவூர் மாவட்டத்திலே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர், அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் என்று சொல்வார்கள், தஞ்சை பெரிய கோயில். இரண்டாவதாக உள்ளது வந்து அந்த தாராசுரம். ஒரு புறம் பார்த்தால் அது வந்து யானை, இன்னொரு பக்கம் பார்த்தால் அது வந்து ஒரு பசு. அந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸ். இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது வந்து ஒரு டெல்டா மாவட்டம். தஞ்சாவூர் என்பது தொழிற்சாலைகள் மிகுந்த ஒரு நகரம் அல்ல, ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு மாவட்டமாக இருந்து வருகின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை சுமார் 25,72,000. பெரும்பான்மையான மக்கள் தொகை கிராமப்புறங்களில் வசித்து வருகின்றனர். நகர்ப்புறமாக தஞ்சாவூர் மாநகராட்சி, கும்பகோணம் மாநகராட்சி, பட்டுக்கோட்டை நகராட்சி, அதிராம்பட்டினம் நகராட்சி சுமார் 5 லட்சம் மக்கள் மட்டுமே வந்து நகர்ப்புறங்களிலே வசித்து வருகின்றனர். 14 வட்டாரங்கள் உள்ளன, 9 தாலுக்காக்கள் உள்ளன, 20 டவுன் பஞ்சாயத்ஸ் பேரூராட்சிகள், 589 கிராம ஊராட்சிகள், சுமார் 309 துணை சுகாதார நிலையங்கள், ஊரக பகுதிகளிலே 69 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற பகுதிகளிலே 8 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 7 தாலுக்கா மருத்துவமனைகள், 6 நான் தாலுக்கா மருத்துவமனைகள், கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதுவே ராசா மிராசார் மருத்துவமனை என்று தனியாக ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து வருகின்றது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மட்டும் சார்ந்த மக்களுக்கு மட்டும் பயன் தராமல் டெல்டா மாவட்டங்களிலே உள்ள திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கு அது ஒரு மண்டலம் சார்ந்த ஒரு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக அது விளங்கி வருகின்றது. நெக்ஸ்ட்லி. தஞ்சாவூர் மாவட்டத்திலே பிறப்பு சதவீதம் 10.2, இறப்பு சதவீதம் 5.1, கல்வியறிவுடையோருடைய செக்ஸ் ரேஷியோ வந்து 9:39. இது வந்து போன முறை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த செக்ஸ் ரேஷியோவை அதிகப்படுத்தியதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 2ஆம் பரிசு கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அப்போது துணை இயக்குனர் சுகாதார பணிகளாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஜி. ரமேஷ்குமார் அவர்கள். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அது தமிழ்நாடு மாநிலத்திலே இருப்பதை விட அதிகமாக உள்ளது. அண்டர் 5 மார்ட்டாலிட்டி வந்து 7.5, 7.9 HMISல. ஆனால் NFHS சர்வேல 22.3 இருக்குது. அது மேடம் நான் நோட் பண்ணியிருக்கேன் மேடம், அதை கரெக்ட் பண்ணிடுறேன் மேடம். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ 75.6, அதுவும் மாநிலத்தினுடைய சராசரியை விட மிகவும் உயர்வாக இருக்கிறது. டீனேஜ் ப்ரெக்னன்சி 1.3 HMIS ரிப்போர்ட்ஸு, ஆனால் வந்து NFHSல வந்து 6.3 இருக்குது. அதுவும் வந்து கவனத்தில் கொள்ளப்பட்டு சரி செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் திட்ட இயக்குனர் மேடம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இப்போ நம் ஏற்கனவே கூறியது போல் இது வந்து ஒரு 6 மாவட்டங்கள் அல்லது 7 மாவட்டங்கள் உள்ளடக்கிய பெரும்பான்மையான ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் விவசாயத்துறை சார்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இடத்திலே வந்து பாய்சனிங், அந்த வேளாண்மை துறைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளினால் பாதிக்கப்பட்டு ரேட் கில்லர் பாய்சனிங் எஸ்பெஷலி விச் இஸ் பேண்ட் பை த கவர்மெண்ட், ஆனாலும் அது பயன்பாட்டில் இருந்து கொண்டு அதனால் இறப்பவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 30 இல்லைம்மா, இது வரைக்கும் உள்ள டீன் சார் இருக்காங்க. இல்லைங்க சார், அதனால தான் சொன்னாங்க. இப்போ தான் சேர்த்தாங்க மேம். அது ஆக்சுவலாக ஒரிஜினல் அஜெண்டாவில் சார் சேர்த்துருந்தாங்க, இப்போ தான் சேர்த்துருக்காங்க. போன வருஷம் பிப்ல அப்ரூவ் ஆன பிளாஸ்மா பரசிஸ்ல எப்படி தஞ்சாவூர் இல்லாம இருக்கும்? அடுத்ததாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே நியூரோ சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பிளாக் வந்து ஒன்று கேட்கறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் வந்து ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 8 நியூரோ சர்ஜன் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 4 நியூரோ சர்ஜரி பிஜி இருக்கிறாங்க. மேன் பவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம். ஆனால் 40 பெட்டு தான் இருக்குது. ஆவரேஜ் பெட் ஸ்ட்ரெங்த் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ நாங்கள் 250 பெட் ஆன்காலஜி பிளாக் கொடுத்துருக்கோம். அதை ஷிஃப்ட் பண்ண பிறகு அந்த பழைய இடத்துல யூ கேன் டெவலப் யுவர் நியூரோ சர்ஜிக்கல் யூனிட். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்திலே வந்து நமக்கு மகப்பேறு மரணம் மற்றும் சிசு மரணத்தினை குறைப்பதற்கு அனிமியா மற்றும் பிளட் அது என்ன சொல்கிறது ஹெமரேஜ் அது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதற்காக வந்து கும்பகோணம் தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வந்து நம்ம ஒரு பிளட் காம்போனன்ட் செப்பரேட்டரி யூனிட் கேட்டுக்கிறோம் மேம். அடுத்ததாக வந்து அங்கே சிஏ பிரஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் மேமோகிராஃபி அந்த ஒரு யூனிட் வந்து ஒன்று கேட்டுக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பட்டுக்கோட்டை சப்தாலுக் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சியாம் வந்து ஒன்று ரெக்வஸ்ட் வந்து ஒன்று வச்சுருக்குறோம். அடுத்ததாக வந்து அங்கே வந்து கண் மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு அறுவை அரங்கம் ஏற்படுத்துன்றது ஒரு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது சட்டப்பேரவை மனுக்கள் குழுவிடமும் அது மனுவாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பரிசீலனை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததாக பேராவூரணி என்பது ஒரு மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியாக இருக்கின்றது. அது பெரும்பாலும் வந்து விவசாயம் மற்றும் தென்னை சாகுபடி மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்த ஒரு வட்டாரம். அந்த வட்டாரத்திலே வந்து ஒரு பிளட் பேங்க் ஃபார் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது பேராவூரணி ஜிஹெச், ஒரத்தநாடு ஜிஹெச் அண்ட் பாபநாசம் ஜிஹெச். அடுத்ததாக வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் இன் 5 பிஎஸ்சிஸ், வல்லம், கபிஸ்தலம், அழகியநாயபுரம், கோண்டலாம்பள்ளம், மதுக்கூர் பிஎஸ்சியில் வந்து ஒரு பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்டு. அடுத்ததாக வந்து சிஆர் கம்பேட்டபிள் எக்ஸ்ரே யூனிட்ஸ் அண்ட் 4 பிஎஸ்சிஸ், தட் இஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே ஹைவேஸில் இருக்கக்கூடியது. வல்லம், அந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ராஜாமடம், இந்த நம்மளுடைய சென்னை பைபாஸில் இருக்கக்கூடிய கோண்டலாம்பள்ளம், அங்கே வந்து சிஆர் கம்பேட்டபிள் எக்ஸ்ரேஸ் வந்து இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து வந்து மக்கள் வருவதற்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-45 கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்ததாக அனாமலி ஸ்கேன், அனாமலியினால் வந்து இறப்பவர்கள் வந்து கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னால் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ஒரு 7%, அடுத்ததாக வந்து அதர் மல்டிபிள் கஞ்சனிட்டல் அனாமலிஸ்னால் இருக்கக்கூடிய இறப்பு சதவீதம் ஒரு 6%, கிட்டத்தட்ட ஒரு 13% வந்து ஐஎம்ஆருக்கு வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் ஹையர் அண்ட் வெர்ஷன் அனாமலி ஸ்கேன் அட் கல்லுக்குளம் அர்பன் பிஎஸ்சி அண்டு ஊரக பகுதிகளில் அழகியநாயபுரம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திலே கோரிக்கையாக பணியுடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததாக நம்முடைய எந்த வட்டாரத்திலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்கள் சென்ற மாதம் வந்து நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து ஆய்வு செய்தார்கள். அப்போது அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது எந்த வட்டாரத்திலே இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கிறது என்று வினவி அவர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய முன்னெடுப்பாக அதிகமாக மகப்பேறு மரணம் சம்பவிக்கக்கூடிய திருவோணம் வட்டாரம், பட்டுக்கோட்டை வட்டாரம், அம்மாவாப்பேட்டை வட்டாரம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அந்த நியூபார்ன் மற்றும் இன்ஃபென்ட் அவர்களை கண்காணிப்பதற்காக இன்டகிரேட்டட் நியூபார்ன் கேர் அண்ட் இன்ஃபென்ட் டிசீசஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர், அதற்கு வந்து நம்முடைய தஞ்சை தங்கங்கள் என்ற ஒரு பெயருடன் அந்த ஐசிடிஎஸ் துறை மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் அங்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் ஆகியோரோட ஒத்துழைப்புடன் நிறைவேற்றி தருவதற்கு
உள்ள கோரிக்கையை பரிசீலிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேடம். அடுத்ததாக நம்முடைய என்ஜிஓ அவர்களுடைய சார்பாக ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் ஃபார்மேஷன் ஆஃப் கமிட்டி ஃபார் காஸ்ட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன் டு ப்ரொடெக்ட், ப்ரொமோட் அண்ட் சப்போர்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் என்ஹான்ஸ் இன்ஃபென்ட் அண்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ். அதாவது வந்து அந்த இன்ஃபென்ட் மில்க் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆக்ட் அதை வந்து கண்காணிப்பதற்காக மாவட்ட அளவிலே குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று 2019 வந்து ஒரு டிஓ லெட்டர் ஃப்ரம் த கேபினட் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த டிஓ லெட்டரோட நண்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கிற மேடம். இது குறித்து தாங்கள் வந்து ஒரு வழிகாட்டுதல்களை அனுப்பினால் அது மிகவும் வந்து இதுவும் வந்து அந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் சில விஷயங்களை எல்லாம் வந்து எங்களுடைய மாடரேட்டர்ஸ் வந்து சொல்ல வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆர்பிஎஸ்கே டீம் நகர்ப்புற பகுதிகளில் தான் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. எங்களுக்கு 2 கார்பரேஷன் இருக்குது. அந்த கார்பரேஷனுக்குமே வந்து ஆர்பிஎஸ்கே டீம் கொடுத்தா நல்லா இருக்குங்க மேடம். அது இல்லாமல் வந்து கார்பரேஷன் தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து ஒரு 3 லட்சம் பாப்புலேஷன் இருக்குது. 4 அர்பன் பிஎஸ்சி தான் இருக்குது. இன்னொரு அர்பன் பிஎஸ்சி அடிஷனலாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 3 லட்சம் 2,75,000 550,000 மேம். 4 தான் இருக்குங்க மேம். அடுத்த நாள் ஏரியா வேறு எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க மேம். அதனால் வந்து அடிஷனலாக ஒரு பிஎஸ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். இல்லை அதில் வரலைங்க மேம், அர்பனில் வரலைங்க மேம். அதுமாதிரி வந்து ஊரக பகுதிகளில் வந்து நமக்கு திருவையாறு டு கல்லணை அந்த ரூட்டில் வந்து ஒரு பிஎஸ்சி வந்து, ஏன்னா அதுவும் திருவையாறு பிளாக்குமே வந்து கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வந்து 1,40,000 பாப்புலேஷன் இருக்குது. 3 பிஎஸ்சி தான் இருக்குங்க மேம் அங்கே. அதற்கும் கட்டாயமாக ஒரு பிஎஸ்சி அமைத்து கொடுத்தால் நல்லதாக இருக்கும் என்பதையும் சொல்லி, மேலும் ஒரு விஷயமாக நம்முடைய அந்த சிஎம்சிஹெச்எஸ் கார்ட்ஸ் அது வந்து இப்போது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மட்டும்தான் வந்து அதுக்குள்ள கார்ட்ஸ் இருக்குது. இப்போ பிஎம்ஜேஒய் அதை லிங்க் பண்ணிக்கிறதுனால அந்த மானிட்டரி பெனிஃபிட் அதிகமாகுதுங்க மேம். அது மேம் இல்லை மேம், கொடுக்குற கார்டு சும்மா நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்டிமேட்டாக எவ்ரிபடி இஸ் கெட்டிங் த பெனிஃபிட் ஆஃப் 5 lakhs. அவன் 2009 கலைஞர் காப்பீடு திட்ட அட்டை வச்சிருக்கிறவனுக்கும் 5 லட்சம் தான். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறவனுக்கும் 5 lakhs தான். ஸோ நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் பிஎம்ஜேஒய் நம்ம ஸ்டேட் எல்லாம் பிரிக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் பீன் ஸோ கைண்ட் எனஃப் தட் வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த பெனிஃபிட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ கார்டு உள்ளவங்க எல்லாருக்குமே 5 lakhs தான் பெனிஃபிட். கலெக்டரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கியோஸ்க்கு தான். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் அடிஷ்னல் கியோஸ்க்னா வி வில் கிவ் யூ பெர்மிஷன் சாஃப்ட்வேர், பட் மேன் பவர் அண்ட் ரெக்கரிங் காஸ்ட் ஹேஸ் டு பி borne by the concerned district administration. அதுதான் நீங்கள் கும்பகோணத்துக்கு இன்னொரு சென்டர் வேணும்னா யூ ஃபைண்ட் சம்படி. மாதம் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 45,000. ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுங்க, we will give you permission. சரிங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு 2.5 லட்சம் கார்டு கிட்ட கொடுக்காம இருக்கு மேம், இன்னும் எடுக்காமல் இருக்காங்க மேம். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் சொன்னீங்கன்னா then I have to put you another statistics. ஒரு கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன வேணும்? இன்கம் சீலிங் பெர் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ இருக்கும்? 48,000. 1,20,000 இருக்கணும் ஆண்டு வருமானம். மாதம் 10,000 ரூபாய் தான் இன்கம் இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் 2,19,00,000 ரேஷன் கார்டு இருக்கு குடும்பங்களுக்கு. இன்சூரன்ஸ் கார்டு எவ்வளோ இருக்கு தெரியுமா? 1,43,00,000 இருக்கு. அப்பனா 1,43,00,000க்கும் மாதம் வருமானம் 10,000 தான் இருக்கா? ஆல்ரெடி we have exceeded the BPL limit எல்லாம் எக்ஸீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இஸ் பெக்யூலியர் பிகாஸ் இட் இஸ் வெரி ஹியூஜ் ஏரியா எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு கியோஸ்க் வேணும்னா we will give you permission in கும்பகோணம். பட் ரெக்கரண்ட் காஸ்ட் ஹேஸ் டு பி borne by the district அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஒன்று தான் மேடம் ஒரு கோரிக்கை. அது வந்து மேடம் வந்து இங்கே விளக்கம் கொடுத்துட்டீங்க மேம். Thank you ma'am. Thank you sir. The next will be Tirupur. I'll call upon Dr. Jagdishan for his presentation please. The next will be Tiruvarur. The Dean Dr. Joseph Raj will be the presenter. So the Tiruvarur, please be ready sir. So straight away go to the resolutions. Only 5 minutes. We have to close the meeting in half an hour. Straight away you go to the mic on. Good evening everybody, respected PD madam and respected people on the dais and off the dais. Starting from the population, we are so much urbanized and well connected by roads and all infrastructure. We have in all the time frames we have made the progress to keep the block health assembly and the district health assembly on track. So total resolution that we have received from the block is 349, and out of that only 140 is submitted here madam. So rest of the things has been addressed by the district collector. District collector has given hard as a mines fund and discretionary fund to purchase all the ultrasonogram and all the instruments
that almost all the issues raised by our PRIs and the NGOs has already been met from the district itself, madam. So one or two issues only we have come across, madam. From the medical college, they want exclusively the obstetrics and infertility clinic in OP building, madam, and the pediatric block unit, madam. Since the 20 crore CMONC block எங்க இருக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்ல? Where is திருப்பூர் dean? Already we have sanctioned 20 crores 2-3 years before. Where is that block? என்னென்ன டீனில் மெடிக்கல் காலேஜில் வி அக்காமடேட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், மேடம். பட் இது ஓஜியும் பீடியாட்ரிக்ஸ் மட்டும் அதுக்கு தனியாக கொடுத்துக்க முடியல, மேடம். அதுக்குள்ளாமல் கட்டியிருக்காங்க. பட் வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஓபி அதிகம், மேடம். 300 பக்கம் வருது, மேடம், பாப்புலேஷன்ஸ். 20 கோடினா ஹியூஜ் பில்டிங் டாக்டர். அதே மாதிரி why do they want NBSU? NBSU is a very primitive structure for PHC. SNCU தான் இருக்கிறதே highest center that has been already given for Tirupur. These two issues வந்து, மேடம், due to high increase of the OP வந்து நம்ம வந்து கேட்குறாங்க, மேடம். வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து அபவுட் தி மெடிக்கல் காலேஜ் வந்து இது பல்லடம் ஜிஹெச் வந்து இது லாங் ஃபெல்ட் நீட், மேடம். தே ஆஸ்கிங் ஃபார் தி டானி சென்டர், மேடம். Since it is located in the Coimbatore-Trichy highway, most of the accidents do occur only in the main road, madam. So அதே வந்து TANI buildings-ஆ வந்து in every representation they are asking for the TANI institute, madam. அடுத்து வந்து ENT endoscopy வந்து most of the government hospitals are situated where the ENT surgeons are there, madam. Out of 6 ENT surgeons are there, at least we need 2 ENT endoscope, madam. One for the Tirupur side and one for the Udumalai side, so that the people will be benefited, madam. Next, so these are the gist of the requirements for the primary result, madam. New HSC building, IP ward, blood storage center, lab equipment scan, separate medical unit for tribal, migrant and so on. So 2 issues only I will speak about, madam. One is migrant and the tribal. Rest of the things can be taken care by the government or by the TNSSRB or by 15th Finance Commission, madam. Even though we are running across more number of new buildings, madam, these type of buildings are recurrently being missed out, madam. OP buildings, IP buildings, அப்புறம் HSC, where it is being condemned, depleted எல்லாமே வந்து it should to be replaced in another 2-3 years வந்து பண்ணோம்னாக்கா it will be very useful for the public, madam. These are the felt need of the PRIs and the NGOs, madam. So whenever we called for a meeting, வந்து உங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, பேடாக இருக்குது, உங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நாட் ஸ்டேயிங் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு திங்ஸ் வந்து இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் திருப்பூர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஆர் ஃப்ரம் டவுன் சவுத்தில் தான் ஸ்டாஃப் நர்ஸு டாக்டர்ஸ்லாம் வரும்போது தே ஹார்ட்லி நீடு பிளேஸ் டு அகாமடேட், மேடம். அதனால் கண்டிப்பாக தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் தி ஸ்டாஃப் நர்ஸ் கோட்டர்ஸ் ஆர் தி மெடிக்கல் ஆஃபீஸ் கோட்டர்ஸ் ஸோ தட் தே கேன் ஸ்டே அண்ட் ஒர்க், மேடம். Next. So these are the categories where we are looking for the OP building and IP building. Next. So tribal, madam. Tribal வந்து one of the Udumalai block is full of tribal, madam. So 20 hamlets வந்து இருக்கு, madam. Tribal இல்லை, madam. எங்களுக்கு MMUs there, madam. Tribal MMU கிடையாது, மேடம். கிடையாது, மேடம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ட்ரைபல் MMU அண்ட் ரெகுலர் MMU. பட் நம்மளுக்கு வந்து இல்லை, மேடம். இது வந்து ஃபெல்ட் அண்ட் எதர் பை NGO ஆர் பை தி கவர்மெண்ட் வந்து இது வந்து கிடைக்கும், மேடம். டிபிஹெச்சில் வந்து லாஸ்ட் இயர் வந்து டானி லேபில் வந்து ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காரு, மேடம். 4-wheel drive வெஹிக்கிள். பட் அதுக்கு வந்து ரெக்கரிங் காஸ்ட் வந்து POL வந்து இல்லை, மேடம். அதுக்கு கண்டிப்பாக, மேடம். ஷோர் மேடம். அது இது டானி ஃபண்ட், மேடம். அப்புறம் மைக்ரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் இஸ் வெல் நோன் ஃபார் மைக்ரண்ட்ஸ், எவ்ரிபடி நோஸ். பட் ஒன் திங், வி ஹேவ் ஒன் லேபர் MMU. பட் இந்த லேபர் MMU இஸ் ஹார்ட்லி வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு மீட் ஒன்லி தி கார்பரேஷன் இட் செல்ஃப். அந்த லேபர்ஸே வந்து பிரிண்ட் அவுட் பண்ண முடியல, மேடம். ஸோ எவ்ரி இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி இன்ஸ்டியூட்ஸ் ஹேவிங் 300 to 400. கட்டுறதுக்கு சார் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் இடமே கிடையாது. Then where are you going to build? அதில் இடம் ஐடென்டிஃபை பண்ணலாம், மேடம்.
இடமே கிடையாது சார். நானே உங்க திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கேன் இன்ஸ்பெக்ஷனுக்கு. there is no place for you to build. Wall to wall you have building. கார்ப்பரேஷன் பில்டிங் இந்த மாதிரி இது வெயிட்டிங் ஷெட் ஒன்று கட்டி கொடுத்துருந்தாங்க மேடம். கொடுத்துருக்காங்கல்ல NULMல. ஆமாம் மேடம், அதில் தான் இப்போ டீஅடிக்ஷன் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நீங்க அதுக்குன்னு கொடுத்ததுல you are running some other thing. டீஅடிக்ஷன் சென்டர் ஏற்கனவே டெமாலிஷ் பண்ணியாச்சு மேடம். இப்போ கேன்சர் சென்டர் வர வருது மேடம். இப்போ 500 bedded ward have you opened? இல்லை மேடம், நெக்ஸ்ட் மந்த் மே மாதம். 500 bed ward open பண்றீங்களா? அதுல டீஅடிக்ஷன் சென்டர் ஷிஃப்ட் பண்ணி விடுங்க. அது இடம் பத்தலை மேடம். அவர் டீன் வந்து கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மினிமம் 100 பெட்டாவது வேணும்னு கேட்டார் மேடம். எதுக்கு? அங்கே டீஅடிக்ஷன் சென்டருக்கு, ஏன்னா நிறைய கேஸ் வருது அப்படிங்கிறதுனால. பட் நாங்கள் சொன்னால் ஒரு 6 பெட்டட் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு தான் கட்டி கொடுத்துருக்கோம் மேடம். பட் இப்போ கொடுத்துருக்கிற பில்டிங்கில் வந்து ஒன்லி 15 பெட் தான் மேடம் இருக்குது, பத்தாது. அதனால் அவர் சொன்னது என்னென்னா டீஅடிக்ஷன் உங்க இதுல எத்தனை பேஷண்ட் இன்பேஷண்டா இருக்காங்க? இப்போ 18 பேஷண்ட் இருக்காங்க மேடம் டீஅடிக்ஷன். இல்லை, அது இன்க்ரீஸ் ஆகுங்கிறாரு மேடம். அது இன்க்ரீஸ் ஆகும், அது பெட் வேணும்னு கலெக்டரை இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் சொன்னோம் மேடம். சார் வர்றப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போலாம். now you are going to add 500 beds to your existing இல்லை, அதில் வந்து சைக்காட்ரிக் வார்டும் தான் மேடம் இருக்குது, டீஅடிக்ஷனுக்கு இல்லை மேடம். சைக்காட்ரிக் வார்டு தான் மேடம். ஒரு இடத்துல இயர்மார்க் பண்ணுங்க சார். இல்லை, அது பத்தலை மேடம், அதனால தான் தனியாக கேட்டேன். இது கேன்சர் சென்டர் வர வருது மேடம். நம்ம கேன்சர் சென்டர் வர இருக்கிறோம். அதனால் அட்டெண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ECRCக்கு வந்து 15 பெட்டு தான் மேடம் இருக்குது. அதனால் மேல் வார்டு தனியாகத்தான் மேடம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அதை அங்கே வந்து மெயின் வார்டை வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க, டீஅடிக்ஷனுக்கு இன்னொரு இடம் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு மேடம். அவரே ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டீங்களா? அது எல்லாமே டேக் ஓவர் பண்ணியாச்சு. அதுல எந்த பில்டிங் இல்லை இல்லையா? இல்லை மேடம். அப்ப நான் வேலம்பாளையம்ல we are creating a new hospital. ஆமாம், GH the திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் to take over. You never took over. அது வேணா எடுத்துக்கோங்க ஃபுல்லா. மேன் building I will give you 250 beds I will give you. மேன் பவர் பத்தாது. We will give you building. அது அங்கேருந்து 20 கிலோமீட்டர். Addiction center, it's a new building. இல்லை மேடம், அது அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மேடம். ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறோம். ஆஸ்பத்திரிக்குள்ள இடமே கிடையாது. Even if I give you 10 crores, where will you get the building? Where is the space for you to construct a building in your existing campus? அது இப்போ நியூ இது சீமாங் பில்டிங் பக்கத்தில் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன் மேடம். அதுதான் பக்கத்துலலாம் டீஅடிக்ஷன் சென்டர்லாம் கட்ட முடியாது சார். அதுக்கு பின்னாடி அது. அடுத்து மேடம் இன்சூரன்ஸ் கவரேஜ் மேடமுக்கு தெரியும் மேடம். அது ரைட் மேடம். அவ்வளோதான் மேடம். ஸோ மொபைல் யூனிட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி மைக்ரண்ட் கவரேஜ் சொல்யூஷன். அப்புறம் ட்ரைபலுக்கு மேடம். ஏற்கனவே கார்ப்பரேஷன் வாட் ஐ செட் they have given. He is running the de-addiction center there. So you have to find some other space. 500 bedded ward inaugurate பண்ணிட்டாங்கன்னா நீங்க போங்க, அதுல என்ன இந்த ரீமார்க் பண்ண முடியும்னு பண்ணுங்க. நியூ பில்டிங் கட்டறதுக்கு என்னோட நாலேஜ்ல there is no space. If you can find some space, you with this space you send me the proposal. அப்புறம் ட்ரைபலுக்கு தனியாக ஒரு ட்ரைபல் நியூ பார்க்கலாம். மேடம் இப்போ நீங்க கொடுக்குறீங்கல 4 wheel drive. 4 wheel drive ஃபியூவல் இல்லை மேடம். ஃபியூவல் நான் ஃபியூவல் தரேன். ஆனா அந்த MMU நீங்க ஓட்டிடுவீங்களா? டாக்டர்ல நீங்க போட்டு டாக்டர் வந்து மேடம் இப்போ வந்து போத் கவரிங் தி ரூரல் அண்ட் ட்ரைபல் மேடம். அதனால் பாதி நாள் வந்து நம்ம ட்ரைபல் மட்டும் போடுது. ஏதாவது ஒரு ரிமோட்டா உள்ள அடிஷனல் PHCல 2 டாக்டர் இருந்தாங்கன்னா அது பண்ணிக்கலாம் மேடம். அது பண்ணிக்கலாம் மேடம். இது பிஓஎல் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். So thank you, sir. That was from Tirupur. The presentation was from Tirupur. Now we'll call upon Dean Dr. Joseph Raj sir from Tiruvarur for his presentation, please. The next one will be Tiruchi. It will be the DDHS Dr. Subramani following Tiruvarur. So Tiruchi also, please be ready. அது புது பில்டிங்கில் பீடியாட்ரிக்ஸுக்கு வார்டு கொடுத்தல மேடம். அந்த காலேஜ் கொடுத்த 20 கோடி சீமாங் பிளாக் எங்க இருக்கு? அது பத்தல மேடம். ஓபிக்கே பத்தல மேடம். எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. பட் ஓபி பத்தல மேடம். அதனால தான் செப்பரேட் ஓபி பில்டிங் மட்டும் கேட்குறேன். அவங்களே வந்து பார்த்துட்டு சொன்னதான் மேடம். ஓபிக்கு இடம் பத்தலை. எவ்வளோ நாளாக அங்கே டிமார்க் வரணும்னு கேட்கணும். நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொல்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை, வராதுன்னு சொன்னாங்க. இங்கே இருந்தாலும் தெரியல. இப்போ 6 monthsக்குள்ளே கேட்குறேன். Respected PD madam and dignitaries in the stage and of the stage and other district officials, deans, JDs, DDs and people's representatives and NGOs. First of all, I convey my heartfelt thanks to permit us to present our district health society resolutions to this state health assembly. Here, Tiruvarur district is a
fuel district among the delta districts. We are catering referral patients from 3 districts, Thiruvarur, Mayiladurai and Nagapattinam. It is a birthplace of our former CM Muthalamalainar Kalaignar. The main important among the resolutions are, first we have placed more than 256 resolutions in the District Health Assembly. Most of the resolutions were rectified by district level. Then we have selected and referred to state around 70 resolutions. Among 70, we are highlighting the 8 issues in the District Health Assembly. Yes, sir, one doubt. Sewage plant, what is your problem? You are a comparatively new medical college. Why the building was built without STP? It was the Thiruvarur Medical College was inaugurated in 2010. During that time, there was a sewage treatment plant, but after starting the college, within few months, it was not working. Okay, why? What is the reply from your PWD department? PWD, they are telling that the contract people have not handed over to us without any formalities or any completion certificate. So we could not follow the contractors. Somebody previously, they would have taken over the building. Yes, sir. Taken over போட்டாச்சுல? Taken over போட்டாச்சு மேடம். சப்சிக்வெண்ட்டாக எப்படி தேட முடியும் கான்ட்ராக்டர்? இல்லை பிடபிள்யூடி வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கிறாங்க, நம்ம டிஎன்சி எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு. எப்படி சார் ஒரு புது 15 வருஷத்துக்குள்ள how can a new STP go for default completely? As per the PWD statement, madam. ஆமாம், அது sewage வந்து வெளியவே நிற்கிது மேடம். இட் இஸ் a problem. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் which is comparatively new, they have sent proposal for 5 crores. உங்களுக்கு அப்புறம் தானே புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு? நமக்கு அடுத்து உங்களுக்கு பிறகு தான் வந்துச்சு. இது வந்து 13 years ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு வந்து. அதனால் மெயின் இஷ்யூ வந்து அந்த sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட் தான் மேடம். தென் செகண்ட் வந்து எது சார்? விஜயபுரம் GH, we need a new building, mainly for women and child health hospital. It was a 50 years old hospital, inaugurated by former CM Kalaignar. Now the hospital is in a dilapidated state. If any rain is coming, the whole place was inundated with the rainwater. So it is a important one to have a G+2 building at the cost of 20 crores in the Vijayapuram area, in the heart of the Thiruvarur city. Then the third point is new building for OP and IPD for Mannargudi district headquarters hospitals with the cost of 25 crores. முன்னாடி ஏரியா ரெண்டு கில்டிக்கு முன்னாடி ஓபி தான் இப்போ எல்லாம் இடிஞ்சு விழுந்தது க்ரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இடிச்சிருக்காங்க, டெமாலிஷ் பண்ணி லெவல் பண்ணி ஃப்ரீயாக தான் மேடம். இப்போ டாய் பில்டிங்லேயே சீமா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரென்தனிங் கொடுத்தாங்கல்ல, அதில் மன்னார்குடி இருக்கா? வரல மேடம், புது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் மன்னார். பழசுல இல்லையா? மன்னார்குடி இல்லையா? இப்போ ஓபிடி மன்னார்குடி நான் இப்போ இந்த வருஷம் இதில் இருக்கு. டாய் பில்டிங்லேயும் சீமாங்கில் தான் இல்லை, இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகே. Then fourth one is the new block catering the OP and IP patients, G+2 block in Muthupettai block PH, madam. It is a coastal area having Muslim populations, having 500 OPs per day, and also the Thiruvarur, Thiruthuripundi MLA is always insisting. G+2 எது கேக்குறீங்க? 6 டெலிவரிக்கு அதெல்லாம் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுமா. நீங்க தான் இன்னும் MCH level 2, 3, 4 எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. 6 டெலிவரி வச்சிட்டு why are you asking for a G+2 building? அங்க இடம் ஸ்பேஸ் இல்ல மேடம். 88ல கட்டன பில்டிங் தான் மேடம். சோ அத வந்து நம்ம உங்களுக்கு நியூ OP பிளாக்லாம் NHM ல இருந்து வரலையா?
அது வந்து பேக் சைடில் கட்டியிருக்காங்க மேடம். அந்த இடத்தோட இது முடிஞ்சிருச்சுங்க மேடம். எங்களால் ஓட்டி ரன் பண்ண முடியல மேடம். அதில் ஓவர் க்ரௌடடாக இருக்காங்க. ஓபி வந்து 500 லோடடாக இருக்காங்க இடம். மெயின் ரோட்லேயே இருக்குது. எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு தடவையும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே கேட்குறேன். டிஸ்டன்ஸும் கூட மேடம். அவங்களால ஜிஹெச்சும் வர முடியல. 30 பாதி ஜிஹெச் பிஹெச்சியாக கன்வெர்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. பேர் தான் அவர் பாவம் ஜிஹெச்னு வச்சுருப்பாரு. ஸ்பெஷலிஸ்ட் இருக்காது, எக்யூப்மெண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதை விட நீங்கள் பெட்டர், ஃபார் பெட்டர் தேன் தேர் ஜேடி இன்ஸ்டியூஷன். இந்த பில்டிங் கன்சிடர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ வி ஆர் இன் நீட் ஆஃப் நியூ எம்ஆர்ஐ மிஷின் மேடம் ஃபார் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். எவ்வளோ நாள் ஆச்சு உங்கள் எம்ஆர்ஐ மிஷின்? இப்போ வந்து இட் இஸ் எ ப்ரைவேட் ஒன் மேடம். பிபிபி மோட். ஆமாம் மேடம். இருக்குல்ல மிஷினு? இல்லை மேடம், இந்த ஏப்ரலோட முடிஞ்சு மேடம். இப்போ 1 இயர்க்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது டிஎன்எம்எஸ்சியோட ஹெட்டேக். தே வில் எக்ஸ்டெண்ட் ஆர் தே வில் கிவ், டோன்ட் வரி. சரி மேடம். இருந்தாலும் we have to tell. எவ்ரி மெடிக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு எம்ஆர்ஐ டெஃபினட்டா இட் வில் பி given, don't worry. சரி மேடம். The new MRI and power laundry to the Mannargudi GH madam. It is catering more than 400 beds. What is the population of your district? 13 lakhs. 13. Okay. Sir, apart from these issues madam, we are having a general issue. Mainly suicidal death is more in Thiruvarur district madam. Among suicide, the male suicide is more prevalence than the female. In our observation, it is mainly due to poverty. So, we request the State Assembly to alleviate the poverty in Thiruvarur district by producing more skilled persons, mainly by providing polytechnical or ITI institutions facilities. Without starting new polytechnic and ITI, we can start vocational groups in higher secondary schools, and we can produce minimum 1,000 skilled persons per year, but within 10 years we can have a 1 lakh population of skilled persons with 1 lakh families. அதுதானே நான் முதல்வன் ஸ்கீமே அதானே? இல்லை மேடம். இந்த வந்து மேடம் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதாமல் இருக்காங்க. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம சர்ச் பண்ணி செகண்ட் மந்த்தில் இப்போ திருப்பி எக்ஸாம். இல்லை, நான் முதல்வன் scheme is exactly what sir is telling. To train them and bring But them more even though we have to highlight our issues in this society, in this health assembly madam, last 2022 in our GH we are having 2096 suicidal cases. Among 2096, 1196 male, 900 female. poverty. Mainly due to poverty. Because it is மேடம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்கேஜ் பண்ணதே ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதுலேயும் கம்மியாக அதுலேயும் குறைவாக இருக்குது. 829 தான் அதில் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் எஸ் மேம். even this district is in the bank of Kaveri river. The lands are not fertile to விவசாயமும் இல்லை. எஜுகேஷனில் ஒகேஷனல் கொடுங்க. முத்துப்பேட்டை கன்சிடர் பண்ணுங்க மேடம். விஜயபுரம் இந்த செகண்ட் விஜயபுரம் வந்து எவ்ரி மான்சூனில் அது ஃப்ளட் ஆகிடும் மேடம். அந்த How far is it from medical college? 4.5 kilometers. Okay. How many deliveries are taking place in medical college? 25 to 30 Medical per day. college. Per day 25 to 30. அப்போ 1000 deliveries இங்கே நடக்குதுல்ல? நம்மளுது 100 நடக்குது. விஜயபுரம் வந்து ஊருக்குள்ள இருக்கு மேடம். உமன் சைல்டு ஹெல்த் சென்டராக முதல்ல ரன் பண்ணியிருக்காங்க மேடம். அரௌண்ட் 400 டெலிவரிஸ் பர் மந்த் நடந்திருக்கு மேடம். இப்போ வந்து ரோடு எலிவேட் பண்ணதுனால ஜிஹெச் வந்து கீழே லோ லைன் ஆயிடுச்சு மேடம். ரெயின் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளட் மாதிரி வந்துருக்கு. பேஷண்ட் எல்லாம் இவங்க வெளியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர்ஸ் அது வந்து மேடம் ஓல்டு பில்டிங். அப்புறம் வந்து ஒரு வைத்தியம் இருந்திருக்கு. பிஹெச்சி எது? பிஎஸ்சி வந்து அடியக்காம். அது எத்தனை 4 கிலோமீட்டர்ஸ். இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அது வந்து ஓல்டு உமன் ஹாஸ்பிட்டல்னால அது பிறந்தால் முக்தின்ட்டு ஒரு நம்பிக்கை சிவனுடைய இருக்குது. டாக்டர் 6 பேர் மேடம். 6 பேரா? 6 பேர். அங்கே இந்த சிவனடியார்கள் எல்லாம் அங்கே டெலிவரி ஆகணும்னு அந்த ஊருக்கு வருவாங்க மேடம். அது நார்மல் டெலிவரி. சைல்டு சென்டர்னால அது ஓகே. தேங்க்யூ மேடம். இந்த எஸ்டிபி மட்டும் Thank you, sir. அது பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். We could not get the pollution control certificate for accreditation. உங்களுக்கு புதுக்கோட்டையும் தான் பிரச்சனையா இருக்கு. So this is Dr. Subramanian, DDHS from Tiruchi, who is going to present his district's resolution. The next will be Tiruvallur and Poondamalli HODs. Tiruvallur district by DDHS Dr. Jawahar. Where is Dean Tiruvallur Medical College?
Where is your dean? I can see your JD, I can see you. Where is your dean? Where is your dean? Are we are not jobless here sitting from morning till evening? If your dean is not there, you cannot present. மாநில சுகாதார பேரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அவையவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட். Go to the resolution slide. Yes. மேடம், நம்ம வந்து மொத்தம் 441 ரெசல்யூஷன் வந்து பிளாக் லெவலில் அசம்பிளியில் இது பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபைனல் பண்ணோம் மேடம். அதில் வந்து ஆல்ரெடி சாங்ஷன்ட் பா. பட்ஜெட் ஸ்பீச்லயே உங்களுக்கு 110 கோடி பிளஸ் இன்னொரு 23 கோடி 133 கோடி ஆல்ரெடி சாங்ஷன்ட். இல்லை மேடம், சார் கொடுத்துருக்காங்க மேடம். சார் தெரியுமே. எஸ் மேடம், தெரியும். ஆல்ரெடி சாங்ஷன்ட். அடுத்தது போங்க. நெக்ஸ்ட் இது டிஎம்எஸ் சைடில் வந்து பிளட் ஸ்டோரேஜ் யூனிட் தாய்வாடு வந்து துவாக்குடியன் முசிறி ஜிஹெச்சில் கேட்டிருக்காங்க மேடம். மெயினாக நமக்கு வந்து அந்த தஞ்சாவூர் டு திருச்சி ஸ்ட்ரெச்சில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா. அங்கேருந்து நான் முசிறியில் மேடம் அங்க தாய்வாடு இல்லையா? இல்லை மேடம், இல்லை மேடம். சிடி இருக்கா? சிடி கிடையாதுங்க. ஆர்த்தோ இருக்காங்க. எக்ஸ்ரே நல்ல எக்ஸ்ரே இல்ல மேடம், அதுவும் கேட்டிருக்கோம் மேடம். ஆர்த்தோ இருக்காங்களா? ஆர்த்தோ இருக்காங்க. அனஸ்தெட்டிஸ்ட் இருக்காங்க. அதேமாரி நமக்கு துவாக்குடி ஜிஹெச் தொட்டியம் மணச்சூர் மூணுமே வந்து அப்கிரேட் பிஹெச் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மேடம். அங்கே நமக்கு அடிஷ்னல் பில்டிங்ஸ் கேட்டிருக்காங்க மேடம் 3 இடத்துலையும். அதுக்கப்புறம் வந்து முசிறி ஜிஹெச் வந்து 6 பெட்டட் பில்டிங்கு மெயினாக தாய்பாடுக்காக கேட்டிருக்காங்க மேடம். அப்புறம் டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்து முசிறி ஜிஹெச் தொட்டியம் ஓமந்தூர் மணச்சூர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேடம். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பிஹெச்சி வரலையா திருச்சிக்கு? பிஹெச்சியா மேடம்? 2 வந்திருக்கு மேடம். ஒன்று வந்து ரெண்டுமே ஒன்று கார்பரேஷன். மாவட்டத்தோட பாப்புலேஷன் எவ்வளவு? 30 lakhs மேடம். அல்ல ரூரல் எவ்வளவு, அர்பன் எவ்வளவு? ரூரல் வந்து 19 மேடம், அர்பன் வந்து 11 lakhs. 19. ஆமாம். 19க்கு எத்தனை பிஹெச்சி இருக்கு? 66 பிஹெச் இருக்குது மேடம். 30,000 பாப்புலேஷன் வச்சு பார்த்தா கரெக்டாக தானே இருக்கு? இருக்கு மேடம். அப்புறம் இத்தனை பிஹெச்சி கேட்குறீங்க? இல்லை, அவங்க எல்லா பிளாக் அசம்பிளியுமே பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம். அதனால் நம்ம அதை இங்கே எதுவுமே இப்போ சாங்ஷன் ஆகல? இல்லை மேடம், எதுவுமே ஆகலை மேடம், ஆகலை. அடுத்து ஓபி பில்டிங் வந்து செங்காட்டுப்பட்டி பிஹெச் அன்பில் அணியாப்பூர் மேட்டப்பாளையம் இருந்த வெரி ஓல்டு பில்டிங் மேடம். கண்டிப்பாக கொடுத்தா நம்ம இது என்ஹெச்எம்ல வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே இப்போ. ஒய் ஆர் நாட் கெட்டிங்? இல்லை மேடம், நமக்கு இல்லை லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு பிஹெச்சா இல்லை லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க மேடம். அரசு முடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்ரி இயர் நம்ம 10 கொடுக்குறோம் மேடம். அதில் 1 அந்த மாதிரி தான் வருது. ஆமாம், லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே வந்து ஒரே ஒரு பிஹெச் தான் மேடம். அரசு முடி மட்டும் தான் வந்திருக்கு. அவ்வளோதான் மேடம் வந்திருக்கு. அது புதூர் உத்தமரில் வந்து நமக்கு 30 பெட்டட் பில்டிங்கே இல்லை மேடம், வெரி ஓல்டு பில்டிங்கு. அங்கே நமக்கு வந்து ஆவரேஜாக பர் மந்த் 20 டெலிவரிஸ் ஆகுது. அது ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கு மேடம். இப்போ ட்ரைனிங் ஹால் வந்து எல்லா மல்டிபர்பஸ் ஹால் எல்லா பிளாக்லையுமே தேவை மேடம். நமக்கு ஏஎன்சி பார்க்குறதுக்கு ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு தேவை மேடம். அதுவும் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சைடில் வந்து டபுள் பங்க்சர் லேப்ராஸ்கோபி வித் கேமரா வந்து கேட்டிருக்காங்க மேடம். மெடிக்கல் காலேஜுக்கு ஒன்றும் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து கேம்ப் போகிறதுக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு அது கொடுத்தா கொஞ்சம் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நெக்ஸ்ட் அதுமாதிரி ஹெச்எஸ்சி வந்து நமக்கு வந்து 117 பில்டிங் வந்து ரெண்டட் இருக்குது மேடம். அதில் 18 கண்டம்டாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கையில் லேண்ட் ரெடியாக இருக்குது மேடம். நமக்கு சேங்ஷன் பண்ணால் கட்டிடலாம் மேடம். அது ஏஎன் வெயிட்டிங் ரூம் நமக்கு எல்லா பிஹெச்லையுமே வந்து அடிஷ்னல் பில்டிங் மெட்டர்னிட்டி பிளாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மேடம். சில பிஹெச்சில் இருக்குது, இந்த பிஹெச்சில் எதுவுமே இல்லை மேடம். அதனால் அடிஷ்னல் பில்டிங் மாதிரி ஏஎன்சி மாதிரி இந்த ஜிடிஎம்லாம் பண்ணாங்கன்னா 2 hours வெயிட் பண்ணுறாங்க மேடம். அந்த டைமில் வெயிட் பண்ணுறதுக்கு ஏஎன்சி வெயிட்டிங் ஹால் மேடம். நெக்ஸ்ட் அது என்குவாஸ்க்கு நமக்கு வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூம் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க மேடம். நிறைய பிஹெச் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பிஹெச் என்குவாஸ் செலக்டட் மேடம். மற்ற பிஹெச்சுக்கு நமக்கு பண்ணோம்னா இது அடிஷ்னலாக கேட். நெக்ஸ்ட் இது ஆயுஷ் சைடில் வந்து ஓபி பில்டிங் வந்து ஆயுஷ் டாக்டர் சேங்ஷன்டு ஓபி பில்டிங் இல்லை மேடம். அவங்க கொஞ்சம் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இது. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் ஒரு 16 பிஹெச் நமக்கு தேவையாக இருக்குது மேடம். அதை நான் அதையும் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் மேடம் அல்ட்ராசவுண்டு ப்ளஸ் செல் கவுண்டர் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதோடைய லிஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் ஓகே, இசிஜி மிஷின், சர்வீலன்ஸ், ஸ்கேன். ஓகே, நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல் மேடம். நெக்ஸ்ட் ஆலா முசிறி ஜிஹெச் லேப்ராஸ்கோபி யூனிட் கேட்டிருக்கேன் மேடம். ப்ளஸ் ஸ்டோரேஜ் யூனிட் கிடையாது இருக்கு மேடம். ரெஃப்ரிஜரேட்டர் ரொம்ப பழசா எடுத்து அதை இப்போ ஒரு தடவை ரிப்பேர் பண்ணி வெச்சிருக்கோம். இன்னும் டெலிவரி நடக்கும். இஸ்ரீல 30 டெலிவரிஸ் தான் நடக்குது மேடம். நெக்ஸ்ட்
இது வந்து ஜிஹெச் சைடு மேடம். எல்லா ஜிஹெச்சோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் மேடம். தோக்குடி ஜிஹெச், மணச்சநல்லூர். நெக்ஸ்ட் தென் மணப்பாறை, தொட்டியம், முசிறி. இது வந்து ஒரு ஹெச்எஸ்சி வந்து மோர் தென் 10 lakhs பாப்புலேஷன் இருக்கக்கூடியது. பைஃபர்கேஷன் நம்ம லெவலில் பண்ணிக்கலாம்னு ஜியோ போட்டிருக்காங்க மேடம். பட் போட்டாலும் மேன் பவர் வேணும் மேடம், ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னால இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மெயினாக அவங்களுடைய ஈக்கோ கோஆர்டினேட்டர் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க மேடம். அவங்களுடைய இது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பிளாக்லேயுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு க்ளீனிங் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் சானிடேஷன் மெயின்டைன் பண்ண முடியும், எங்களுக்கு வந்து ஒரு மேன் பவர் போட்டால் நல்லா இருக்குன்னாங்க. ஐசிடிஎஸ் பொறுத்த மட்டும் அவங்க வந்து இம்யூனைசேஷன் ஹால் ஒன்று அந்த அங்கன்வாடி சென்டர் வந்து இம்யூனைசேஷன் ரூமும் ப்ளஸ் வந்து டாய்லெட்டும் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க மேடம். வந்து நம்ம கலெக்டரேட்டே சொல்லியிருக்கோம், அவர் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். தேங்க்யூ மேடம். So thank you, sir. Vellore, Viluppuram. So the next presentation will be by Vellore. I'll request Dr. Bhanumati, the DDHS, to present her resolutions from her district, please. Thank you, ma'am. Only 5 minutes, quick up it. Go to the resolution slide. A very good evening to our respected PD madam and all the officials at dais and my dear friends. So the main this thing from GH side, we need for Anicut GH a digital X-ray, ma'am. We already have one, but it's a very old X-ray and there is no clarity for that. And the femur and skull especially, we are unable to take it. So we need a digital X-ray for Anicut GH. And our Gudiyatham GH is the newly created district headquarters hospital. So we need a CM compatible fracture table and strengthening of operation theatre for anesthesia workstation, multi-paramonitor 2 and OT ceiling light 1 set, and also CT scan and 3 dialysis machine, and along with the infrastructure, ma'am. And we need for Anicut GH a defibrillator as well as scan mission, because the scan mission at Anicut GH right now is condemned. And for Pernambuc GH, we need scan mission, because now the scan mission is very old and probe is also not working properly, and we also need a cell counter for Pernambuc GH, ma'am. Next Pola. And for Pinjamandai, previous one. And we need OT equipments, ma'am, for Melpatti CHC. It was an additional PHC for Tirupattur district. After this bifurcation, it has become CHC. And recently, we have also under PMJK fund, recently theatre and new OP building and AN ward, PN ward, labor ward also has been established. And we need equipments for that Melpatti PHC, ma'am. And we also need solar power system for Pinjamandai, which is in Odugattur block. It's a tribal hilly area. Next. And staffness quotas is very much essential for all the Sembedu PHC, Pinjamandai, Agravaram, Bojanapuram and Chinnapalli Kuppam and Ponnai PHC, as well as Kaniyambadi PHC, ma'am, because all these PHCs, we have land availability is there. And regarding medical officer quarters, we need at Melpatti as well as Ponnai, because it's a very remote area. So medical officer is willing to stay there if quarters is available there. And we need a new OP building for Kalapadi, which is a block PHC, and Kaniyambadi PHC is scattering around 200 patients per day OP, even though a medical college is very closer by. And we have X-ray, we need one X-ray dark room for Gudiyatham, for Kalapadi PHC, because all the patients have to travel all the way to Gudiyatham GH. And we need one NBSU, ma'am, especially for this Ponnai PHC as well as for that Odugattur PHC, because we have infant mortality rate is more in Odugattur PHC, ma'am. It's one of the block, out of 2 blocks. And for Vellore Medical College, a long time pending requirement, a long felt need, ma'am, for providing internal sewage system, plant and drainage system. Of course, this request is from our respected district collector, sir, as well as our representative from Anicut MLA, sir. Next. And this is again from our sister concern department, ma'am, from ICDS center, where, and one more for new mortuary, ma'am, for Government Vellore Medical College. As per the NMC norms, right now the mortuary system is not up to the mark for us NMC, so we definitely need one new mortuary for Government Vellore Medical College at Adakampari, ma'am.
And regarding ICDS centers, these places we need because of, all these buildings are necessary, ma'am. Next. Thank you, ma'am. Thank you, madam. The next will be Viluppuram. I'll request DDHS Dr. Porkadi for her presentation, please. Distinguished guests on the dais and off the dais, a very good evening to all. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி டீன் மேடம் ஜேடி சார் டிடி டிபி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ வி ஹவ் கம்பைல்ட் அண்ட் ஐம் ரெப்ரசன்டிங் த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்லைட். Resolutions. Straight away go to the resolution. First, about the public health resolutions, ma'am, from the public health side. Coming to the adolescent health care, the demand is from the public for hemoglobin testing. From the ICDS department also, they want hemoglobin testing to be done for all under 5 children at Anganwadi centers, and also for the school children by RBSK teams, at least twice in a year, so that we can have a solid data about the prevalence of anemia, and also like what the effectiveness of the WIFS program and all. That will serve the purpose. And for dropouts also, adolescent dropouts also, by the women health volunteers who are working for the MTM program. So for the dropouts and the reproductive age group women, that hemoglobin testing can be done by the MTM women health volunteers. That is one demand, ma'am. And also in the adolescent health, we need de-addiction centers at taluk level hospitals for alcohol abuse, tobacco, and even the substance abuse, and even the gadgets addiction, which is the trend nowadays. And supply of protein-rich nutrition kit for type 1 diabetes children. That will be very small in number, but then they need, those poor children need protein-rich customized diet for them. So this is one demand, ma'am, again, from the public. And next. Have you assessed how many children are there in your district? Yes, ma'am, from the RBSK. No, type 1. Type 1 diabetes. You wanted nutritious diet, what will be the load? We have the data, ma'am. Based on that only we have given it. In the DEIC and from the RBSK teams, we have the number of children, type 1 diabetic children. Next, ma'am. Serial number 5, I don't know, where is JD Viluppuram? JD Viluppuram, ஏற்கனவே இந்த ஸ்கீம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. Why do you ask for again a daycare chemotherapy center? Serial number 5 is already there in all the district hospitals, which you are not implementing. பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஆல்ரெடி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஆஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜ் அடுத்தது நீங்க தானே. அப்ப where was it running till this date? Ma'am, Kallakurichi headquarters GH was headquarters hospital. Now after the bifurcation, இப்போ திண்டிவனம்ல headquarters hospital கொண்டு வராங்க மேம். அதனால இல்ல டே கேர் கீமோதெரபி சென்டருக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணுமே வேண்டாம். ட்ரக் தான் வேணும், மார்ஃபின் தான் லிஃப்ட் பண்ணனும், உங்க பாஸ்புக்ல எடுக்கணும். All drugs are available in TNMSC. Initiation will be done by the Viluppuram Medical College. You have to continue the treatment there. What you want, excess? Madam, the funds will be allotted from NHM for pain and palliative care program, madam. There will be staffs will be recruitment will be there. 2 staffs will be allotted, and the funds will be for a year. They will be giving NHM, You madam. want additional drug passbook? Yes, ma'am. Yes. I'll go ahead or இன்னும் கொஞ்சம் points விட்டுருக்கேன்.
second, third points and all, animal birth control program to be revived. Adolescent, previous slide. Adolescent healthcare widen the scope of the RKSK program, ma'am. In that, for the adolescent girls, self-development programs with extracurricular activities to make informed decisions and life skills coaching, we have to widen the scope of the RKSK program. That will be done in coordination with the Education Department, SSA, Social Welfare, and the Mental Health Program, and the present ICTC counselors, psychology counselors. That is one demand. Okay. Next point is Tamil Nadu Public Health Act amendment, ma'am, in tandem with the current needs. To address current needs, it should be amended. And then also there should be a coordination between, meeting between IMA, public and private sector, in periodic intervals for sharing the standard operating protocols and the government programs, policies and all, so that the treatment quality will be improved. And notification and sharing of information also will be there. Then animal birth control program from the medical college, from the general public, they want animal birth control program to be revived, ma'am. Then the fourth demand is common treatment plant need to be established in all at district level for proper and timely disposal of biomedical waste. From Viluppuram, the biomedical waste is carried, transported by a carrier, and the CTP is in Kadalur. The carrier is very irregular and transport, it's not being removed in time. So this is one request. And then the daycare chemotherapy centers, actually this was a demand. Yes, ma'am. Then about the HR issues, one thing, the RCH sanitary worker in PHs. Yes, ma'am. Next, health inspector, lots of PHCs don't have the sanctioned post, ma'am. So health inspector post in Vellimedipete HSC. Yes, ma'am. How many HSCs are there? Ma'am, 3 HSCs are there. Then there should be one health inspector. No sanction, ma'am. From where? No. From where was this PHC separated from? Olapur block. I don't know the parent Field workers PHC. will not be sanctioned for new PHC. Okay. Because it has been derived from some other mother PHC. Okay. So field worker, VHN, health inspector, you have to segregate from the mother block. For the institutional care, you will get the other staff sanction only. Okay. I'll check into it, ma'am. Then RCH staff nurses post has to be sanctioned for Kandamangalam PHC. Then also lab technician post. No sanction for 2 PHCs, ma'am. So LIMS we are implementing. Addressing all these issues. Okay. And urban PHCs, as already said, because of the high caseload. Next, the MLR scheme, the primary mothers still not getting the benefits in time. And also some few places are left out in that software. Still in the benefits போக மாட்டேங்குது. Primary mother யாருக்குமே கிடைக்கல. இந்த ஒரு HSC ஏரியால. ஒரு மதருக்கு கூட கிடைக்கலையா? No ma'am, போக மாட்டேங்குதுங்க அதுல. Next infrastructure issues, ma'am. We need internet facility for all the primary health centers and HSCs because everywhere we are doing. What is preventing you? Ma'am, remote areas, they don't get signal. So RailNet இதெல்லாம் access இருக்கும்போது அங்கே நம்ம கேட்டு வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு funds கொடுத்தா we can have RailNet and fiber optic, which will have a good. BPMU funds from NHM, you do process at your level. Mobile connectivity charge is released from NHM for your block as well as for your district funds. Okay. You send your application through your collector and get it done. Okay. Next, all primary health centers they need a compound wall. Then new buildings needed for condemned HSCs. We have 366 HSCs in Viluppuram district. Out of that, 99 have been named as condemned buildings.
And for health sub-centers for the past 3 years, electricity charges not released, ma'am. The DPH representative is taking note of it. Okay. Then we need staff nurse quarters in all these PHCs, 11 PHCs, ma'am. Then OP block in 9 PHCs, new medical officer quarters in 8 PHCs. But understand, all these are plains. Even if you build a PHC quarters, will your doctor stay here? It is understandable if it is in a hilly area where it is very difficult, Valpare and somebody else asked. It is going to be a plain, most of your doctors will be commuting from the nearby towns only. Mostly staff nurse quarters are occupied, ma'am. You are Medical asking officer medical quarters. officer quarters, serial number 18. Those who are from within the district, they don't stay, ma'am. But from outside the district, if they come. Will not stay. Next. Then Keelperumbakam Urban Primary Health Center, we have 3 urban primary health centers. Among them, Keelperumbakam Urban Primary Health Center that tops the state as the delivery performance, ma'am. So there is a proposal to upgrade it to Urban Community Health Center with an maternity block. Maternity block already funds sanctioned, ma'am, 60 lakhs. OT, they want an OT. And through CSR, actually, we have been tapping funds for a container unit, ma'am, for NCD purpose or lab purpose. One Americare's company who installed the oxygen plants in GH and Medical College, they have come forward to provide a container unit with the fabrication, ma'am. That will be used as a NCD unit. And maternity wing building needed in Valatti CHC, ma'am. This is an upgraded PHC, and Vellimedai PHC also. So all these are infrastructure demands, ma'am. Then we want one building management information system like HMIS, which will have. That is being done in NSL. They have started. Okay. The high mass clamp, your MP, MLA fund, you can easily mobilize. Borewell OHD, why your PDDRDA is not? Ma'am, that Kiliyanur, it is an upgraded primary health center with OT. 3 borewell போட்டும் வந்துட்டு அவங்களால water, it's a dry area, ma'am, and they have to bring water from some other source that is some 5 kilometers away. அதுக்கு pipeline போட்டு கொடுக்குறாங்க, but அந்த motor charges நீங்க bear பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. That will be added to your EB charges of the PHC. You ask your PDDRDA to build a OHD. Now PDDRDA கொடுத்துருக்கோம், அந்த இதை வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த borewells அந்த மாதிரி அவங்க plans. Okay. Then again, new creation of PHC for Nolambur Panchayat, that is a remote area, 15 kilometers. New PHC varliya? New PHC sanction varlang, ma'am. Rural varla, urban varliya? Ma'am, actually rendu vandadung, ma'am, Konai and Semmar. But again, adukku funds varadundra mari ipo tabal adu vandu stop pananum abintu ipo latest there is one communication is there, ma'am, funds varadu, so adu idu proceed panna vendam abindra mari. I'll share that communication, please. And again, there is a long pending proposal for a PHC in Arangurukai. That is a protected area, like forest area, ma'am, very remote, and no bus service, no facilities also. By Honorable Higher Education Minister, he keeps on asking for it. And again, a reorganization of the HSC population. This Tiruchitrambalam HSC has 20,000 population for the HSC. So, anga actually or PHC kekrong, ma'am, new PHC kekrong, Vanur block, and ஒரு ஒட்டம்பட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஹெச்எஸ்சி இது கூட ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் இங்கே ஆட் பண்ண சொல்லி கேட்குறோம், மேம். Then again Krishnapuram, that is in Senji town panchayat, adula 15,000 population ore VHN, she is not able to manage, there is a lag in performance, ma'am. So adu vandu split panni again new creation of one HSC we are asking for it. Next cell counter, X-ray, STEMI case management, commission,
In additional PHC also, they use the cell counter, ma'am. Per day around 15 tests they are doing. விக்கிரவாண்டியில் இவரெல்லாம் இருக்காரா? ஆர்த்தோ இருக்காரா? ஆர்த்தோ இருக்காரா? அனஸ்தட்டிஸ்ட் இருக்காரா? அது பிஹெச்சிலேருந்து ஜிஹெச் ஆனது தானே? அந்த தேட்டரில் ஆர்த்தோலாம் பண்ண முடியுமா? நமக்கு வந்து ஆர்த்தோ டேபிள் அதுதான் இல்லை மேடம். இஸ் இன்ட்ரெஸ்டட் மேடம். நமக்கு அது பிஹெச்சிலேருந்து ஜிஹெச் ஆன தேட்டர். My understanding is it is only eligible for doing some LSCS or family planning மட்டும்தான் பண்ண முடியும். பண்ண முடியும்னு சொல்கிறாரு மேடம். மெடிக்கல்ஸ் பண்ண முடியும். நான் கூட பார்த்தோம் மேடம். இஸ் இன்ட்ரெஸ்டட் டு டூ மேடம். இப்போ நம்ம என்ன பண்ண ரேஷனலைசேஷன் பண்ணனால நம்ம விழுப்புரம் ஜிஹெச்சில் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் மேடம். அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம் மேடம். எம்எஸ் ஒருத்தர் இருக்காரு, எம்எஸ் ஆர்த்தோ ஒருத்தவங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் திண்டிவனத்தில் சிடி இருக்கா? சிடி இருக்கு மேடம், எம்ஆர்ஐயில். Then surgical equipments for Vikravandi GH, C-arm, ortho table, ultrasonogram machine for RCH services in Vikravandi GH, and MRI for Dindivanam GH headquarters hospital. Next, vehicle requirements. Fabricated vehicle, they want 1 mobile van for IEC activities for CMCHIS outreach camp. We also have asked for IEC vehicle for the public health department also, at least 2 vehicles for all mass awareness activities in times of dengue outbreak, COVID pandemic, any other mass awareness program, then the vehicle will be very useful. Just like the one in collectorate, PRO department with LED display board. One should be available at each district, ma'am, for mass awareness program. That is one requirement. Then district headquarters, Dindivanam, new hospital, modern kitchen is required. Then police outpost at Marakkanam GH, Vanur, Valavanur and Vikravandi GH requested, ma'am. Then patient attender shed at GH Jinji. STP required in Dindivanam, Jinji GH and Vilupuram GH. Then GH proposal at Kandachipuram and Valatti. Valatti is in Melmalayanur. Every Amavasa day there is a festival and lots of... Yes, ma'am. Okay. Then all 7 GH in Vilupuram, AR entries... Police outpost, okay, next. Yes, ma'am. Then no paramedical quarters at any of the GH. So 1 district level JDHS and staff nurse quarters in all 7 GH. Everybody is having their own house. What is the point of creating infrastructure when nobody is going to stay there? If it is a hill area, tribal area, definitely we understand nobody will be a resident. They will come and go, so it will be useful. In the plains, what is the use of building a quarters? Next. At all GH 24/7, but our staff nurses, when there was a lot of vacancy, 12 hours duty எல்லாம் வந்துட்டு continuous 2 staff nurse ஒரு PHC-லன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. That அந்த மாதிரி டைமில் வந்துட்டு Staff nurse, we quarters. understand. Majority will be from the south. They may not be here. Yes. So even if you build, they will stay. Doctors, I don't think it is needed. IEC எத்தனை IEC கேட்பீங்க? Again, kitchen. ஆஃபீஸருக்கு வண்டி வேணும், அடுத்தது காலேஜ் பஸ் வேணும். Yes, ma'am. These are the vehicle requirements, ma'am. Okay, next. New from the medical college side, there is a need for new government college of nursing. மேடம் இருக்காங்களா? டீன் மேடம் இருக்காங்களா? Yes, ma'am. விழுப்புரம்ல இது கிடையாதா? நர்சிங் காலேஜ் கிடையாதா விழுப்புரத்துல? ஸ்கூல் ஆஃப் நர்சிங் கூட கிடையாதா? இல்லையா? கள்ளக்குறிச்சியில இருந்ததா? கள்ளக்குறிச்சியில இருந்துச்சா? ஸ்கூல் ஆஃப் நர்சிங் இருந்ததா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல? Madam, about Kallakurichi, I am not aware, ma'am. Okay. I guess it was in Kallakurichila. Kallakurichi, there was, sir is saying there was no nursing college. விழுப்புரத்துல முழுக்கவே ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கே கிடையாது. இல்ல ma'am. கடலூர் தான் GH, கள்ளக்குறிச்சி இல்ல. ஓகே மேம். So DPR has been submitted for 17 crores already, ma'am, for this new government college of nursing.
and that's awaiting DME sanction. Next is separate super specialty block near CMONC block, that is G+6 needed. It's a 68 crore TNHSRP project, already DPR submitted, ma'am. Sanction of GO for the already increased total bed strength. Currently, it's the sanctioned bed strength only 611, but then again, they have a bed strength of 1,274, ma'am, in medical college. So for biomedical waste removal, HR, everything, they need the sanction, GO sanction. Then proposal for upgradation of kitchen in the medical college in 17.2 lakhs estimate, ma'am. Then laundry, proposal for a laundry at 58 lakhs estimate. Then additional compost yard for general waste disposal, because there are 1,200 beds. There is a need for additional compost yard in the medical college. Then vehicle parking shed, including with CCTV facility. And the super specialty OP unit in the existing OP unit block at the cost of 10.6 crores. Proposal for cement concrete road from entrance of the hospital to the residential quarters at the rate of 2 crores already proposed in the DHA minutes. Then construction of compound wall at the cost of 30 lakhs for the medical college. Next one is plastic shredder equipment for solid waste reduction and solid waste reduction machinery at the rate of 4 lakhs, ma'am, at the cost of 4 lakhs proposal given. And water supply plan from the nearby Vadakuchipalayam lake through borewell or open well with the help of pumping station through TWAD. Estimate already prepared for 6.1 crores. Initial deposit of 7 lakhs made through Emenda fund 2 years ago. Now they want full payment to initiate the work and to obtain permission for drawal of water from Samatwapuram site and enter upon MOU with SC at TWAD. So this is the status. And the last demand is STP upgradation for the medical college at the cost of 2.1 crore. Thank you, sir. Okay. Yes. Thank you, madam. The next presenter will be Dr. Javaha, representing Tiruvallur and Pundamalai HOD, it is Tiruvallur district. Thank you so much, ma'am. Thank you. So before you start, sir, this is the last presentation. After this, we have one announcement to make. So, over to you, sir. Good evening, one and all. As far as Tiruvallur district is concerned, we have got 2 HODs, madam. One is Tiruvallur, catering 13 blocks. Pundamalai is catering 1 block. Actually, our Tiruvallur district population is 27.5 lakhs, madam, approximately. So, of which 1/3 caters urban population. So, we have got 68 primary health centers. The main thing is actually our MMR actually, earlier it was 136, now it has drastically reduced to 36, ma'am. And also our child sex ratio, our district collector has got award from Honorable Chief Minister of Tamil Nadu, and he topped the first rank, ma'am. So in this juncture, I would like to inform this, ma'am. So as far as the resolution is concerned, we have received 651 resolutions, ma'am. So out of 651 resolutions, 165 only we placed in the District Health Assembly. The rest of the resolutions were disbursed in the block level as well as in the district level. So of which today I have kept here only 25. So the thing is, first is the integrated quarters with canteen services for doctors and staffs in Iguarupalayam. So what is the main thing means, we have got 13 blocks. இதில் வந்து ஆந்திரா பார்டரில் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு 3-4 பிளாக்ஸ் வருது. இது எஸ்பெஷலி இந்த கும்மிடிப்பூண்டி பிளாக் பார்த்தீங்கன்னா மேடம் 6 பிஹெச்சி வந்து இருக்குது. அதில் மாதர்பாக்கம், ஆரம்பாக்கம், கண்ணங்கோட்டை, கவரப்பேட்டை, சுண்ணாம்புக்குளம், ஈகுவார்பாளையம், இது எல்லாமே பார்த்தா ரிமோட் ஏரியா மேடம்.
ஹோட்டல்ஸ் வந்து ஒரு குட் குவாலிட்டியான ஹோட்டல்ஸ் கிடையாது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்து பெரிய லெவலில் நாட் மச் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 17 சாங்ஷன் போஸ்ட், அதில் 2 டாக்டர் தான் அந்த பிளேஸில் உள்ள அந்த பிளாக்ல இருக்காங்க. மீதி எல்லாமே தே ஆர் கம்மிங் ஆல் அவே ஃப்ரம் த சென்னை. ஆவடியிலேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வரதுக்கே இட் வில் டேக் 2 to 3 hours. ஸோ திருப்பி அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் ஏழையாக போனாங்கன்னா அங்கே இருந்து பார்க்கணுன்னாக்கா வி டெஃபினெட்லி ரிக்வயர் இன்டகிரேட்டட் குவார்ட்டர்ஸ் வித் கேன்டீன். அண்ட் ஆல்சோ சூப்பர்வைசர் லெவல் ஆஃபீஸர்ஸ் போனால் கூடமே தே கேன் சிட் தேர் அண்ட் தென் see ஆல் த பெர்ஃபார்மன்ஸ். அதனால் எங்களுக்கு எல்லா 13 பிளாக்லையும் கேட்கல, அந்த கும்மிடிப்பூண்டி பிளாக்ல மட்டும் அந்த குவார்ட்டர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் மேடம். அது இல்லாமல் எல்லாமே அங்கே நைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கர்ஸ், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்துடுறாங்க, நிறைய கேசஸ் வருது. ஸ்டாஃப் நர்ஸ்க்கெலாம் நைட் வாட்ச்மேன் இல்லை மேடம் சில பிஹெச்சிஸில், அதனால் அந்த பிஹெச்சிக்கு வாட்ச்மேன் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது மேடம். ரெண்டாவது வந்து பைஃபர்கேஷன் ஆஃப் ஹெச்எஸ்சி. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 பிஹெச்சியில் வந்து ஹெச்எஸ்சி வந்து 12,500 பாப்புலேஷன் மேடம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈகார்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஈகார்டு பிளாக்கில் கல்யாணக்குப்பம் பிஹெச்சியில் 12,500 பாப்புலேஷன்ஸில் அதில் வந்து 2 ஹெச்எஸ்சியாக பிரித்தா நல்லாயிருக்கும் மேடம். ஏன்னா புதுசாக சேங்ஷன் போஸ்ட் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு விஹெச்என் ஸ்கேட்டர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணணும். அதே போல் திருவூர் ஹெச்எஸ்சியும் வந்து 12,800 பாப்புலேஷன்ஸ், அதையும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து 2 ஹெச்எஸ்சியாக பிரித்து கொடுக்கறதுக்காக நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்டகிரேட்டட் ஓபி பில்டிங். இப்போ எங்களுக்கு இருக்கிற பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 39 அடிஷ்னல் பிஹெச்சியில் வேணும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 பிஹெச்சி வந்து ஒரு 25 to 30 இயர்ஸ் மேலே பில்டிங். அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 6 பிஹெச்சிக்கு மட்டும் எங்களுக்கு வந்து ஓபி பில்டிங். ஓபி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓபி கவுண்டர், பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியா, அதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த ஓபி பில்டிங் கட்டி கொடுத்தா பாடியனூர், மாதர்பாக்கம், கல்யாணக்குப்பம், பூண்டி, ஏனம்பாக்கம், எம்கேபட் இதெல்லாம் வந்து நீடி பிஹெச்எஸ் மேடம். இதை வந்து கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேடம். அடுத்தது வந்து மெட்டர்னிட்டி பிளாக். அதே போல் மெட்டர்னிட்டி பிளாக்கில் வந்து டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 டெலிவரிஸ் ஆகுது. அங்கே வந்து ஒரு 10 பிஹெச்சிஸ் கொடுத்தாங்க மேடம். அதில் வந்து டாப் 5 வந்து நீடி வந்து ஒரு 5 பிஹெச்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு மேடம். கவரப்பேட்டை பிஹெச்சி, சுண்ணாம்புக்குளம் பிஹெச்சி, மெத்தூர் பிஹெச்சி, உளுந்தை பிஹெச்சி, ஆரணி பிஹெச்சி, திருமழியசி பிஹெச்சி, இந்த ஒரு 6 பிஹெச்சிக்குமே வந்து மெட்டர்னிட்டி பிளாக் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இருக்கிற 14 பிளாக்ஸில் அப்கிரேடட் பிஹெச்சியில் 2 பிளாக்ல வந்து ரொம்ப 50 இயர்ஸ் பில்டிங் எல்லாமே வந்து அந்த அப்கிரேடட் பிஹெச் 50 இயர்ஸ் மேலே ஆகுது. ஆனால் 2 இயர்ஸ் லேண்ட் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு அந்த பிளாக் பிஹெச்சுமே ஒரு 8 to 10 குவார்ட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே டெமாலிஷ் பண்ண கண்டிஷன்ஸ் இருக்குது. டெமாலிஷ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதை எல்லாமே இடிச்சிட்டு புதுசாக அந்த 2 இடத்துலையுமே எங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியோட பெட்டட் 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் த அந்த குவார்ட்டர்ஸ் வித் ஓபி மெட்டர்னிட்டிலாம் கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் மேடம். அதே போல் லெபார்டரி பில்டிங் பாரிவாக்கம் பிஹெச்சியில் பூந்தமல்லி ஹெச்ஓடிக்கு பாரிவாக்கம் பிஹெச்சி லேப் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து டென்டல் யூனிட் பார்த்தா இங்கே இருக்க 14 பிளாக்ஸில் எல்லா பிளாக்லையுமே டென்டல் ஸ்கீம் இருக்குது எக்ஸப்ட் ஈகுவாரபாளையம், தட் இஸ் த கும்மிடிப்பூண்டி பிளாக், திருத்தணி பிளாக். ஏன்னா எல்லா பிளாக்ல உள்ள பெனிஃபிஷரியும் வந்து டென்டல் சர்வீஸ் அவைல் பண்ணுறாங்க. இந்த 2துலையுமே இல்லாதனால அதை எங்களுக்கு சேங்ஷன் பண்ணலாம் இருக்கும் மேடம். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்தவரை ஹைட்ராலிக் டேபிள்ஸ். இப்போ திருவிழாங்காடு யூபிஹெச்சி, ஜிஹெச் மாதவரம், பூந்தமல்லி ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் டேபிள்ஸ் கேட்டிருக்கோம். அது மாதிரி ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் வந்து திருவிழாங்காடில் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு பூனிமாங்காடுன்னு ஒரு பிளாக்ல உள்ள அந்த உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு புதுசாக எங்களுக்கு திருவிழாங்காடு பிளாக் இப்போ புதுசாக தேட்டர் கட்டறதுனால புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேடம். அதுமாதிரி ஓடி டேபிளும் திருவிழாங்காடுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிஎம்எஸ் சைடில் ஸ்னேக் பைட் கேஸ் வந்து திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேசஸ் வந்துட்டு இருக்குங்க. அது திருத்தணி, பொன்னேரி. இது பொன்னேரிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி பிளாக், நம்மளுடைய 4 சோழவரம் பிளாக், புழல் பிளாக் எல்லாமே சென்னை கார்பரேஷன் ஒரு எல்லாம் வர்றதுனால அங்கே வந்து எங்களுக்கு ஸ்னேக் பைட்டுக்காக அந்த மேனேஜ்மெண்ட்ஸ்க்காக அது யூனிட் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர், அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன், மல்டி பேராமீட்டர், ஓடி சீலிங் லேம்ப் வந்து பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கும் மாதவரம் ஜிஹெச்சும். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு, அனஸ்தெட்டிஸ்ட், ஒஜிஷியன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அனஸ்தீசியா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் கட்டி இது பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நாங்கள் ஆவரேஜாக 30 டெலிவரிஸ் வருது. ஏன் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஏன் மதர்ஸ்லாம் ஆவரேஜாக டெய்லி வந்து 30 to 40 மதர்ஸ் வராங்க. அதில் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் மேடம்.
அதுமாதிரி லேப்ராஸ்கோபிக் யூனிட் வந்து திருத்தணி ஜிஹெச்சுக்கும் பொன்னேரி ஜிஹெச்சுக்கும் தேவைப்பட்டு சிபிஎன் அட்மிஷன் வந்து பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கு, கால்போஸ்கோபி எக்யூப்மெண்ட்ஸ் பூந்தமல்லி ஜிஹெச் கேட்டிருக்காங்க. செல் கவுண்டர் வந்து பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கு. அதுமாதிரி இசிஆர்சி பார்த்திங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இசிஆர்சி சென்டர் இல்லை மேடம். அதனால் எங்களுக்கு வந்து சோழவரத்தில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சென்டர் நடந்துகிட்ருக்கு மேடம். அதில் ஒரு 35 lakhs வந்து பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் வந்து 30 lakhs வந்து கவர்மெண்ட் சைடும் 5 lakhs வந்து அந்த ப்ரைவேட் அந்த மெனடோரா அவங்களோட மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம், பேனியன் மூலமாக. ஸோ எங்களுக்கு வந்து ஹோம்லெஸ் பீப்புள் நிறையா இருக்கிறதுனால, ஏன்னா சென்னைக்கு ஈக்குவலாக எங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே வந்து ரெக்கவரி சென்டர் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அதேபோல் டிஎடிக்ஷன் சென்டரும் இங்கே சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச் அதில் சைக்காட்ரிக் இது வந்து நல்லாயிருக்கும் மேடம். அதுபோல் லீனியர் ஆக்சிலேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ்னால எல்லாமே சென்னையை நோக்கி போகிறதுனால இங்கேயே நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்காக லைனாக் ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுமாதிரி பிளட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கேட்டிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ நிறைய கேசஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால, அது ஆர்த்தோ கேஸ் இருக்கிறதுனால இங்கே திருவள்ளூருக்கே எங்களுக்கு ஃபிசியோதெரப்பி யூனிட் தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி மதர்ஸ் வந்து 800 மதர்ஸ் ஆக்சுவலி பார்த்து டெலிவரி வருது. திருவள்ளூர் ஏன் மதர்ஸ் வராங்க மந்த்லி, அது டெலிவரி ஆகுதுங்க. அதனால் வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் அதனால் லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஒன்லி லிஃப்ட் மட்டும் எரெக்ட் பண்ணாலும் இருக்குன்னு சொல்லிட்டு டீன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணால அது கொஞ்சம் பண்ணி கொடுத்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆர்ஓ வாட்டர் சப்ளை ஃபெசிலிட்டி வந்து நம்ம மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக இப்போ வந்து 90 வந்து டயாலிசிஸ் யூனிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து 60 to 70 பண்ணாங்க, இப்போ 90-95 வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் சப்ளை 2000 லிட்டர் கெப்பாசிட்டி அதை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நியூ பில்டிங் ஃபார் ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் வந்து எல்லா 14 பிளாக்குக்கும் ஐசிடிஎஸ் மூலம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து if you fulfill these requirements, it would be very much grateful for us now. So in this extent, I extend my sincere thanks to PD Madam and others for giving me the opportunity. Thank you, Unandal. Thank you, sir. So that ends the session. But I'll be now calling Mrs. Sundari, Joint Director in Social Welfare Department, for her inputs for this health assembly. Also, if any participant wants to give this feedback, you can come to the dais, please. Anyone who wants to say anything more, you can give your names to me. Yes, ma'am. That's what I'm asking. Before you begin, madam, anyone who wants to give their feedback, யாராவது உங்க கருத்தை இங்க தெரிவிக்க விரும்புனீங்கன்னா தயவு செய்து இங்க வந்து எங்ககிட்ட பேர் கொடுங்க, உங்களோட கருத்தை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். Yes, ma'am. Over to you. This is Mrs. Sundari, madam. As an introduction, she was the one who was pioneering this one-stop center and all when we went for a court cases and all. Please, ma'am. Thank you. Thank you. So, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நான் அட்டன் பண்ணுறது. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்ததாக சொன்னாங்க, அது எங்களோட பருவிக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரம் மார்னிங் 8:30 to 5:30 வரைக்கும் அதர் தேன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கிற ஒரே பர்சன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி கன்வர்ஜென்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாநில சுகாதார பேரவை வந்து மார்னிங்லலாம் எனக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்ததுன்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டு பில்டிங் கேட்டு அந்த மாதிரி. அப்புறம் மதியத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளோட சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூரில் சூசைடல் டெத்து, அப்புறம் மதுரையில் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சிஸ் பற்றி, நாமக்கல்லில் வந்து இல்லிட்ரஸி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மக்கள் சார்ந்த விஷயங்களும் பேசும்போது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக போனது வந்து தெரியவே இல்லை. ஸோ இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இதில் மெயினாக வந்து நான் என்ன ஒன்று சொல்ல வரணும்னு நினச்சேன் அப்படின்னா, இங்கே எஸ்ஆர்பி பற்றி நிறைய பேர் பேசுனீங்க. கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் அவார்டு வாங்கினோம் கலெக்டருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அவார்டு வந்து இனிஷியேட் பண்ணது வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இனிஷியேட் பண்ணோம். ஸோ நாங்கள் தான் அவார்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த அவார்டு கொடுக்குறோம். ஸோ எஸ்ஆர்பி வந்து பேசிக்கலி வந்து ஹெல்த் இண்டிகேட்டர் இருந்தாலுமே கூட எங்களோட சோஷியல் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் SDG 5 வந்து எங்களோட கோல். என்ன அது அப்படின்னா, என்சூர் உமன் ஈக்குவாலிட்டி. ஸோ பெண்களோட சமத்துவத்தை வந்து நிலைநாட்டுவது தான் வந்து SDGயோட எங்களோட ஒரே கோல்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறக்கிறதுல இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை அட்ரஸ் பண்ணுறது, சைல்டு மேரேஜ் நிப்பாட்டுறது, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் தான் அதில் வந்து கோல் வருது. அதில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை இறப்பை தடுக்கணும் அப்படின்னாலே அது ஹெல்த் ரிலேட்டட் இண்டிகேட்டர்ஸாக ஆகிடுது. அதே மாதிரி க்ரைமை குறைக்கணும் அப்படிங்கிற போது அது போலீஸ் ரிலேட்டடாக ஆகிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கோலுக்கு சம்மந்தமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அடுத்த துறைகள் தான் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதர துறைகளோட எங்களோட கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையாக இருக்குது இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த எஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, மார்னிங்லேருந்து பார்க்கும்போது இந்த ஹெச்எம்ஐஎஸ் டேட்டாவுக்கும் என்எஃப்ஹெச்எஸ் டேட்டாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஏன்னா எங்களோட மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து ஹெச்எம்எஸ் டேட்டாவை அடிப்படையில் தான் ஸ்டேட்ஸ் வந்து ரேங்க் பண்ணுறாங்க எஸ்ஆர்பிக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே டிபிஹெச்சில் வாங்குகிற எஸ்ஆர்பி டேட்டாவும் ஹெச்எம்எஸ் டேட்டாவில் இருக்கிறதும் கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் வருது. அதனால் வி காட் கன்ஃபியூஸ்டு எதை எடுத்துக்கணுன்ட்டு. ஆனால் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து எஸ்ஆர்பி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ எஸ்டிஜி ரேங்கிங்கு, நித்தி ஆயோக் எல்லாத்துக்குமே ஹெச்எம்எஸ் டேட்டாவை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஹெச்எம்எஸ் டேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப புவராக இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே டிஸ்பிளேலலாம் பார்த்தா. அதனால் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எஸ்ஆர்பியை பேஸ் பண்ணி நாங்கள் வருஷம் 3 கலெக்டருக்கு வந்து ப்ரைஸஸ் கொடுக்குறோம். டிடி ஹெல்த்து, ஜேடி ஹெல்த்து தான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸு, அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்ணி கலெக்டருக்கு அவார்டு வாங்கி கொடுக்குறது வந்து உங்கள் பொறுப்பு தான். இது வரைக்கும் நாங்கள் 3 இயர்ஸ் வந்து அது மாதிரி அவார்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இது ரிலேட்டட் வித் ஹெச்எம்எஸ் எஸ்ஆர்பி டேட்டா பற்றி சொல்லணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் வந்து நிறைய பேசுனாங்க. ஸோ நீங்கள் அதை டீனேஜ் ப்ரெக்னன்சின்னு பேசுகிறீங்க, நான் வந்து அதை ஏர்லி மேரேஜாக பார்க்குறேன், சைல்டு மேரேஜாக பார்க்குறேன். ஏன்னா எங்களோட டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொகியூஷன் ஆஃபீஸராக இருக்காங்க ஆஸ் பர் த ஆக்ட். ஸோ அவங்க வந்து இந்த ஏர்லி ப்ரெக்னன்சிஸ்க்கு வந்து தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். எங்கெல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக துறையில் வந்து நிறைய திட்டங்களை செஞ்சிட்ருக்கோம். உங்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், புதுமை பெண் திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாலிக்கு தங்கம் திட்டம், கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி திட்டத்தையே மாற்றி அமைச்சு நாங்கள் புதுமை பெண் திட்டமாக மாற்றிட்டோம். ஏன்னா பெண்கள் படிக்கணும், வேலைக்கு வரணும், ஒர்க் ஃபோர்ஸில் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும். அதன் மூலம் துறையோட பேரே மாறிடுச்சு. முன்ன வந்து சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையாக இருந்து மகளிர் உரிமை துறையாக ஆகிட்டோம். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையாக ஆயிடுச்சு. அதனால் நிறைய திட்டங்களை செயல்படுத்தும் போது பெண்கள் வந்து அவங்களோட படிப்பை நிறுத்தி சைல்டு மேரேஜ், டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ்ன்னு போயிட்டாங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் வந்து 0 தான் ஆயிரும். ஸோ அதனால் அந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் நம்மளோட 38 மாவட்டத்தில் ஆஃப் ஆஃப் த மாவட்டத்தில் வந்து மந்த்லியே வந்து எங்களுக்கு வந்து 100ஸ்லாம் விட ஒரு ஓராண்டு ஃபிகர்ஸ் சொல்கிறேன், மினிமம் 3000-4000 ஃபிகர்ஸ் வந்து எங்களுக்கு சைல்டு மேரேஜ் வந்து அஃபிஷியலாகவே நிப்பாட்டுறாங்க. இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸு வந்து இதெல்லாம் வந்து கேப்சரே ஆகாதது. அது வந்து நம்ம கண்ணுக்கு மறைவாக போயிட்டு அங்கே ப்ரெக்னன்சி ஆன பிறகு தான் நமக்கு கன்வெர்ட் ஆகி தெரியுது. ஆனால் இதை பற்றி நாங்கள் ஒரு என்ஜிஓக்கு, ஒரு நாட்டு என்ஜிஓ நம்ம கொடைக்கானல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டடிக்கு கொடுத்தோம். அப்போது அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் வந்து உங்களோட துறைக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் டேட்டா வந்து ஷேர் பண்ணணுங்கிறது வந்து மேண்டேட்ரியாக இல்லையே அப்படின்னா அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக சொன்னாங்க அப்படின்னு அதில் ஒரு ரிப்போர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கம்பல்சரியாக வாங்கி நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் எந்த பிளாக்லலாம் வந்து இது அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம டிசைன் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து இது அஃபிஷியலாக இதுக்கு ஒரு ஜியோலாம் வேணும்னு எனக்கு தோணலை. டேட்டா வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை டேட்டா எந்த டேட்டாவும் யூஸ் பண்ணலன்னா அதை வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கம்பல்சரியாக இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி டேட்டாவை பிளாக் லெவலில் சிடிபிஓக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிஓ ஐசிடிஎஸ்க்கும், டிஎஸ்டபிள்யூக்கும் கொடுத்தீங்கன்னா எங்களால் வந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எந்த பிளாக்கில் இந்த ப்ரெக்னன்சி அதிகமாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, பசங்க அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதர்வைஸ் அப்படி இருந்தாலும் அந்த விக்டிம்ஸ்க்கு என்ன ரீஹாபிலிட்டேஷன் பண்ண முடியுங்கிறது வந்து நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த சைல்டு மேரேஜ் டீனேஜ் ரிலேட்டட் டேட்டா வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த எஸ்ஆர்பி பற்றி பேசும்போது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த இப்போ வந்து நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கெல்லாம் எந்த மாவட்டத்தில் வந்து எஸ்ஆர்பி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஸோ அந்த மாவட்டங்களில் தான் முதல்ல வந்து அதை பைலட் பண்ணி அப்புறம் படிப்படியாக வந்து
இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் கரண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி வந்து நம்மளோட நேஷ்னல் ஆவரேஜ் 918 கீழே இருக்கிறவங்களுக்குலாம் 40 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க அவேர்னஸ் கிரியேஷனுக்காக. அதுக்கப்புறம் 918லேருந்து 952 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து 30 lakhs, 952க்கு மேலே இருக்கிறதெல்லாம் 20 lakhs அப்படி கொடுக்குறாங்க. ஸோ 40 lakhs வந்து எஸ்ஆர்பி எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்குலாம் 40 lakhs. ஸோ இன்பிட்டி 918 to 950 30 lakhs. ஸோ 952 மேலே இருக்குது 20 lakhs கொடுக்குறாங்க அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக. ஏன்னா சில பேர் நம்ம கன்னியாகுமரிலாம் above 1000 இருக்குது எஸ்ஆர்பி. ஸோ இந்த பணம் வந்து அவேர்னஸ்க்காக மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகளோட இம்பார்ட்டன்ஸ்க்கு படிக்க வைக்கிறதுக்கு, பெண் குழந்தைகளோட அந்த பிறப்பை வந்து மோட்டிவேட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதனால் வந்து அந்த ஃபண்டு வந்து கலெக்டருக்கு தான் நேரடியாக போகுது. அதனால் கலெக்டரோட உட்காந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் பிளானில் வந்து உங்களுக்கான ஷேரை நீங்கள் கேட்டு வாங்கி அந்த அவேர்னஸ் க்ரியேஷனுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கனால. அதனால் இந்த ஷேரிங் ஆஃப் த டேட்டா அண்டு டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் எஸ்ஆர்பி, ஏன்னா விஆர் ஒன்லி பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி எஸ்ஆர்பியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி கிட்ட எங்களுக்கு லெட்டர் வருது. ஏன்னா பிகாஸ் எஸ்ஆர்பி வந்து எங்களோட இண்டிகேட்டர் மாதிரி, பட் வி ஆர் ஆல் ஒன்லி டேக்கிங் சப்போர்ட்டிவ் ரோல் தான். அதனால் டிடி ஹெல்த்து ஜெடி ஹெல்த் 2 பேரும் இந்த இண்டிகேட்டரை கொஞ்சம், ஏன்னா இது என்எஃப்ஹெச்எஸ் 5லேயே இது டிக்ளைனிங் ட்ரெண்டில் இருக்குது எஸ்ஆர்பி. அதனால தான் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து அங்கே இருக்க செக்ரட்டரி வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. எஸ்ஆர்பி வந்து உங்கள் ஸ்டேட்டில் குறையுது, கம்பேர்டு வித் நார்த் ஈஸ்டெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து டிக்ளைனிங் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் பிசிபிஎன்டிடி ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு லாஸ்ட் வீக் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் வச்சோம். அதில் நிறைய ரெப்ரசன்டேஷன் வரவே இல்லை. பரவாயில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐசிடிஎஸ் பற்றி நிறைய பேர் பேசுனீங்க. அந்த பிளானில் வந்திருக்கு அவங்களுக்கு அந்த பில்டிங்கு, அப்புறம் வேயிங் ஸ்கேலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, பில்டிங் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கலெக்டருக்கில் இருக்கிற எல்லா ஸ்கீம்லேயும் நாங்கள் வாங்கிடுவோம். அது இந்த பிளானில் வரணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி அந்த வேயிங் மிஷினும் எவ்ரி 3 yearsக்கு ஒரு தடவை 1/3 ஆஃப் த வேயிங் மிஷினை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டு ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் அதை பற்றியும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களோட சர்வீஸ் பேஸ்டாக என்ன இஷ்யூஸ் இருக்குது, இப்போ அவங்க சொன்னாங்க அனிமியா கண்டுபிடிங்க, ஸ்டென்டட் வேஸ்டேடுக்கு வந்து ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக கொஞ்சம் அம்சங்கள் வந்து இந்த பிளானில் இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்று இன்ஃப்ரா அதர் பேஸ்டாக எங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவும் வந்து தேவைப்படாது. அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாம் காலையிலேருந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம மீனாட்சி சுந்தரி மேடத்துக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ. Not me, so project director madam, thank you so much. I now call upon Mr. Kadirvelan, Panchayat leader, Manachanallur ஒன்றியம், திருச்சி. இதுக்கப்புறம் Mrs. Preeta, NGO Banyan from Thiruvallur district will be sharing her few words with us. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எப்பொழுதுமே வந்து சுகாதாரத்துறைக்கும் எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக சொன்னால் கொரோனா எல்லாமே நம்ம இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்படுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை தலைவர்களையும் சுகாதாரத்துறையும் இணைந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டார். இதே மாதிரி எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய 404 ஊராட்சி மன்ற தலைவர்களையும் கூப்பிட்டு சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டையும் இணைந்து நடத்து திருச்சி மாவட்டத்திலேயே 404 பஞ்சாயத்தில் எங்களுடைய திருவள்ளரை ஊராட்சி வந்து 100% முடித்து கொடுத்தோம். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி ஒரு தேர்தல் மாதிரி, எப்படி இதை வந்து 100% நீங்கள் முடிச்சிங்க அப்படிங்கிறத எங்களை வந்து கிராஸ் பண்ணார் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்பொழுது நான் சொன்னேன், எல்லாமே நான் மட்டும் பண்ணல சார், 100 நாள் திட்டத்தில் படிக்கின்ற வேலை செய்கின்ற நல்ல படித்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் எப்படி ஒரு தேர்தல் முகவர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம தேர்தல் போது நியமிப்போம், அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நியமித்தேன். அப்படி நியமித்ததை வந்து அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், என்னுடைய பஞ்சாயத்தில் எப்படி ஃபாலோ பண்ணோமோ
அதே போல தான் 404 தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த திருவள்ளுவர் தலைவர் பண்ணுறாரு, ஏன் நீங்கள் பண்ண முடியாது, நானே கிராஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது 100% வாங்கினேன். அப்பொழுது என்னுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கையால் 100% முடித்ததுக்காக அவார்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் எங்கள்கிட்ட, யார் எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கொரோனா ஊசியில் 100% முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10 லட்சம், அதாவது எதனாச்சும் வேலைகள் கொடுப்பார். அதே மாதிரி அந்த 10 லட்சம் பரிசு தொகையும் வாங்கியிருக்கேன். அதுபோல் இங்கே நான் காலையிலேருந்து சில கோரிக்கைகள்லாம் ஒரு கருத்து பரிமாற்றங்கள் நிறைய தெரிஞ்சுட்டேன் உட்காந்துக்கிட்டு. இப்போ அங்கன்வாடியில் இது மாதிரி பில்டிங்லாம் கேட்டாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் வேலை சார். அந்த சுகாதாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிஓ திட்ட இயக்குனரையும் ஊராட்சி மன்ற தலைவர்களையும் அணுகி எல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலயமாகவே பில்டிங்கு காம்பவுண்டு எல்லாம் ஈஸியாக கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக வேலை வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் ஒரு சின்ன கோரிக்கை, நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஒரு 36 வருஷம் தலைவராக ஊராட்சி மன்ற தலைவர், நானும் ஒரு 5 வருஷம், எங்கள் மிஸ்ஸஸ் ஒரு 5 வருஷம், நாங்கள் மொத்தம் 47 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, நானும் ஒரு 7 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு என்னுடைய கோரிக்கையை வந்து இந்த சபையில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாளுக்கு முன்னாடி என்னுடைய மாவட்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்தேன். இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்திக்கிற வாய்ப்பை வந்து சுகாதார டிபார்ட்மெண்ட் மூலியமாக எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இதுதான் என்னுடைய கடைசி ஒரு கோரிக்கை. எல்லா வசதியும் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் திருவள்ளுவர் ஊராட்சி வந்து 108 திவ்ய தேசங்களில் 4வது திவ்ய தேசம், அதாவது பெருமாள்லேயே 108 திவ்ய தேசங்களில் எங்கள் 4வது திவ்ய தேசம் எங்கள் பெருமாள் கோவில். அதாவது ஆதி திருவள்ளரை, அடுத்தது ஒரு திருப்பஞ்சலி, ஜோதி திருவானைக்காவல், கிளியால் சொல்லி கட்டினதான் ஸ்ரீரங்கம். பெருமாளுக்கெல்லாம் மூத்தவர் எங்கள் திருவள்ளுவர் பெருமாள் கோவில். இப்போ சமீபத்தில் கூட நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வந்து அந்த நந்தவனத்தை வந்து 108 திவ்ய தேசங்கள் உள்ள மரங்களை வந்து நடத்தி ஃபஸ்ட்டு அந்த மரக்கண்ணை நட்டு வச்சவர் நம்ம சுகாதார அமைச்சர் அவர்கள் தான். அந்த விஷயத்தில் அவர் கலந்துக்கிட்டார். அப்பவும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக மேடத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களுக்கு அவசியம் ஆரம்ப சுகாதாரம் வேண்டும். எங்களோட பொதுமக்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் திருவள்ளுவருக்கு ஆரம்ப சுகாதாரம் அமைத்து கொடுத்தீர்களானால் சுற்று வட்டாரத்தில் 7 ஊராட்சி இருக்குங்க. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு அந்த இடத்துல எவ்வளோ பேர் திருவள்ளுவர் ஊராட்சியில் வந்து சந்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்ப சுகாதாரம் அமைத்து கொடுக்கும்படி திருவள்ளுவர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக I'll call upon NGO from Banyan, Tiruvallur district, Mrs. Preeta, for her inputs on today's conduction of this health assembly. Over to you, ma'am. Thank you. So this will be the last presentation, ma'am, and we'll be breaking for tea and then we can go home. We can leave the premises, please. Thank you. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுல. இந்த வாய்ப்பு கொடுத்த திருவள்ளூர் கலெக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் முதல்ல பார்க்குறேன். மைட் பி என்னோட இக்னரன்ஸாக இருக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி நலத்துக்காக, முக்கியமாக நான் மனநலத்தை சார்ந்து வேலை செய்கிற ஒரு என்ஜிஓலேருந்து வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு இந்த புரிதல், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இல்லை வந்து அடிப்படை தேவைகளை பற்றி நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு வந்துட்டு தெரியப்படலை அப்படின்றது வந்து எங்களுக்குமே வருத்தம். பட் ஒரு விஷயம் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பார்த்தேன்னா, இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நிறைய வந்து ப்ரொபகேட் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேரை எக்யூப் பண்ணணும். அதுவே ஒரு ப்ரோக்ராமாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஹெல்த் அசம்பிளி பார்ட்டிசிபேஷனுக்கு மக்களை தயார்படுத்துகிறதே ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு தோணின ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மனநலத்தை சார்ந்த விஷயங்கள், 4ல் ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அறிக்கை வரும்போது அதற்கான முக்கியத்துவமோ அதுக்கு தேவையான ஆட்களோ நமக்கு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஸ்டேட் வைஸும் சரி ஜென்ரலாகவே அதுக்கான ஒரு முக்கியத்துவம் எங்கேயுமே இல்லை அப்படின்றது
எங்களுடைய ஒரு தோணல், நிறைய நேரங்களில் மக்களுக்கு அடிப்படையான ஒரு மருத்துவம், மனநல மருத்துவம் சில நேரங்களில் கிடைக்கப்படாதது அப்படின்றது வந்து நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இன்றைக்கும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்கூல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நிறைய பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. பட் நிறைய நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. So thank you, madam, for your valuable inputs. So on behalf of the Tamil Nadu Health System Reform Program, we render our heartfelt thanks to all the participants here who have made it possible. Traveling from far and wide over all the districts from Tamil Nadu have come here and participated in a very, very active and a very positive way, feeding us with so many inputs as resolutions. So this is the heartfelt thanks from TNHSRP to each one of you all, to each one of the representative from your district to here. Thank you so much, sir. And also for all the organizers and the hand-holding activities of all the participants of all our TNHSRP members and the line departments, etc. Also special thanks to this team from Omandurar, madam and everyone. So this is once more a heartfelt thanks from us. So thank you one and all. Please join us for tea and we can disperse from then on. Thank you. And before that, please hand over your TADF forms to our team. Thank you so much. Please join us for tea and then we can disperse. Snacks and tea are provided at the same venue where lunch was served. So TADA forms, please hand over. அந்த மஞ்சப்பைக்குள்ளாரே இருக்கும். மஞ்சப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். TADA forms மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. So thank you so much. Strategies, நான் தான் டீம்